ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் ஓகேவா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த நேம் வந்துட்டு ரொமான்டிக் போலீஸ் ஆஃபீஸர். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு மீட்டிங் ரூம் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங் ரூமில் எல்லாருமே அசம்பிள் ஆயிருக்காங்க. கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், எஸ்ஐ சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் எல்லாருமே அசம்பிள் ஆயிருக்காங்க. இப்போ எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. என்னடா சடனாக ஒரு மீட்டிங் சொல்கிறாங்க, என்ன கேஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க, தெரியலையே அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, சுகா மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அந்த பர்சன் ஓகே காய்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. அவர் யாரும் நம்பிச்சுட்டா ஓகேவா, அவர் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் நம்ம சுகாடா ஓகேவா. இப்போ அப்படி மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்னன்னாக்கா ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு சொல்கிறாங்க. என்ன மாதிரி கேஸ் ஹேங் சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டோட திங்ஸ் எல்லாம் காணாமல் போதா சொல்கிறாங்க. காணாமல் போதா ஆமாம் சொல்கிறாங்க. அதே வந்து எப்படின்னாக்கா இப்போ இங்கே இருக்கிற காலேஜ் ஹாஸ்டல் அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஒரு சிட்டி நேம் சொல்கிறாங்க. ஓ அந்த சிட்டி, ஆமாம் அந்த சிட்டியில் வந்துட்டு ஃபுல்லாகவே காலேஜ் என்ன இருக்கும். ஆமாம் சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா ஒரு ஏரியாவே ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் ஹாஸ்டல் யூனிவர்சிட்டி மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவுமே அங்கே இருக்காது. பில்டிங் எதுவுமே அங்கே இருக்காது. ஃபுல்லாமே காலேஜ் யூனிவர்சிட்டி மட்டும்தான் இருக்கும். ஹாஸ்டல் மட்டும் தான் இருக்கும். அந்த ஏரியா வந்துட்டு ஃபுல்லாகவே எப்படின்னாக்கா எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் யூனிவர்சிட்டி. அங்கே வந்து படிக்கிற பசங்க மேக்ஸிமம் ரிச்சான பசங்க தான் இருப்பாங்க. அவங்க ஹாஸ்டல் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாமே காணாமல் போகுது. மொபைல், லேப்டாப் அப்படி சொல்லிட்டு எல்லாமே காணாமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மணி எல்லாமே காணாமல் போகுது சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க நினச்சிருக்காங்க இந்த மாதிரி ரூம் எடுத்து திருடுறாங்கன்னு சொல்லிட்டு, இல்லைனாக்கா பக்கத்து ரூம் எடுத்து திருடுறாங்க, மேபி க்ளீன் பண்ண வரவங்க திருடுறாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. திருடுறதுக்காக நிறைய பசங்க வெளிலேருந்து உள்ளே வராங்க சொல்கிறாங்க. திருடுறதுக்காக ஆமாம், அதே அவங்க ஏஜில் உள்ள பசங்களே வந்துட்டு நைட்டில் ஹாஸ்டலுக்கு வராங்க சொல்கிறாங்க. நைட்லேயே ஆமாம், நைட்டில் வந்து ஹாஸ்டலுக்கு வராங்க. யாருக்குமே தெரியாமல் திங்ஸ் திருடுறாங்க. அது வந்துட்டு ஈஸியாக யாராலும் கண்டுபிடிக்க முடியல. என்னதான் செக்யூரிட்டி வாட்ச்மேனாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஏஜில் இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. ஈஸியாக வந்து ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்களாம்மா. அதனால் வந்துட்டு யார் திருடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஈவன் சிசிடிவி கேமரா கூட உடச்சி வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. உடச்சி வச்சுட்டு ஆமாம், திருடுறதுக்கு முன்னாடியே சிசிடிவி உடச்சிடுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்க யாருன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ஆப்ரேஷன் இதுதான் சரியா சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தனித்தனி சிட்டி நாங்கள் பிரித்து கொடுத்துருக்கோம் சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஹேங் ஆமாம், நம்மள மாதிரி எல்லா போலீஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இதே மாதிரி வந்துட்டு ரெடியாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், எல்லா ஸ்டேட்லையும் ரெடியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் போக வேண்டிய இது டிவிஷன் வந்து இது சரியா சொல்கிறாங்க. ஒரு சிட்டி அந்த சிட்டியோட நேம் சொல்கிறாங்க. அங்கே தான் நீங்கள் போகணும். நம்ம டிவிஷன் நீங்கள் அங்கே தான் போக போகிறீங்க சரியா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் உங்கள் கண்ட்ரோலில் வரப்போகுது. நைட்டில் தான் நீங்கள் வாட்ச் பண்ண போகிறீங்க. ஏன்னா டேயில் உங்களுக்கு டியூட்டியில் சொல்கிறாங்க. டேயில் டியூட்டியில் ஆமாம், டியூட்டியில் நைட்டில் மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்போ இனிமேல் நாங்கள் வந்து நைட்டில் வாட்ச்மேன் வேலை பார்க்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு பசங்க கேட்குறாங்க. காய் அப்படி சொல்லக்கூடாது ஓகே, நம்ம டியூட்டி எந்த டைமில் பண்ணாலும் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. கை பாருங்க காய் பாருங்க ஏங்க சும்மா ஃபண்ணுக்கு சொன்னேன் ஓகே, ஒன்றும் இல்லை நான் பார்க்க ரெடியாக இருக்கேன் சரியா சொல்கிறாங்க. ஓகே இப்போ நீங்கள் இதை பண்ண போகிறது நீங்கள் தான் சொல்கிறாங்க. நாங்கள் சரி நீங்கள் 4 பேர் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஒரு பர்சன் பார்க்குறப்ப நான்டா சொல்கிறாங்க. நீ இல்லைடா ஓகேவா, உனக்கு இப்போ அந்த ஜாப்பில் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. நடக்கிட்டு போங்க. காய் ஜங்குக் ஜாக்சன் டே காய் ஜங்குக் மேக் டே ஓகே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. சைன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ 4 பேரும் சைன் பண்ணுறாங்க. நீங்கள் நாளைக்கு அந்த பிளேஸ்க்கு மூவ் பண்ணுங்க சரியா சொல்கிறாங்க. ஓகே ஹேங்க சொல்கிறாங்க. நாளைலேருந்து நைட்டு அங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. மார்னிங் வீட்டுக்கு வந்துட்டா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் கூட பயந்துட்டோம். நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி அப்படிலாம் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. உங்களுக்கு நாங்கள் போலீஸ் ஆஃபீஸர் ரூம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பகலில் கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். போய்ட்டு சைன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். நைட்டில் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஓகே ஹேங்க சொல்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இதை முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது ஓகே சொல்கிறாங்க. சீக்கிரம் ஃபண்ட் அவுட் பண்ணாக்க நிறைய பேர் திங்ஸ் சேவ் ஆகும், மணியெல்லாம் சேவ் ஆகும். எனக்கு படிக்கிற பசங்க இல்லையா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி மணியில் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. சில பேர் பேரண்ட்ஸ் கொடுத்த மணி வச்சிருப்பாங்க. அதனால சொல்லிட்டாங்க ஓகே எனக்கு புரியுது, நாங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்டே நம்ம காய் மிக்கலாம் சொல்கிறாங்க. இவங்க 4 பேருமே இப்போ சின்ன பார்க்குறாங்க. அப்போ நம்மளுக்குலாம் சொல்கிறாங்க. நம்மளுக்கு அதில் ஒர்க் இருக்குது சரியா சொல்கிறாங்க. நம்ம சும்மா ஒர்க் போகிறோம் சொல்கிறாங்க. நாம் சின்ன ஓகே அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அந்த மேரேஜ் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் காய் ஹோப் தான் பேர் நம்ம டேக்கிட்ட ஓகே. இவங்க எல்லாரும் ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம காய் மிக்க ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வந்துட்டு எப்படின்னாக்கா யாரும் மேரேஜ் ஆகல, ஜஸ்ட் லவ் பண்ணுறாங்க அவ்வளோதான். இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ வந்து அங்கே போயிட்டு சும்மா சேட்லாம் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. காலேஜை பார்த்து நீ பாட்டுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் படிக்கும்போது அப்படின்னு சுகா ஓகே அப்படி நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஒர்க்கில் கரெக்டாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி அங்கே கிளம்ப வீட்டுக்கு போகும்போது சரி போகலாம் சொல்கிறாங்க. ஃபைனாக மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போகிறாங்க. நெக்ஸ்ட் டே நைட்டு தான்டா, டைம் ஒரு 8:30 இருக்கும். கிளம்புறா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு 4 பேருமே கிளம்புறாங்க. கிளம்பிட்டு உங்களோட யூனிஃபார்ம் வந்து எப்படின்னாக்கா டார்க் நேவி கலர் இருக்கணும் ஓகேவா. டார்க் நேவி கலர் அவங்க போட்டிருப்பாங்க. போகலாம் சொல்லிட்டு 4 பேருமே வந்துட்டு வராங்க. அந்த சிட்டிக்குள்ளே வராங்க. வா சும்மா சொல்லக்கூடாதா, எவ்வளோ பெரிய சிட்டியாக இருக்குல்ல. ஆமாம் சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே காலேஜ் யூனிவர்சிட்டி தானே சொல்கிறாங்க. ஆமாண்டா எல்லாமே யூனிவர்சிட்டி, அப்புறம் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கா. ஆமாம் சொல்கிறாங்க. எல்லாமே இருக்குது. மெடிக்கல் ரிசர்ச்லாம் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்குது. அதனால் இது ஃபுல்லாக படிக்கிறக்காக மட்டுமே ஒதுக்குற ஒரு சிட்டின்னு சொல்லலாம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அப்படி ஒரு பிளேஸ் தான் இது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறேன் சரி ஓகே உள்ள போகலாமா சொல்கிறாங்க. சரின்னு
சொல்லிட்டு இப்போ என்ட்ரி ஆகுறாங்க. அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க. இப்படி என்ட்ரன்ஸ்லேயே பார்க்குறாங்க. சார் நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஐடி கார்டெலாம் காமிக்கிறாங்க. சார் இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஏஞ்சி பயப்படுறாங்க. பாருங்க ஒன்றும் ஓகேவா சொல்கிறாங்க. சார் நாங்கள் கூட ட்ரை பண்ணுறோம் சார். எப்படி காணாமல் போகிறாங்க, எப்போ சிசிடிவி வந்து உடையுது, எப்படி திங்ஸ் காணாமல் போது நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சார், முடியல சொல்லிட்டாங்க. நாங்கள் பார்த்துறோம் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டாங்க. போய் இப்போ என்ட்ரி ஆகுறாங்க. அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 சைடும் பார்த்தா ரொம்ப அழகான யூனிவர்சிட்டி, அது ஹாஸ்டல் சொல்லிட்டு ஹாஸ்டல் வந்து லைஃப் ஆயிரும் இல்லையா, அதை பார்க்குறாங்க. பில்டிங் அழகாக இருக்குது, அழகாக இருக்குது. அந்த காலேஜ் லைஃபு ஹாஸ்டல் லைஃபு ஒரு டைம் போயிட்டு ரிட்டன் வரவே வராதுல சொல்லிட்டாங்க. ஆமாம் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டே இருக்காங்க. ரொம்ப அழகாக அப்படி போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய பில்டிங், இவ்வளோ பெரிய செவெல்லாம் வச்சிருக்காங்களா, இவ்வளோ சேஃப்டியாக இருக்குது அப்படி இருந்து திருடுறாங்க சொல்லிட்டாங்க. திருடுறவங்க எப்படினாலும் திருடுவாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அவங்க எப்படினாலும் திருடுவாங்க சொல்கிறாங்க. திருடுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கூட பார்ப்பாங்க சொல்கிறாங்க. அப்பெல்லாம் கூட வீடியோ பார்ப்பாங்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்புறம் சர்ச் பண்ணுவாங்க சரியா சொல்கிறாங்க. நீ பார்க்குறதுல நியூஸில் வந்து சொல்கிறாங்க. நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு காய் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. பட்டே பார்த்தா சுகா கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்காங்க. சுகா பார்க்குறாங்க. இங்கே பார்த்து பத்திரமா இருங்க சரியா சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சுகா மூணு பட்டையும் சேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பூனைக்குட்டிக்கு என் மேலே ரொம்ப பாசம் சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டாக சொல்கிறாங்க. என்ன கொஞ்சம் ரொமான்ஸ் மட்டும் கம்மியாக இருக்குது சொல்கிறாங்க. ஓ ரொமான்ஸ் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவனுக்கு அப்படி சொல்கிறாங்க. சும்மா சண்டை அப்படி சொல்லிட்டு மட்டும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. மெக்கு காய் ஜம்குலா இப்போ போயிட்டு இருக்காங்க. டைம் இப்போ ஒரு 9 o'clock ஆகுது. அவங்க ரொம்ப தூரம் நடந்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் விட ஒரு 16 பில்டிங் தாண்டி வந்திருப்பாங்களா. ஓகேவா பார்க்குறாங்க. எவ்வளோ தூரம் நடந்து வந்துருக்கூடா. ஆமாம் சொல்கிறாங்க. இவ்வளோ பில்டிங் இருக்குது அதுக்குள்ளே சொல்கிறாங்க. இன்னும் இருக்குது இப்போ முதல்ல இருக்கும் சரியா, இன்னமும் இருக்க சொல்கிறாங்க. இன்னும் இருக்கா ஆமாம் பார்த்துருக்காங்க. இப்போ என்னக்கா ஒரு மாதிரி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்ஸ் எரியுது, நல்ல ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறாங்க. இங்கே வந்துட்டு எப்போ திருடுறாங்களா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது இவங்களுக்கு ரொம்ப நாய்ஸஸ் சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அங்கே ஒரு காம்பவுண்ட் சார்கிட்ட 2-3 பசங்க ஜம்ப் பண்ணுறாங்க. இப்போ அவங்க மிக்க பார்க்குறேன். இங்கே பாடா சொல்கிறாங்க. இவங்களாம் திருடங்களா இருக்கணும் சொல்கிறாங்க. திருடங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. கவர் பண்ணுங்க சொல்கிறாங்க. டக்குன்னு 4 பேரும் போயிட்டு கவர் பண்ணுறாங்க. கவர் பண்ணும்போது அங்கே ஒரு 3 பசங்க டக்குன்னு குடிச்சிட்டாங்க. 4வது பார்த்தீங்கன்னா ஹேண்டை கொடுங்கடா தூக்கி விடுங்கடா சொல்கிறாங்க. இவன் ஒருத்தன் வளராமல் நம்ம உயிர் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னீங்கன்னா வரல சொல்கிறாங்க. சரி தெரியாமல் சொல்லிட்டு மோச்சி இங்கே கை கொடு அப்படி சொல்லிட்டு தூக்கி விடுறாங்க. அது பக்கம் நான் ஹைட்டாக இருக்கேன்னு ஹைட்டு கம்மியாக கொடுத்துட்டு என்ன சிட்டேஸ் பண்ணிங்கடா சொல்கிறாங்க. இல்லைடா தங்கமே அப்படி சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காங்க. உங்களை அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவங்க 4 பேர் அப்படி ஒரு 4 பசங்க குடிச்சிருக்காங்க. மொத்தமாக 4 பசங்க ரவுண்டு பண்ணுறாங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க. நீங்களே யார் சொல்கிறாங்க, நீங்கள் யார் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. நீங்கள் யார் அப்படி கேட்குறீங்க, என்ன பண்ணுறீங்க அந்த டைமில் சொல்கிறாங்க. நாங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. ஓகே காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டே ஓகே. இந்த டைமில் எதுக்காக காம்பவுண்ட் சவரை எதிர்க்கிறீங்க சொல்கிறாங்க. எதுக்காக ஜம்ப் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லுங்க கேட் அவ்வளோ பெரிய கேட் இருக்குது, அங்கே செக்யூரிட்டி இருக்காங்க, நீங்கள் அங்கே அப்படியே வந்துருக்கலாமே சொல்கிறாங்க. அதே சொல்லிட்டுருக்காங்க. சொல்லுங்கள் எதுக்கு எத்தனை எவ்வளோ டேஸ் அப்படி பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த எவ்வளோ டேஸ் அப்படி பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. சார் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, நாங்கள் அந்த மாதிரி பசங்க ஓகே நாங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. ஏய் திங்ஸ் திருடணும் நீங்கள் சொல்கிறாங்க. திருடவா சொல்கிறாங்க. ஆமாம் திங்ஸ் திருடணும் வந்திருக்கீங்க. இது மாதிரி ஹாஸ்டலுக்குள்ளே போயிட்டு படிக்கிற பசங்களுடைய ஐஃபோனு லேப்டாப்பு அவங்களோட பர்ஸு எல்லாம் திருடுறதுக்காக தான் வந்திருக்கீங்க சொல்கிறாங்க. எங்களை பார்த்தா திருட மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் திருடுறதுக்காக தான் பர்ஃபெக்டாக ஃபுல் பேக் அவுட் ஃபிட்டு ஹோடியெல்லாம் போட்டு வந்துருக்கீங்க சொல்கிறாங்க. ஹோடி போட்டுறது அதுக்கு தான் சார் பார்த்துருக்காங்க. எவ்வளோ சார் பண்ணிட்டுருக்கீங்க சொல்கிறாங்க. எடுங்க என்ன வச்சுருக்கீங்க சொல்கிறாங்க. சார் நாங்கள் ஒன்றுமே வச்சிடல சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு யார், நீங்கள் செக்யூரிட்டியாக சொல்கிறாங்க. ஏதோ செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வருது உங்களுக்கு. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. செக்யூரிட்டியாக இருக்காது ஓகேவா, வாட்ச் விளையாட சொல்கிறாங்க. 2 ஒன்று தானே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இவங்க பார்க்குறாங்க. பாருங்க வாட்ச்மேன் சொல்கிறாங்க. அவங்க நர்வஸ் ஆகுறாங்க. பஸ் நர்வஸ் ஆகுதுங்க சரியா சொல்லுங்கள். எதுக்காக தெரிஞ்சுக்கீங்க. அங்கே பாருங்கள் உங்களை மாதிரி படிக்கிற பசங்க தான் அங்கே இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அவங்க ரிச்சோ போகிற அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அந்த பசங்க படிக்கிறது அங்கே ஹாஸ்டல் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் அப்படி இருக்கும்போது அவங்க பசங்க அந்த பசங்களோட திங்ஸை திருட்டுங்களே உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இல்லையா சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறேன் நீங்களும் அவங்க ஏஜில் தானே இருக்கீங்க. நீங்களால் படிக்கணும், உங்கள் லைஃப் ஒரு நிறைய அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி அப்படி எதுவுமே இல்லையா சொல்கிறது. அடுத்த போகிற திருட்டி இப்படி லைஃப்பை வாழணுமா அப்படி கேட்குறாங்க. இவங்க 4 பேருக்கு மாதிரி இருக்குது. சார் போதும் நேற்று என்ன பேசிட்டீங்க. நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஓகேவா, இது எங்கள் ஹாஸ்டலு. நாங்கள் எங்கள் ஹாஸ்டல் எதிர்க்கு குதிக்கிறதுக்காக குதிச்சிருக்கோம். அது கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணுற கூட. ஆனால் நாங்கள் வந்து திருடன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு திருட்டியாரான்னு கேட்குறீங்க. நாங்கள் யார் திருப்பூரில் திருடணும் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க எங்கள் செக் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ கிட்ட வர எங்கே பாருங்கள் டச் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. பார்க்கலாமே சொல்லிட்டு 4 பேர் கிட்ட போகிறாங்க. இல்லைங்க பாருங்க அப்படி பாசிபிள் இல்லை, நீங்கள் டச் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. பாக்கெட்டில் கை வைக்கிறாங்க. பார்த்து ஒரே ஃபோன் தான் எடுக்கிறாங்க. வேறு திங்ஸ் எங்கே சொல்கிறாங்க. லேப்டாப் வேறு என்ன சொல்கிறாங்க. லேப்டாப்பா லேப்டாப் ரூமில் இருக்குது சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பாரு நீ திருட்டு வந்ததுனால தெரியும் சரியா, திங்ஸ் வேறு என்ன வச்சிருக்கியா கூட சொல்கிறாங்க. மணி எதனா எடுத்திருக்கியா சொல்லிட்டு பாக்கெட்டில் கை வைக்கிறாங்க. சார் இங்கே பாருங்க சொல்லிட்டு கேளுங்க அப்படி சொல்லிட்டு இந்த பையன் சொல்லிட்டுருக்காங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. சிம்னா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் நினைக்கிற சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ தான் அவங்களுடைய அந்த பேட்ச் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஷர்ட்டில் பேட்ச் இருக்குல்ல பார்க்குறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸராக சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் பேரை பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜான் ஜங்குக் அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸரோ சொல்லி பார்க்குறாங்க. இங்கே சார் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராக சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் போலீஸ் ஆஃபீஸர் தான் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த டைமில் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க.
இப்போ ஜாங் பார்க்குறாங்க, உங்கள் அம்மா திருடங்களை பிடிக்க தான் வந்திருக்கோம் சரியா சொல்கிறாங்க. சீக்ரெட் ஆப்ரேஷன் அப்படி சொல்கிறாங்க. திருடங்களை நாங்களா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வச்சு உங்கள் பாருங்க தப்பாக பிடிச்சிட்டு நாங்களும் திருடங்களை சரியா சொல்கிறாங்க. அந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்டை சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ ஐடி கார்டு எடுங்க சொல்கிறாங்க. ஐடி கார்டு அப்படி கையில் வச்சுருக்காங்க முடியும், கையில் வச்சுருக்க முடியும், ரூமில் இருக்க சொல்கிறாங்க. ரூமில் இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சார் ரூமில் தான் இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாங் பார்க்குறேன் சார். ஓகே வந்து ரூமில் எடுத்து கூட சொல்கிறாங்க. ஐயோ நாங்கள் மட்டும் இப்படி போனோம்னாக்கா செக்யூரிட்டி தெரிஞ்சு அவ்வளோதான், கண்டிப்பாக இப்போ வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடுவார். ஐயோ ஏற்கனவே வார்னிங் பண்ணியிருக்காங்களே இன்னொன்று அப்படி சொல்லி இல்லை அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எங்கள் ஐடி கார்டு சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் தான் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. பாருங்கள் சார் நம்புங்க சார், நாங்கள் ஸ்டூடெண்ட் ஓகேவா, நாங்கள் வந்து திருடனுங்க கிடையாது, நாங்கள் படிக்கிறோம் சரியா, நாங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் உண்மையாக சொல்கிறாங்க. அப்போ எதுக்காக அப்படி சார் எதுக்கு குதிக்கிறீங்க சொல்லி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. மூவி பார்க்க சொல்கிறாங்க. மூவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உன் பேர் என்ன கேட்குறாங்க. என் பேர் பிளிக்ஸ் சொல்கிறாங்க. உன் பேர் சொல்கிறாங்க. என் பேர் ஆலன் சொல்கிறாங்க. உன் பேர் சொல்கிறாங்க. யோஞ்சல் சொல்கிறாங்க. உன் பேர் சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஜிம்னா சொல்கிறாங்கப்பா ஜிமின்னு சொல்கிறாங்க. ஓகே 4 பேர் எங்கே வந்தீங்க சொல்கிறாங்க. நாங்கள் 4 பேருமே பூசான்னு சொல்கிறாங்க. பூசான்னு சொல்கிறாங்க. ஓ பூசான் வந்து இந்த மாதிரி திருட்டுக்காரன்னு சொல்கிறாங்க. திருட வரல சார், இந்த பேர் கேட்டுக்கோங்க, நல்லா கேளுங்க, நாங்கள் ஒன்றும் திருடம் கிடையாது சொல்லி, நாங்கள் காலேஜ் படிக்கிற பசங்க ஓகேவா, நாங்கள் இங்கே வந்ததே ஸ்டடி பண்ணிருக்காவும் லைஃப் என்ஜாய் பண்ணிருக்காங்க சரியா சொல்கிறாங்க. ஏன்னா லைஃப் என்ஜாய் பண்ணிருக்காவும் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. நீங்கள் நம்ப முடியாது சொல்கிறாங்க. நாங்கள் உண்மையாக சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம 4 பேரும் அவங்க 4 பேர் ஃபோன் வாங்கி வச்சுருக்காங்க. ஓகே இப்போ ஒன்று நீங்கள் ஐடி கார்டை கொடுத்து எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க ஓகேவா, நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சொல்லிட்டு நாங்கள் விட்டுறோம். ஓகே அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து திருடுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்துட்டு சரண்டர் ஆகிடும் ஓகேவா சொல்கிறாங்க. திருடுங்க நாங்களா இல்லவே இல்லை சொல்கிறாங்க. எப்படி ப்ரூவ் பண்ணுறது பாருங்கள், இங்கே தான் படிக்கிறோம், எங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணி பாருங்களேன். நாங்கள் 4 பேரும் ஃபஸ்ட்டே காலேஜ் வந்தப்போ ஃபோட்டோ எடுத்தா சொல்கிறாங்க. எடிட்டிங்கில் எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணலாம் சரியா, எவ்வளோ நாங்கள் வந்து கிராஜுவேட் ஆகிற கூட எடிட்டிங்லாம் பண்ணலாம் ஓகேவா, நாங்கள் அதை நம்ப மாட்டோம், நீங்கள் ஐடி கார்டு கொடுங்க சொல்கிறாங்க. 4 பேர் பார்க்குறாங்க. நாங்கள் வந்து அந்த மாதிரி பசங்க, நாங்கள் ரொம்ப பசங்க என்ன சென்டர் சொல்கிறாங்க, என்ன சென்டர் பசங்க லைஃப் சௌகரியத்துக்கு குதிக்கிறாங்களா சொல்கிறாங்க. அச்சோ உங்கள் சார் அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. என்ன சென்டர் பசங்க தான் காம்பவுண்ட் சௌகரியத்துக்கு குதிக்கிறாங்களா சொல்கிறாங்க. அது மூவி பார்க்குறதுக்காக தாங்க சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க யாரும் நம்ப முடியாது சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறேன் அப்புறம் என்ன பண்ணாங்க நம்புவீங்க சொல்கிறாங்க. அதுவும் இல்லை உங்கள் ஃபோன் எங்களுக்கு தான் இருக்குது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இந்த சொல்கிறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறான்ட்டு யாரும் சொல்கிறாங்க. இல்லை இப்போ மெக்கு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, உண்மையாக காலேஜ் பசங்க இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. மேபி உண்மையாக உங்கள் காலேஜ் பசங்களாக இருந்தால் சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. நீ எனக்கு ஏன் சொல்கிறாங்க. ஸ்டில் உங்கள் ஃபேஸ் தான் கிளியராக தெரியல எனக்கு, அவங்க இருட்டில் தான் முடிச்சிருப்பாங்க சவுறு எதிரி, ஆனால் ஃபேஸ் வந்து கிளியராக பார்க்கவே இல்லை. என்ன பண்ணாங்கனாக்கா ஃபோன் நாங்கள் வச்சுக்கிறோம் ஓகேவா, இந்த இப்படி எபிசோட் கொடுக்குறாங்க. இது சொல்கிறாங்க எங்களோட அட்ரஸ் ஓகேவா, நாளைக்கு இந்த அட்ரஸில் வந்துட்டு உங்கள் ஐடி கார்டாக காமிச்சிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போங்க சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க உங்கள் ஃபோன் வந்து பாயிண்ட் போங்க ஓகே, அப்போ தான் வந்து கொடுக்குறோம். அப்படி இல்லைனாக்கா நாங்கள் உங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு போட்டோம் சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலில் வச்சுருவோம் சொல்கிறாங்க. ஜெயிலாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அப்படி பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன ப்ரூஃப் தானே வேணும், நாளைக்கு எங்கள் இடத்துல ஒரு சில இடத்துல ஃபோனை வாங்கிக்கிறோம், அது வரைக்கும் எங்கள் ஃபோனை மிஸ்யூஸ் பண்ணிட்டாதீங்க சரியா சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் ஓகேவா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம் சொல்கிறாங்க. இப்போ போங்க சொல்கிறாங்க. இப்போ 4 பேர் ரிட்டன் எங்கே குதிக்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் இவங்க உண்மையாகவே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க போலடா சொல்கிறாங்க. இல்லைடா அப்படியே நம்பிடக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க நம்ம போகலாம் ஓகேவா, நாளைக்கு பார்த்துக்கலாம் வாங்க சொல்லி போயிடுறாங்க. இப்போ 4 பேர் ஃபோனையும் ஒரு கவரில் ஒன்றா போட்டு எடுத்து போயிட்டு இருக்காங்க. இது இப்போ 4 பேர் பார்க்குறாங்க. ஏன்டா இப்படி ஆயிடுச்சே சொல்கிறாங்க. அப்படி பார்த்துக்கலாம் ஓகே அப்படி சொல்லி நாளைக்கு போய் நம்ம ஐடி கார்டு கொடுத்தோம்னா நம்ப போகிறாங்க, ஃபோனை கொடுக்க போகிறாங்க. இப்போ இருக்குது சரியா சொல்கிறாங்க. அது அப்பா கூட பேசியாச்சு. எப்படியும் அவங்க 7 o'clock அப்பா பேசிட்டு நம்ம எப்படியும் உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு ஈவினிங் தான் ஃபோன் பண்ணுவாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் பயமாக பேசுகிறேன், ஒன்றும் பயப்படாது ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ 4 பேர் ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. உண்மையாகவே அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் யாரும் நம்பக்கூடாது ஓகேவா, இன்னசென்ட்டாக பேசிட்டு ஏமாற்றிடுவாங்க சொல்கிறாங்க. நம்மளும் அவங்க பேச சரியாக பார்க்கவே சொல்கிறாங்க. அவங்க பேச முடிச்சு இன்னசென்ட்டாக தெரிஞ்சது சொல்கிறாங்க. சரி இப்படியே போயிட்டு இருக்காங்களா. இப்போ எல்லாரும் நைட்டு பார்க்குறாங்க. நைட்டு யாருமே அவங்க அந்த மாதிரி யாரையும் பார்க்க முடியல. அவங்களால சரி விட்டு சொல்லிட்டு நீ டியூட்டி முடியுது, அவங்க வந்துட்டு படுத்துறாங்க வீட்டில். இப்போ டைம் ஒரு 8 o'clock இருக்கும். அப்போ டோர் ரிங் ஆகிடுச்சு. ஒரு பர்சன் குக் பண்ணிட்டுருக்காங்க. ஜின்னு ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கூப்பிட்றாரு. ஜின்னு பார்க்குறேடா சொல்கிறாங்க. பாரு வீட்டோட டோர் ரிங் ஆகிடுச்சு, போய் பாருடா யாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறேன் நம்ம யாரும் விட்டு தானே இருக்கும், அப்புறம் யாரும் வந்துருப்பா சொல்லிட்டு ஜின்னு போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா 4 பசங்க ரொம்ப அழகாக நின்றுருக்காங்க. மார்னிங்கால ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அழகாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு பார்க்குறேன் யார் பண்ணீங்களா என்ன வேணும் கேட்குறாங்க. மொபைல் வேணும் சொல்கிறாங்க. மொபைல் வேணுமா சொல்லி கேட்குறாங்க. மொபைல் வேணும் கடைக்கு போய் கேளுப்பா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எங்கள் மொபைல் இங்கே இருக்குது சரியா, அந்த வீட்டோட அட்ரஸ் கொடுத்தாங்க. இங்கே வந்துட்டு எங்கள் ஐடி கார்டு காமிச்சிட்டு மொபைல் வாங்கிட்டு போங்க சொல்லி சொன்னாங்க. சரி அதுக்கு தான் வந்திருக்கோம் சொல்கிறாங்க. இங்கே அவங்க சொல்லிட்டாங்க 4 போலீஸ் ஆஃபீஸர் ஜிம் சொல்ல மூவி படமா ஜின்னு பார்க்குறேங்க. ஓ அப்படி சொல்லுவாங்க சார். 4 பேர் உள்ள வராங்க. இப்போ நம்ம ஜின்னு கேட்குறேன். சுகா கேட்குறாங்க யார் ஜின்னு சொல்கிறாங்க. யாரும் 4 பசங்க வந்துருக்காங்களா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ சுகாவோட வாய்ஸ் கேட்டு யோசிச்சுக்கிற மாதிரி இருக்கேன்டா, இதை பார்த்தா சுகா எங்கள் வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்குது, ஆனால் அவராக இருக்க சரியாக சொல்கிறாங்க. இல்லைடா அவரும் ஒரு கமிஷனர் ஆஃபீஸர் தான் சொல்கிறாங்க. கமிஷனர் ஆஃபீஸர் தான் ஜிம் யோசிக்கிறாங்க. ஒரு சுகாவாக இருக்கும்போது ஜிம் தான் ஆல்ரெடி எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா சுகா ஏப்ரல் பண்ணிட்டு இருக்காரு. டொட்டப்போ அப்படி குக் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ அப்படி ஜிம் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு சுகா தான்டா சொல்கிறாங்க. சுகாவா அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் சுகா பார்க்குறாங்க. இவ்வளோ போதுமான பார்சல் வெளில வந்துருப்பாங்க. வெளில பார்த்தா நம்ம ஜிம் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்த்தா சுகா பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க. ஓ
உனக்கு இப்போ தான் என்ன பார்க்க டைம் கிடச்சிதா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நான் இவனை பார்க்க நினச்சிட்டு இருக்கணும், ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. என்கிட்ட சித்தப்பா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரியா, ஜிம்மும் ஒயனும் அங்கே தான் காலேஜ் படிக்க வராங்க, வந்து காலேஜில் செட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. என்னை பார்க்கறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ டைமாக கேட்குறாங்க. காலேஜ் ஜாயின் பண்ணி எப்படி 3 வீக்ஸ் இருக்காது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி காலேஜ் ஜாயின் பண்ணி எப்படி 3 வீக்ஸ் இருக்குன்னு அதை சொல்கிறாங்க. இன்னும் இப்போ வரைக்கும் எனக்கு கான்டாக்ட் பண்ணவே இல்லை, எனக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்து பார்க்கவே இல்லை, இப்போ தான் நீ வந்துருக்கேன் எங்கே அவள் அப்படி கேட்குறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஒன்று பார்க்க வந்துருக்காங்களா சொல்கிறாங்க. உனக்கு சுகா தெரியுமா கேட்குறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. சின்ன அவன் சித்தப்பாவை என் ஃபேமிலியை சொல்கிறாங்க. என்னன்னு என் தம்பிடா அவன் சொல்கிறாங்க. தம்பியா சொல்கிறாங்க. ஆமாடா என் சொந்த சித்தப்பா பையன் சொல்கிறாங்க. ஒரே வீடு தான் சொல்கிறாங்க. ஒரே வீடா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. ஏன்ப்பா நீ சொல்லவே இல்லை சொல்லி மொபைல் வாங்க வந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. மொபைல் வாங்க சொல்கிறாங்க. என்ன மொபைல் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம யோசிச்சுதான் நடந்தெல்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறோம். ஓ அப்போ நீங்கள் வந்து படிக்க வரல, மூவி பார்க்க போதான் வந்திருக்கா சொல்கிறாங்க. அப்படி இல்லை சுகா சொல்கிறாங்க. சொல்லு மூவி பார்க்க போகிறதா நீ வந்திருக்கா சரியா, அதுவும் காலேஜ் வந்துட்டு எப்படி ஹாஸ்டல்லேருந்து செவரு குதிச்சு போறியா சொல்கிறாங்க. காம்பவுண்ட் செவரு குதிக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான். அப்படி இல்லை சுகா ஜிம் நினைச்சு சுகா ஹேண்ட் பிடிக்கிறாங்க. சுகாங்க பாரு அப்படி போட்டு கொடுத்துட்டா சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறீங்கடா அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்த மேலே அவனுக்கு இப்படி அசால்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சித்தப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காரு உங்ககிட்ட, சித்தி மட்டும் கொஞ்சம் பாசம் கொஞ்சம் செல்லம் கொடுப்பாங்க. எங்கள் அப்பாவும் உங்கள்கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காது உங்கள் பெரியப்பா அப்படி சின்ன சுகா சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஏன் சுகா சொல்கிறதுக்கு என் சித்தப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸரா ஆமாம் அவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு கூட இவங்களாம் சொல்கிறாங்க. அப்படி தங்கச்சி ஒருத்தர் இருக்கா ஒயன்னு சொல்கிறாங்க. ஏன் இதுக்கு ஆமாம் அவங்களாம் சேர்ந்து சீட் பண்ணுவாங்க. ஆமாம் ஸ்கூலை கட்டடிக்குது, ஸ்கூலுக்கு வெளில போய் சுற்றுறது சொல்கிறாங்க. எல்லாம் பண்ணுங்க சொல்கிறாங்க. இதுக்கு ஆமாம் சரியான வந்துட்டு பானரும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சுகா என்ன அப்படி சொல்கிறாங்க பற்றி என்னை பற்றி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் பண்ணுவீங்க சொல்கிறாங்க. அவள் வந்து என்ன ஜஸ்ட் தப்பி தவிர தெரியாமல் வந்துட்டு பொண்ணாக பிறந்துட்டா சரியாவா, பையனை பிறக்க வேண்டியவா அப்படி சொல்லிட்டு சுகா சொல்லிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு நீ வந்துட்டு அப்படியே எல்லாரும் விட்டு கொடுக்கா சரியா சொல்கிறாங்க. பேசக்கூடாது, அது வேறு யாரும் முன்னாடி சொல்கிறாங்க. டி அவங்களாம் நம்ம ஃபேமிலி பார்த்தா சரியா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னாக்கா நீ என்னையும் அவனை பற்றி எப்படி தப்பாக பேசுவா கேட்குறாங்க. நான் தப்பாக சொன்னேன்னு நீங்கள் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாது சரியா, எல்லாரும் அந்த தேஜில் அப்படி தான் இருப்பீங்க ஓகேவா. அப்படி வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படி எதுவும் நாங்களும் நல்லா சின்ன வயசுல ஒரே மாதிரி ஒபீடியன்ட் கொண்டு வரை பேச முடியாது சொல்கிறாங்க. நீ சொல்லி சின்ன வயசுல அப்படி இல்லை சொல்கிறாங்க. நான் அப்படி நான் கேட்குறாங்க. நீ அப்படி இல்லை தான், ஆனால் எல்லாரும் அப்படியே இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நினச்சி பார்க்கணும். கரெக்ட் எல்லாருமே அப்படி தான் அவங்க ஏஜில் கரெக்டாக என்ஜாய் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி சேட் பண்ணி தான் இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் மெச்சூர் ஃப்ரெண்டுக்கப்புறம் நீ அப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு இப்படி அப்படி இருலாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. நீங்கள் சொல்லிட்டு கரெக்டு தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஒவ்வொருத்தங்க இறங்கி வராங்க. என்னடா சத்தம்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. பாருங்க இவங்கள தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபிளிக்ஸ் பார்க்குறேன். ஏன்டா நைட்டில் பார்த்தோம் அவனுக்கு வந்து அடையாளம் தெரியாத சொல்கிறாங்க. தெரியுறா எல்லாம் ஹைட் வைட்டாங்க பாரு அவங்க தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. எங்களோட உங்களோட ஐடி கார்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க எங்கள் ஐடி கார்டு எங்கே இருக்குது சரியா, ஃபோனை கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. ஃபோன் நீங்கள் வச்சுருக்கீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சார் ஃபோன் கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாங்க பார்க்குறீங்க. ரூல்ஸ் சொல்கிறாங்க. எனக்கு ரூல்ஸ் ஓகேவா, ஐடி கார்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மொபைலை வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மே எனக்கு பயம் நாங்கள் தேடுங்க கிடையாது சரியா இருந்தாங்க சார். ஜிம்மில் ஐடி கார்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜாங்க ஐடி கார்டு வாங்கிட்டு அப்படி பார்க்குறாங்க. ஏஜ் அதுக்கப்புறம் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது, அந்த ஐடி கார்டு மென்ஷன் இருக்குது, அதையும் அப்படி கேப்சர் பண்ணிடுறாரு. அதை பார்த்துருக்காங்க. அப்படி சொல்லிட்டு அப்போ நீங்கள் வந்துட்டு நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஓகே, நாங்கள் திருடம் கிடையாது ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாங்க சார் ஓகே சொல்லிட்டு மொபைல் கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டக்குனு மொபைல் வந்து கொஞ்சம் தூக்கம் நிம்மதியாக இருக்குது. ஆக்சுவலி நான் மிஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன். ஏன் இப்போ மொபைல் அவ்வளோ மிஸ் பண்ணியே சொல்கிறாங்க. ஆமாம் நாங்களாம் எப்போ மொபைல் பார்த்து தூங்க நைட்டில் மொபைல் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறேன். இப்போ பசங்க மொபைல் மூடி போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படி தானே ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிடும் கரெக்டாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். சரி ஓகே சுகா நான் கிளம்ப சொல்கிறாங்க. ஏன்டா நீ பாட்டுக்கு வந்த மொபைல் வாங்க போயிட்டுருக்கா, அப்படி என்னை பார்க்கணும் என்கிட்ட பேசணும் வரவில்லை நீ சொல்கிறாங்க. அதே இன்னும் டைம் வந்து பேசுகிறேன் நான் ஒயின் கூட வரேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் கூட நீ வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறேன். கால் ஒயின் இருக்கு. ஒயினில் ஃபோன் பண்ணுறா சொல்கிறாங்க. கூட சொல்லிட்டு சுகா தான் வாங்கி ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டுறாங்க. இப்போ எல்லாம் பார்த்துக்க என்ன நடக்குது சொல்லிட்டு இப்போ நம்ம ஒயின் வந்துட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஒயின் சொல்கிறாங்க. பாட்டை ஃபுட்டு நல்லாவே இல்லை எங்கள் ஹாஸ்டலில் சொல்கிறாங்க. என்ன ஃபுட்டு நல்லாவே இல்லைடா உங்கள் ஹாஸ்டலில் ஃபுட்டு சொல்கிறாங்க. தெரியலடி சொல்கிறாங்க. தெரியலையா சொல்கிறாங்க. இன்னும் பார்க்கலையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ பேசாமல் கேண்டீனில் ஃபுட்டு நல்லா இருக்குமா அங்கே சாப்பிடுவோமா சொல்லுவேன்னு கேட்குறேன். எனக்கு காலேஜில் ஒன்று ஹாஸ்டல் மட்டும் தான் வேறு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. எனக்கு ஃபுட்டு நல்லாவே இல்லைடா சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டுருக்கா. சரி வந்துட்டு ஹாப்பி லைஃப் என்ஜாய் பண்ண பார்த்தாக்க அந்த ஃபுட்டே மோசமாக இருக்குது ஹாஸ்டலில் சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ மணி கட்டுறோம், மணிலாம் பே பண்ணுறோம், அவனுக்கு ஃபுட்டு சரியாக கொடுக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நீ பார்த்துக்கலாம் சரியா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஒரு பர்சனாக வந்துட்டு அப்படியும் என்னை வந்து பார்க்குற ஐடியா இல்லை அவனுக்கு கேட்குறாங்க. இப்போ சுகா ஒயின் பார்க்குறா. சுகா சொல்கிறாங்க. நீ எப்படி எங்கள் ஜிம் எங்கே இருக்க அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஒயன் அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நடந்தாலும் சொல்லிடுறாங்க ஒயன் கிட்ட. இப்போ நம்ம ஒயன் பார்க்குறா. சுகா நீ வந்து ஃபோனை வாங்கி கொடு, யார் வச்சிருக்கா ஜிம்மில் ஃபோனை சொல்கிறாங்க. இப்போ அவன் ஃபோனை அவன் கூட வந்துச்சு சரியாக சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் பார்க்குறா. சுகா பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணுறது ஐடியாவே இல்லை அப்படி தானே சொல்கிறாங்க. எங்கடா என்னை வந்து மீட் பண்ணாக்கா நான் ஒரு ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கணும், இல்லை என் கூட ஸ்டே பண்ண சொல்ல வச்சுருக்கணும் பயம் தானே சொல்கிறாங்க. ஃப்ரீடமாக இருக்க விட மாட்டேன்னு அவங்க நினைக்கிறீங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை சரி ஒயன் சொல்கிறேன். எனக்கு காம தானே உண்மை. நீ இப்போ நம்ம அப்பா அப்படி சித்த பேர ஒரே மாதிரி தான் இருப்பீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவில்
அப்போ பார்க்குறாங்க சுகா பார்க்குறாங்க என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை ஜிம் சொல்கிறாங்க. உங்கள் 2 பேரையும் சொல்கிறாங்க கோயின்னு பார்க்குறாங்க. பாரு இன்னும் கோவப்படாத ஓகேவா, நாங்கள் சண்டே வந்துட்டு வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லி அப்போ பேசலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சுகாவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வேண்டா ஜிம் சீக்கிரம் ஃபுட்டு வாங்கிட்டு வரேன் பசிக்கிற சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஜிமின் தான் சரி ஓகே சுகா நான் கிளம்புறேன் அப்புறம் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறேன் இல்லை நான் குக் பண்ணி சாப்பிட்டு போக சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் உங்களுக்காக குக் பண்ணது என்ன சொல்கிறாங்க. இல்லைடா எப்பவுமே எக்ஸ்ட்ரா குக் பண்ணுவோம் சொல்லி உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிம் உட்காராங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணி விட்டாங்களா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. என்ன சுகா சொல்கிறாங்க. பாரு இவர் பேர் நம்பிஜன் ஓகேவா சொல்கிறாங்க. கமிஷனர் சரியா சொல்கிறாங்க. ஹலோ யாங் சொல்கிறாங்க. ஹாய் சொல்கிறாங்க. இவர் பேர் ஜின்னு ஓகேவா அவரோட பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொஷன் சொல்கிறாங்க. அவன் பேர் வந்து டேங் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ டேங் வந்துட்டு ஹாய் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் வந்துட்டு ஹாய் சொல்கிறாங்க. இப்போ டேங் ஒரு பேசுகிற மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் பேசுகிற மாதிரி வச்சிருக்கீங்க சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ பக்கத்தில் பர்சன் பார்க்குறவங்க இல்லை உன்னை பார்த்து பாசிட்டிவ் சொல்கிறாங்க. என்ன பார்த்து பாசிட்டிவ் ஏன் கேட்குறாங்க. நீ எனக்காக சொல்கிறாங்க. அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட கோசா பேசுகிறா சொல்கிறாங்க. அவரோட பாய் ஃப்ரெண்டாக யார் பார்த்துருக்காங்க. இப்போ சுகா தான் டேயாங்க அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சுகா நீ லவ் பண்ணுறியா ஜிம் கேட்குறாங்க. இப்போ சுகா தான் அதை சொல்கிறாங்க. ஓ நீ லவ் பண்ணியிருக்க அது கூட எனக்கு சொல்ல மாட்டேன் ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லைடா சுகா வந்து கிட்ட வராங்க. அப்படிலாம் இல்லை லவ் பண்ணுறதா ஆனால் நான் சொல்லுவேன் சரியா உங்ககிட்ட என்கிட்ட அப்பா மட்டும் சொல்ல முடியாது சொல்கிறாங்க. ஓ எப்படி லாஸ்ட்டு மேட்ச் கூட சொல்லுவியா கேட்குறாங்க. அப்படி இல்லைடா சுகா வந்து கஞ்சிட்டு இருக்காரு ஜிம்கிட்ட அந்த மாதிரி பேசாத சொல்லிட்டு ஜிம் பார்க்குறேன். போ சுகா நாங்கள் என்ன தப்பான விட்டதுன்னு சொல்லுவோம் தெரியுமா. நீ வந்துட்டு மாறிட்டல நீ சொல்லுறதுக்கப்புறம் மாறிட்டல ஜிம் சொல்கிறாங்க. அது லாஸ்ட்டாக நீ வந்துட்டு நியூ இயர்க்கு வீட்டுக்கு வரல அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பாட்டி சாமி கும்பிட்டு அப்படி வரல நீ எதுக்கும் வீட்டுக்கு வரல தெரியுமா. ஜிம் சொல்கிறாங்க மாறிட்டேன் அப்படி சொல்லி ஜிம் சொல்லவும் அப்படி இல்லை நான் எப்படி மாறினேன் சொல்கிறாங்க. பிஸி ஆகிட்டேன்டா நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க. இதுக்கு தானே சொன்னேன் நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆகா சொல்லிட்டு சரி அப்பா அப்படிதான் சொல்கிறாங்க. பாரு இதுக்கு இப்படி பேசி கேட்காம அப்பா சொல்லிட்டு சித்தப்பா என்ன பண்ணாரு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா அது எப்போ பிஸியாக இருக்க திரும்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டா சரியா சொல்கிறாங்க. ஏன் உன்னோட பெரியப்பா மட்டும் ஏன்னா அவ்வளோ வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண வரா சொல்கிறாங்க. அவர் பிஸ்னஸ் மேன் தானே அவர் என்னைக்காவது நம்ம வேலை கொடுத்துட்டு போயிருக்காரா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. பாரு பெரியப்பா வந்து சொல்கிறாங்க டே சப்போர்ட் பண்ணா சரியா சொல்கிறாங்க. உன் பெரியப்பா நம்ம சித்தப்பா ஒரே மாதிரி சரியா சொல்கிறாங்க. அவங்க பிஸ்னஸ் சொல்லிட்டு அவங்க பிஸியாக இருக்காங்க சரியா சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க சரி ஓகே எல்லாம் வந்து சரியாயிடும் சரியா சொல்கிறாங்க. இருந்தாலும் போலீஸ் ஜாப்னாலும் பிடிக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது சுகா சொல்கிறாங்க. சரி சரி ஜிம் பேசியிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் எல்லாரும் சுகா இன்ட்ரோ பண்ணுறாங்க. அப்புறம் அவன் பேர் ஜவுக்கு பேர் காய் பேர் மேக்கப் ஓகே அவன் பேர் ஜேவப்பு அவங்க ஜின்னு சொல்லி எல்லாரும் பேர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சார் ஜிம் வந்து பேசிட்டு ஒரு மாதிரி சாப்பிட்டு ஜிம் பார்க்குறேன். சரி போகலாம் போவா சார் ஹீரடா சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் லஞ்ச் பேக் பண்ணி தராங்க. இந்த வாங்கிட்டு கூட சரியா சொல்கிறாங்க. சரி சார் ஜிம் வந்துட்டு சுகா பாய் சொல்கிறாங்க சரியா சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. ஜிம் நிலை சொல்கிறாங்க இந்த வச்சுக்கோ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க மணி சொல்கிறாங்க. அடையே நான் கார் வச்சுருக்கேன் சொல்கிறாங்க. காரில் எடுத்து வந்தால் வச்சுக்கோ சொல்லிட்டு வாங்கிட்டு கொஞ்சம் கூட நீ கொஞ்சம் வச்சுக்கோ சொல்லி மணி கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஜிம் சரி ஓகே போயிட்டு வா சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் தான் போகிறதுக்கு முன்னாடி சுகா சிக்ஸ் கிஸ் பண்ணிட்டாங்க. பாய் அப்படி சொல்லிட்டாங்க. பாய் சுகா சொல்லிட்டாங்க. இது பார்க்க டேக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. சுகா சொல்கிறாங்க. ஒரு டைம் வந்து இந்த மாதிரி பப்ளிக்காக கிஸ் பண்ண பேசுகிறாங்க. பப்ளிக் கரெக்டாக பேசுகிற வீட்டில் தானே இருக்கும் சொல்லல நீ மற்றவங்களுக்கு கிஸ் பண்ண மட்டும் சொல்லுவல. இப்போ இத்தனை பேர் இருக்கும் அவன் கிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ ஜெனி பார்க்குறேன் என்னடா பேசுகிறான் அவன் தம்பிடா சொல்கிறாங்க. தம்பியாக தான் சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. அங்கே பார்ட்டி நீ எவ்வளோ லவ் வச்சுக்கிறேன்னு புரியுது சரி நானும் லவ் பண்ணுறேன் டீப்பாக லவ் பண்ணுறேன் ஆனால் நான் டாக்ஸிக்காக பார்க்க சரியா அவன் தம்பி அப்படி சுகா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் நான் தான் தப்பாக நினச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. டே நீ இந்த மாதிரி யோசிக்காது சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ போயிடலாம் நம்ம ஜிம் இங்கே வந்துருப்பாடா இப்போ ஒரு 1 வீக் போகுது 1 வீக் ஆகுமே நம்ம ஜிம் பார்த்து பிஸியாக இருக்காங்க. நம்ம ஜமுக்கு இல்லை அந்த இடம் தான் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் இன்னைக்கு நம்ம ஜிமின் நம்ம யோனிச்சோம் அதே மாதிரி அதே மாதிரி பண்ணுறாங்க. எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுட்டாங்க யாருன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பார்த்தா கூட பிரச்சனை இல்லை சொல்லிட்டு எனக்கு அவங்க அந்த இடம் சுற்றிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவங்க வந்து பிடிச்சிட்டா இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க இருக்கு உன் டக்குனு பர்சன் ஜிம் பிடிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ யாரே ஜிம் பார்த்துருக்காங்க பார்த்துட்டாங்க ஜம்ப் பண்ணிருக்காங்க. இங்கே பாருங்க அதான் நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் வந்து திருடன் கிடையாது சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. திருடன் எனக்கு தெரியும் எங்கே போகிறா கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் எங்கே போவான் மூவிக்கு தான் போகிற சொல்கிறாங்க. உனக்கு அப்படின்னா பைத்தியம் மூவி நான் சொல்கிறேன் எனக்கு பைத்தியம் ஓகே எனக்கு பிடிக்கும் என் வீட்டில் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்துட்டேன் சரியா நீங்கள் வந்து ஃப்ரீடமாக இருக்குன்றதுக்காக தான் அதனால் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்க விட்டீங்களா ஜிமின் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இது 1 செகண்ட் உங்கள் அண்ணா கால் பண்ணிட்டு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் அண்ணா கால் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க பாருங்கள் கால் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறீங்க கால் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சுட்டு பார்க்குறீங்க இவர் என்ன பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க பாருங்கள் நாங்கள் சொல்லிட்டுமே நாங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்கள் காலேஜ் பசங்க தெரியுது ஓகேவா அது எங்கள் சுகா எனக்கு ரொம்ப வேண்டிய பசங்க புரியுது சரியா அவங்க ஃபேமிலி அவங்க தம்பிங்க புரியுது ஆனால் நீங்கள் எது கால் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு திறமை வெளில போய்ட்டு நான் என்ன பண்ணுவீங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு எதுவும் சொல்கிறாங்க சேஃபாக போட்டு சேஃபாக வரும் சரியா சொல்கிறாங்க. அப்படிலாம் அலோவ் பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. இல்லை நான் போக தான் செய்வேன் சொல்கிறாங்க. நீங்கள் போகக்கூடாது ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறோங்க. ஐயோ இவனுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் இவங்க வந்துட்டு ஃபியூச்சரில் மேரேஜ் பண்ணுறப்போ சப்போர்ட் பண்ணுவான். எனக்கு இவங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவங்க அப்பா இவங்களோட அப்புறம் சுகாட அப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டேன். அதனால இப்போ உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை சாஃப்டாக பேசினாக்க இந்த பையன் அப்புறம் இந்த பையன் கூட சாஃப்டாக பேசினா தான் மேரேஜ் அப்போ பிரச்சனை வர சொல்லிட்டு சுகா டே பார்க்குறாங்க. இங்கே பாரிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க டீனேஜ் பசங்க அப்படியே இருப்பாங்க சரி நம்மளும் அவங்க ஏஜில் அப்படி தான் இருந்தோம் சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்க என்ன பேச சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி இருந்தோம் நீ மட்டும் இப்போ ஸ்ட்ரிக்டாக இருக்கா சரி அவங்க போயிட்டு விட்டோம் பரவாயில்ல விட எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பரவாயில்லையே நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருப்பீங்க போல ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாம் ஸ்மார்ட் தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல என் சுகாக்கு நல்லா டேஸ்ட் தான்
அப்படி சொல்லவும் இப்போ டேக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ உண்மை சொல்கிறாங்க ஆமாம் என் சுகாவுக்கு உங்களோட நல்ல டேஸ்ட் அவங்க சூஸ் பண்ணிக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லவும் டேக் ஹாப்பியாடுது. நீங்கள் வந்து லிட்டில் பிரதர் இல்லை சொல்கிறாங்க. லிட்டில் பிரதர் இல்லாமல் ஜிம் கேட்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க நானும் லிட்டில் பிரதர் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஷோக்கு தம்பி தானே ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட் கால் மீ ஜிமின் சரியா சொல்கிறாங்க. ஓகே ஜிமின் சொல்லிட்டு டேக் பார்க்குறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு வேலை போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே எங்கள் கேப் புக் பண்ணி போங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ தான் ஹேண்டை பிடிச்சிட விட சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் டே பார்க்குற ஜங்க் விட்டுற ஹேண்ட் வச்சு தட்டி விடுறாங்க. இப்போ ஜங்க் பார்த்து முடிக்கிறாங்க டேவா நீ ஏன் அப்படி பண்ணுற சொல்லிட்டு இருந்து பாரு அவன் ஃபியூச்சரில் பிரதர்லாம் வர போகிறான் சரியா தள்ளி போ டே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க கடவுளே சரி அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் பார்க்குறாங்க பாருங்க நீங்க போயிட்டு ரியல் த்ரில்லர்லாம் இருப்பாங்க சரியா அவங்க பிடிங்க சரியா எங்கிட்ட வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க வாங்க சரி இப்போ இவங்களாம் வந்து போயிட்டாங்க. ஒரு டாக்ஸி புக் பண்ணி இப்போ நம்ம ஜங்க் பார்க்கணும் ஹீரோ செட் ஒன்று போட்டு கொடுக்குறோம் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. ஒரு டே பார்க்குறாங்க ஜங்கா வேணாம் சொல்கிறாங்க பாடா நீ இதே மாதிரி டைம் பண்ண வச்சுக்கலாம் பண்ண தெரியுமா நீ என்ன பண்ண சொல்கிறாங்க. நீ காலேஜ் படிக்கும் பொண்ணு கூட டேட் பண்ணி ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் காலேஜ் படிக்கும் ஒரு பொண்ணு கூட டேட் பண்ணி அதை நான் சுகாக்கிட்ட போட்டு கொடுத்துருவேன் சரியா சொல்கிறாங்க. சுகாக்கிட்டே சொல்கிறாங்க. நீ சுகாட்ட என்ன சொல்கிறாங்க கன்ஃபர்ஸ் பண்ணும்போது சுகான யாருமே லவ் பண்ணதில்ல யாரும் டேட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி போய் சொன்னல நான் சொல்கிறாங்க டே நான் ஒரே ஒரு டைம் அப்படி டேட் பண்ண சொல்கிறேன் ஒரு டைம் போனதில்ல சொல்கிறாங்க போயிட்டு தான் செட் ஆகணும்னு சொன்னேன் நான் சொல்லுவேன் சரியா சொல்கிறாங்க. நீ அப்படி சொல்கிறாங்க போன குட்டி பார்க்க தானே அப்படி இருக்கும் அவனுக்கு பசுவான ரொம்ப கோவம் ஃபைட் பண்ணுறோட பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம் சொல்கிறேன் சுகா சொல்லிட்டே சொல்கிறாங்க. அந்த பயம் இருக்குல்ல சொல்கிறாங்க அப்போ சொல்லிடுவோம் அந்த பயம் இருக்குன்னா அமைதியாரு சரியா நீ ஒரு டைம் அவங்க அம்சத்தை எதனா சப்போர்ட் பண்ணி குறுக்க வந்து அவ்வளோ சரியா பிரதர் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு வந்து அவ்வளோதான் பார்த்துக்கோ சரியா உன் ரூட்டு வேறு யார் ரூட்டு வேறு சரியா சொல்கிறேன் நீ சுகா மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சரியா இவனை நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற சொல்கிறாங்க எனக்கு அவனை பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. நீ என்ன உனக்கு ஒரு பர்சன் சொல்லிட்டாங்க என்னோட டேஸ் வரைக்கும் எனக்கு யாரும் பிடிச்சதில்ல சரியா எப்போ அவனோட ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்து பிடிச்சா சரி ஃபஸ்ட்டு அவனுக்கு வாய்ஸ் தான் பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் அவனோட ஃபேஸ் சொல்கிறாங்க. நீ எப்படா சொல்கிறாங்கப்பா நைட் எனக்கு மொபைலில் நான் அதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணேன் அப்போது அவனோட மொபைல் வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் சேவரில் அவனோட ஃபோட்டோ வச்சு நான் சரி ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பார்த்து எனக்கு பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பேசுகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு எதனால் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸராக பிடிக்காதான்னு தெரியல நான் ஃபஸ்ட்டு கேட்கணும் அவங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேவா கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் இடம் பிடிக்கணும் அவன் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. உன்னை அந்தளவுக்கு போயிட்டு இப்போ தான் பார்த்தேன் கொஞ்சம் டேஸ்லாம் அது பார்த்து சொல்கிறேன் எனக்கு அதெல்லாம் கொள்ள சரியாக ஜஸ்ட் 1 வீக் தான் அது பார்த்து இருந்தாலும் பிடிச்சிச்சு ஓகேவா என் மைண்ட் ஃபுல்லாக வந்தா இருக்கா சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் என் மைண்ட் ஃபுல்லாக வந்தா இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜம் சொல்கிறாங்க டேப் பார்க்குறாங்க அட பாவி சொல்கிறாங்க பேடா உன்ட்டு கெஞ்சி கேட்குறேன் சுகாட்டை மட்டும் எதுவும் சொல்கிறாரு சரியா சொல்கிறாங்க நான் சொல்லாமல் இருக்கணும் அமைதியாக இருக்கும் சரியா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க நீ எதுக்கு டே பயப்படுறா இவனுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க ஜம் பார்க்க என்ன சொல்கிறாங்க நீ எதுக்கு இவங்க பயப்படுறா சொல்கிறாங்க. ஓ காய் நீ யார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் காய் பார்க்குறீங்க என்னடா எனக்கு எதனா இருக்கா சொல்லி பார்த்துருக்காங்க. நீ மறந்துட்டியா காய் சொல்லுன்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொன்ன ஜவ கூட சொல்லுன்னு சொல்கிறாங்க. எனக்கு எந்த ஒரு பேடு அப்படி இருந்ததில்லை பேபி உன்னை பார்க்கறதுக்கு முடியும் சரி பார்த்ததுக்கப்புறம் சரி இல்லை வேறு சொன்னால சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ மறந்துட்டியா அன்றைக்கி சொல்கிறாங்க. ஐயோ சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க பாரு ஹோபி அங்கே ஸ்மோக் பண்ண பிடிக்காம தெரியல சொல்கிறாங்க. ஸ்மோக் பண்ணியிருக்கேன் ட்ரிங்க் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் எக்ஸட்ரா சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ வேணும் தெரியாமல் சொல்கிறாங்க பாரு ஆள் விடுற சாமி ஐயோ நல்லா இருக்கிற குடும்பத்தில் வந்துட்டு குழப்பத்தை பண்ணுற போய் ஐயோ பாரு இங்கே பாரு என் குடும்பம் நல்லா அழகாக போயிட்டு இருக்கு சரியா அது வந்து கும்மி அடிச்சிடாதா சொல்கிறாங்க. இந்த காம கும்மி அடிச்சிடாதா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க என் பேபி எனக்கு ரொம்ப நம்பர் சரி சொல்கிறாங்க. நான் ட்ரூவாக இப்போ இருக்கான்னு சொல்கிறாங்க. அது பிஃபோர் மேட்சிங் எல்லாம் பண்ணது நான் சொல்லிவிடுவேன் எடுத்து சொல்லவா சொல்கிறாங்க. சும்மா 2 லைன் எடுத்து விடவா சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாம் சாமி அழ விட்றா சொல்லிட்டு காய் போயிடுறாங்க. கடவுளை எவ்வளோ அழகாக இருக்கு என் குடும்பம் அந்த குடும்பத்தை குடும்பத்தை கழிச்சிடும் போல சொல்லி அவர் போயிடாரு. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க பாவி பெஸ்ட் பண்ணுறது பார்க்காம எங்களே இது மெட்டரெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு அகன்ஸ்டாக என்ன பண்ண அப்படின்னா பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இவருக்கு லவ் பண்ணாமல் சிங்கிளாக இருந்தேன் நீங்கள் என்ன பண்ண கண்டுக்காம இருந்தேன் சரியா இதுக்கப்புறம் எனக்கு எதனா அகன்ஸ்டாக பண்ண நினச்சிங்க அவ்வளோ நான் போட்டு கொடுக்குறோம் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேற்காக சிரிக்கிறாங்க. இப்போ காய் பார்க்க சிரிக்கிற சப்போர்ட் பண்ண எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீ சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு பிளஸ்க்கு அப்புறம் பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அவன் ஆசையை சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் எனக்கு அவன்கிட்ட போய் தான் பேசிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க இவர் பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் மேக்கப் சொல்கிறாங்க. இப்போ மேக்கப் பார்க்குறேன் சொல்லிட்டு வாட போகலாம் சொல்லிடுறாங்க. இப்போ டேஸ்டாக பாஸ் ஆகிட்டு இந்த பக்கம் சுகா தாண்டா கிளம்பி ரெடி ஆகிட்டுருக்காங்க வீக்கெண்டு. இப்போ நம்ம டே பார்க்குறேன் சுகா நீ எங்கே போகிற சுகா எனக்கு கூப்பிடாமா சொல்கிறாங்க. பார்ட்டி என் தம்பி தங்கச்சி டைம் ஸ்பெண்ட் பண்ண ஓகேவா அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன நான் அவங்க ட்ரீட் எப்படினாக்கா ஒரு அந்த ஃபுட்டு வாங்கி கொடுக்கல நினைச்சு அவங்களுக்கு ட்ரீட் கூட கொடுக்கல சொல்கிறாங்க. ட்ரீட் கொடுக்கல ஆமாம் எப்பவுமே நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போனாக்கா நாங்கள் முழுக்க உட்காந்து சாப்பிடுவோம் வெளியே போயிட்டு சொல்கிறேன். இந்த காமா வந்து அவங்கள்ட்ட ட்ரீட் கேட்பாங்க நானும் கொடுப்பான்னு சொல்கிறாங்க. என்ன சுகா உங்கள் ஃபேமிலி உணர்ந்தமாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன உணர்ந்தமாக இருக்குது சுகா கேட்குறாங்க. இல்லை உன் தம்பி ரொம்ப துருந்துருக்கான் ஒரு மாதிரி அப்புறம் உன் தங்கச்சி சொல்கிறாங்க பாருங்க அப்படி தான் இருப்பாங்க சரியா ஆனால் அவங்களுக்கு தெரியும் எப்படி எங்கே எப்படி இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ரொம்ப 2 பேரும் பிரில்லியன்ட் பசங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்ல சுகா சொல்கிறாங்க பாடு என் தம்பி தங்கச்சி ஃப்ரீடமாக இருக்காங்க ரீசனே வந்துட்டு எங்கள் சித்தப்பா சரியா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க ஃப்ரீடமாக இருக்குன்னு நினச்சிருக்கோம் அவங்க சேட்டை பண்ணுற ரீசன் சித்தப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். என் அப்பாவும் அப்படி தான் 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கனால அவங்க குறிப்பிட்டாக சின்ன வயசுல ஃப்ரீடம் இல்லாமல் போயிடுச்சு. நான் வந்து நேச்சுரலாகவே லைஃப்பை பெருசாக என்ஜாய் பண்ணுற பர்சன் கிடையாது. நான் ஒரே மாதிரி இருப்பேன் அவங்க 2 பேரும் அப்படி இல்லை அவங்களுக்கு புரிஞ்சுருப்பாங்க லைஃப் என்ஜாய் பண்ண ஆசைப்படுற பசங்க. ஆனால் என் ஃபேமிலி கலவு பண்ணவே மாட்டாங்க சரி அவங்க ரொம்ப சப்பராக இருப்பாங்க 2 பேருமே அந்த ரீசனால் தான் அவங்க போயிருக்காங்க. அவங்க நானும் பெருசாக எடுத்துக்கல ஆனால் என் தம்பி தங்கச்சி என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்த்து தான் இருக்கு ஓகேவா அவங்க சேஃப்டி கொடுத்து தான் இருக்கு ஓகே சொல்கிறாங்க.
இப்போ நம்ம கேட்டுகிட்டே பார்க்குறாங்க. எனக்கு புரியுது சொல்கிறாங்க. நான் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அவங்களை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹாப்பி வச்சுட்டு வர சரியா சொல்கிறாங்க. ஏன்னா நான் பார்த்துக்கோங்க என் தம்பி தங்கச்சில அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேட் பார்க்குறோம் அப்போ நான் வரணும்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறேன் கண்டிப்பாக என்னோடய கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. பார்க்குறேன் இல்லை ஏன் சுகா கேங்க நம்ம மொத்தமாக போகலாம் சொல்கிறாங்க. ஏன்னா திரும்பி பார்க்குறப்ப ஜாமு கேட்குறாங்க. அவர் அழகாக ரெடி வந்துருக்காரு. இப்போ டேட் பார்க்குறோம் இவன் டேட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு என்ன ஜாமுக்கு சொல்கிறாரு. அந்த இல்லை கேங்க நீங்கள் தனியாக போகணும். நாங்கள் எல்லாரும் ஒன்றா வந்தாக்கா அப்படி மாலில் போய் சுற்றி பார்க்கலாம். நீங்கள் 3 பேர் போனால் பெருசாக பண்ணா இருக்காது. நம்ம எல்லாரும் போனால் பண்ணா இருக்கலாம் சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குற நல்ல ஐடியா இருக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறவங்க நல்ல ஐடியா சொல்லிட்டாங்க. ஜோ பார்க்குறவங்க நல்ல ஐடியா போனால் எல்லாரும் போகலாம் சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. டே 3 பேர் போகலாம் போயிட்டு வரட்டாங்க. நீங்கள் எதுக்கு போகிறீங்க சொல்கிறாங்க. நாங்களும் போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. நீ தனியாக என்ன பண்ண போகிற கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க என்ன பண்ண போகிற தனியாக இருந்து நீ என் கூட வாடா சொல்கிறாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு ஜின்னு திட்டாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. அவ்வளோ கஷ்டமான பிரேக்கப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. பிரேக்கப் என்னடா பேசுகிறான் இன்னைக்கு சொல்கிறாங்க. இதை எப்போ சொல்கிறது என்ன சொல்கிறாங்க. ஜின்னு பாரு எப்போ அப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. இல்லைடா சாரிடா ஓகேவா நான் வந்துட்டு சும்மா தானே சொன்னேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஜின்னு எனக்கு டீஸ் பண்ண நம்பிட்டு கோவம் எனக்கு அந்த கோவத்தை ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ நம்ம சின்ன எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. சரி போகலாம் சொல்லிட்டு இப்போ காய் பார்க்குற ஹோப்பி என்ன வேணும் ஓகே எல்லாம் வாங்கி தரேன் சொல்லிட்டாங்க. போக ஜேவ் பார்க்குறேன். சரி ஓகே சரி ஃபைனலாக வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு காரில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இப்போ ஒரு பிளேஸ் 2 பேர் இருக்காங்க. நம்ம ஜிமினும் நம்ம ஒயன் இருக்காங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறேன் போடாமல் சொல்லிட்டு பார்த்தா காரில் அவ்வளோ பேர் இருக்காங்க. என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க. ஜிமினு ஒயன் பார்த்துருக்காங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து போகிற ஷாப்பிங் சரியாக சொல்கிறாங்க. ஆனால் சுகா சொல்கிறாங்க ப்ளீஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினு ஒயன் சரி ஓகே சரி வாங்க சொல்லி போகிறாங்க. ஜிமினே பார்த்துருக்காங்க குறுக்குன்னு. இப்போ ஒயன் பார்க்குற இவர் என்ன நம்ம ஜிமினி பார்த்துருக்காங்க இப்போ ஒயன் பார்க்க சுகா பார்க்குறேன். ஒயன் சொல்கிறாங்க என்ன சுகா சொல்கிறாங்க பாரு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். இவங்க பேர் நம்ஜூன் ஓகேவா. ஹாய் ஹேங் சொல்கிறாங்க. ஹாய் மாஸ் நம்ஜூன் சொல்கிறாங்க. என் பேர் ஜின்னு ஓகேவா. என் பேர் ஜேஹோப்பு. அவன் பேர் காய் ஓகேவா சொல்லுவாங்க. பேர் ஜங்கு அவன் பேர் டே அப்படி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ டே வந்துட்டு நம்ம சுகா கொடுக்குன்னு பார்க்க ஒயன் பார்க்குறா ஜிமின்னு சொல்கிறாங்க. நீ சொன்னி அதாவது நான் சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் லவ் பண்ணுறாங்களா சொல்கிறாங்க. நம்மளோட செலவிட சுகா சொல்கிறாங்க. சரி வீட்டு சரியா அவங்க டைம் இருக்கா சொல்கிறாங்க. அந்த டே பார்த்தா சொல்லி நல்ல பையன் தெரியுது சொல்கிறாங்க. அப்படி அவங்க நல்ல பையன் தெரியுது ஓகேவா. கண்டிப்பாக நம்ம சுகா கூட நான் சுகா நல்லா பார்த்துப்பாங்க. சுகா அவங்க நல்லா பார்த்துப்பாங்க சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே சரி ஜிம்மும் ஒயனும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்த்து கொடுக்கணும் ஜிம்மி பார்க்க நம்ம ஒயின் டக்குனு கேட்குறா. இங்கே பாருங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்கள் ஜிம்மி கொடுக்கணும்னு பார்க்குறீங்க சொல்கிறாங்க. சுகா திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டேன் சிஸ்டர் வந்துட்டு ரொம்ப பிரில்லியன்ட் தான் போல ஏன் நம்ம சுகா சொன்ன மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேங்க. இல்லை நான் நார்மலாக தான் பார்த்தேன். எனக்கு பாருங்க பேச டைரக்ஷன் தான் எனக்கு இங்கே தான் பார்க்க முடியும் வேறு எங்கே பார்க்க முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் கேட்குறாங்க. அந்த பக்கம் பார்த்தா காலத்து வடிக்காத சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறவா அப்படியாச்சும் இந்த பக்கம் திரும்ப சொல்கிறாங்க. ஜிம் திரும்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. என்ன பொண்ணு இப்படி இருக்கா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சுகா எடுத்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்மார்ட்டு. ஜிமின் அண்ட் ஒயின் இப்போ சுகா மையம் சொல்ல அமைதியாக இருக்காங்க. ஃபைன்ல இவங்க இப்போ ஆனால் ஒரு ஷாப்பிங் மால் வந்திருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சுகாருக்கு என்ன வாங்கி தர போகிற சொல்கிறாங்க. என்ன வாங்கிக்கோங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஒயினும் சரி சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. போயிட்டு ஜிம் தான் இது உனக்கு நல்லா இருக்கும் ஷர்ட் போட்டுக்கோ ஜிம் சொல்கிறாங்க. ஒயின் சொல்லிட்டு அப்படியே இந்த ஷர்ட் எடுத்துக்கோ ஓகேவா காலேஜுக்கு இந்த ட்ரெஸ்ஸாக போட்டு நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஒயின் எடுத்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறா இதை எடுத்துக்கோ சொல்லிட்டு ஜிம் தான் ஒயினுக்கு எடுத்து வைக்கிறாங்க. மாறி 2 பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகா பார்த்து கேஷ் இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பார்த்து எனக்கு கண்டுக்கிறாங்க பார்த்தியா கூட கூட்டிட்டு வந்திருக்கானே என்ன வேணும்னு கேட்குறாங்க பாரு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. ஜிமின் ஒயின் என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ ஒயின் வச்சு மாறி வாங்கிக்கிறாங்க. இது எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ சொல்லிட்டு போவோம். ஜிமின் தான் ஒயின் இந்த ஹேட்டை போட்டு பாரு ரொம்ப அழகாக இருக்க சொல்லி வச்சு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற ஆமாம் அழகாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஹேட்டு அந்த கேட்டோட ஹேட் இருக்குது அதை எடுத்து சுகா கிட்ட ஒயின் சொல்கிறாங்க. சுகா பார்க்குறேன்னு சொல்லிட்டு வச்சு விட பார்க்க அழகாக இருக்குது சுகா நீ பார்க்கறதுக்கு ரியல் பண்ண முடியுமா இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒயின் சொல்கிறா. இப்போ நம்ம சுகா சிரிக்கிறாரு. இப்போ டே பார்க்குறேன். நான் இதே ஒரு டைம் வச்சு திட்டினா என்னை வச்சு கன் பண்ணுறேன்னு கேட்டால் இப்போ இப்படி வச்சுட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க. தம்பி தங்கச்சி மேலே பாசமும் சொல்லிட்டு டே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகா திரும்புறாங்க. டே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வாங்கிக்கோ சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு உனக்கு என்ன வாங்கிக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு டே நினைக்கலாம் ஒரு நிமிஷம் தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ சின்ன வந்து பார்க்குறாரு. என்ன அதுக்குள்ள அவசரப்பட்டு மனசு கொடுத்துட்டு யாரும் கேட்குறாங்க சொல்லிட்டாங்க. நானும் அப்படி தான் டைம் நம்பிச்சு வந்துட்டு அவசரப்பட்டு திட்டு மனசுக்குள்ள பார்த்தாக்கா அவங்க ரொம்ப அழகாக எனக்கு கேர் பண்ணுவோம் தெரியுமா சில பேர் அப்படி தான் ஓகேவா சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. ஜின் அப்போ சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. ஜின் ஜங்கோ காய் மேக்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. பாருங்க அவங்க எல்லாருக்கும் என்ன வாங்கிக்கோங்க சொல்கிறேன் என்ன சொல்லிட்டு எனக்கு நானே பில் பே பண்ணுறேன் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஆமாம் நானே வாங்கி தரேன் ஓகேவா நீங்கள் எல்லாரும் என்ன வேணும் வாங்கிக்கோங்க சொல்கிறாங்க. டே சுகா பில் பே பண்ணுறாங்க வாங்க எல்லாம் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு எல்லாரும் போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு வாங்குறாங்க. ஜின் பார்க்குறாங்க. ஜிம்னு வாங்கி பார்க்குறாங்க. சுகா அங்கே வாங்க சொல்கிறாங்க. சுகா கிட்ட பாருங்க அந்த ஷர்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் சுகா சொல்கிறாங்க. டே எனக்கு எதுக்கு எனக்கு யூனிஃபார்ம் தான் சொல்லிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அதுக்கிட்டே சுகா வெளில போகிறப்போ அப்புறம் டே கூட டேட்டுக்குலாம் போகிறப்போ ட்ரெஸ் போட்டு நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணணும்லாம் சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் அப்போ டே கூட வெளில போகலாம் சொல்லிட்டாங்க. நான் எங்கே டேட்டுக்கே போகிறது நான் ஒன்றாவே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்பெல்லாம் சொல்லிட்டு டைம் கிடைக்கும் டேட்லாம் போங்க சரியா சொல்லிட்டு ஜிம்மும் வாங்கி பேசுகிறாங்க. டே நீங்கள் எடுத்து சின்ன பசங்களை பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் சின்ன பசங்களை விட்டுவா எங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு சொல்லிட்டு 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. நீங்கள் என்ன தான் பெருசாக வளர்ந்தாலும் என் கணக்கு சின்ன பசங்க தான் சரியா சொல்கிறாங்க. சரி இந்த சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சுகா இது நல்லா இருக்கா கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இல்லை அதை எடுத்து சொல்கிறாங்க. இப்போ சுகா சொல்கிறாங்க அதை எடுத்து சொல்லிட்டு இப்போ நம்ம டே இருக்கிறாங்க இது வாங்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது ஜிம் ஒயின் பார்க்குறாங்க. உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்காரு டே வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சரி இப்போ சுகா அவங்க ஹாப்பி ஸ்மெல் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜம்ப் பண்ணா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும் போல சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒயின் இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சொல்லிட்டாங்க. சரி ஜிம்னு சொல்லிட்டு நம்ம
ஒயின் சொல்கிறேன். இப்போ 2 பேருமே ஒரு ட்ரையல் ரூம்கிட்ட போகிறாங்க. ஜிம் போயிடுறாங்க. ஜிம் போன ஒரு செகண்ட் இன்னொரு பசங்க போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது என்ன சொல்லிட்டு இங்கே பாருங்க மிஸ்டர், நான் உள்ள இருக்கேன்னு தெரியல சொல்கிறாங்க. நான் இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அங்கே கொஞ்சம் ஜங்க் கூட ஓகே ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா தெரியாம மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே தெரியாம மாட்டேங்களா போங்க சொல்கிறாங்க. இல்லை போக முடியாது சொல்கிறாங்க. சரி ஓகே தெரியும் நான் போகிற சொல்கிறாங்க. போக முடியாது சொல்கிறாங்க. எனக்கு நான் போக மாட்டேன்னு போக விட மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. பிகாஸ் சொல்கிறாங்க. ஐ லைக் யூ சொல்கிறாங்க. பாருங்கள் உங்களுக்கு பைத்தியமா நீங்கள் என்னை பார்த்து 2 வீக்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ள சொல்கிறாங்க 2 வீக்ஸ் ஆகுது சரியா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு உங்களுக்கு பிடிக்காது சரியா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. அது ரீசன் சரியா சொல்லுங்க. ஏன்னா அழகாக நினைக்கிறியா சொல்கிறாங்க. அழகு அப்புறம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிற மற்ற ஒரு விஷயமே இல்லை சரியா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நல்ல பையன் தான் சொல்கிறாங்க. நானும் பேட் பர்சனாக இல்லை அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் பேட் பர்சனாக சொல்லவே சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம் சொல்கிறாங்க. பாருங்க எனக்கு போலீஸ் ஆஃபீஸரை பிடிக்காது சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பாரு மேபி நீ ஒரு பார்த்த பர்சன் அப்படிப்பாங்க ஓகேவா. அண்ட் அப்படி இவன் உங்கள் அண்ணா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தானே சொல்கிறாங்க. ஆமாம் என் அண்ணா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தானே சொல்ல மாட்டேன் சரியா. ஆனால் எனக்கு போலீஸ் ஆஃபீஸர் ஹஸ்பண்ட் வரக்கூடாது சரியா ஜிம் சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டாவோ ஹஸ்பண்டாவோ போலீஸ் ஆஃபீஸர் வேணாம் சொல்லிட்டாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு வேணுமே ஒன்று மாதிரி ஒரு பர்சன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு லைக் லவ் ஃபீலாக வருது சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். எனக்கு அந்த ஃபீலாக வர சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் ஏன் வரல வரும் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு வர வேண்டாம் ஓகே எனக்கு வர ஜிம் தான் போகிறேன்னு பார்க்குறாங்க. ஜங்க் வந்து பின் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறீங்க பாருங்கள் நீங்கள் ஒரு போலீஸ் ஓகே அப்படி நடந்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. நான் போலீஸ் எல்லாம் சொல்ல சரியா நானும் ஒரு ஹியூமன் தானே எனக்கும் லவ்லாம் இருக்கும் லவ் ஃபீல்லாம் வேணும்லாம் சொல்கிறாங்க. லவ் ஃபீல் அப்புறம் அதர் திங்ஸ்லாம் வேணும்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் அதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க ஓகேவா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு யார் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அவங்கள்ட்ட நடந்துக்க முடியும் சரியா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் ஒரு ஆளுக்கு போட ரெடியாக இல்லை சரியா தலங்க சொல்லி ஜிம் இந்த படம் பார்க்குறாங்க. ஜங்க் இப்போ ஜிம் பின் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் வீட்டுங்க என்ன கத்திடும் சரியா சொல்கிறாங்க. கற்று சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஷுகான்னு கற்ற போகிறாங்க. டக்குன்னு ஜம்ப் போயிட்டு நம்ம ஜிம்மில் இப்போ வெக் பண்ணிடுறாங்க. ஜிம் ஃப்ரீஸ் ஆகிறாரு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. கற்று சொல்கிறாங்க. ஜிம் வாங்கிட்டு இருக்காங்க. கற்றுப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. என்ன பண்ணிட்டா சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு போய்க்கலாம் ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. என்னோட ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. என்னோட ஃபஸ்ட்டு தான் சரியா சொல்கிறாங்க. பயப்படாத என்னோட ஃபஸ்ட்டு உன்னோட ஃபஸ்ட்டு சரியா சொல்கிறாங்க. உன்னோட ஃபஸ்ட்டு கிஸ் உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டா சரியா சொல்கிறாங்க. ஃபியூச்சர் ஹஸ்பண்டை யார் சொல்கிறாங்கன்னா நான் அதோட ஹஸ்பண்ட் தானே ஒய்ஃப் ஓகேவா. இப்போ நான் வெளில ஒய்ஃபையே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க ஒய்ஃபே நான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன்னு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எஸ் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. ஜங்க் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு கிஸ்ஸு ஃபஸ்ட்டு டச் இவ்வளோ அழகாக இருக்குது. ஜங்க் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. என்ன இவன் ஒரு மாதிரி காய் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி நின்றுருக்கான் சொல்லிட்டு ஜங்க் காய்க்கிட்டு வராங்க. ஜங்குக்கு சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. என்ன ஒரு மாதிரி நின்றுருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லையா சொல்கிறாங்க. இல்லை நீ எது தனியாக ஃபீல் பண்ணுறீங்க என்னடா நான் சேவ் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லையா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் டோர் ஓப்பன் விழுகிறாங்க. காய் பார்க்குறாங்க. ஐயோ இது நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு காய் தந்துட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜங்க் எதுவும் சொல்லாமல் கேஷுவலாக போயிட்டாங்க. இப்போ அப்படி சுகா தண்டா வந்துட்டு ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சு எல்லாருக்கும் மீட் பே பண்ணிடுறாரு. ஏன்னா பார்க்க தேங்க்யூ சுகா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பண்ணாமல் வேறு யார் பண்ண போகிறோம் சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ஒயின் பார்க்குறேன் எனக்கு பசிக்கே சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட மாட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி இப்போ ஒயின் பார்க்குறதுனா ஜிம் நான் சாப்பிட சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க சொல்லி ஜிம் நான் சொல்கிறாங்க. எனக்கு இப்போ பசிக்கல சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஃபஸ்ட் டைம் கேட்குறேன்டா நீ பசிக்கலன்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்போ நல்லா சாப்பிடுவே சொல்கிறாங்க. இல்லை சுகா வேணாம் சொல்லி என்னாச்சு உனக்கு வேறு என்ன வாங்கி தரவா சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி கேஷுவாக வந்துட்டு ஜிம்மில் 2 பேரும் ஹாப்பியாக வச்சுருப்பாரு. சரி ஓகே நீங்கள் ஹாப்பி தான் சொல்லிட்டாங்க. ஹாப்பி தான் தேங்க்யூ சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்துட்டு இறங்கிறாங்க. பாய் சொல்லிட்டு அவங்க திங்ஸ்லாம் வாங்கிட்டு பல இடத்துக்கு போயிடறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் ரூமில் உட்காந்துருக்காரு. இப்போ பார்த்தா ஒரு பிக் ஒரு ஜிம் பார்க்குறது என்னடா சொல்லிட்டு பார்த்தா ஒரு அண்ணன் நம்பரில் வந்துட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டு ஒரு லிப் அந்த லிப் மூமெண்ட் அந்த லிப் மூமெண்ட் வந்துட்டு ஜிம் பார்க்க கடவுள் இது என்ன ஜிம் பார்க்குறேன் அவங்களுக்கு தெரிஞ்சு சார் ஜம்ப் தான் சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எப்படி இருந்துச்சு கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாதிரி பாவட்டு ஜிம்மில் அனுப்புகிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இது வரைக்கும் எனக்கு போலீஸ் ஆஃபீஸர் தான் கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் எனக்கு பாவட் கூப்பிட்றா சொல்கிறாங்க. சரி ஓகே அதுவும் தப்பு இல்லை சரி எனக்கு ஃபியூச்சர் ஆஃபீஸர் கூப்பிட முடியும் வேறு யார் கூப்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு பொறுக்கி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பொறுக்கி ஜங்க் சொல்கிறாங்க. ஆமாடா பொறுக்கி ஜிம் டக்குன்னு எழுச்சிட்டாங்க. வெளில படுத்து எழுச்சிட்டு ஜானில் பண்ணிட்டு இருக்காரு. வெளில சொல்லிட்டு பாரு நீ மட்டும் கையில் கிடச்சி அவ்வளோ நான் கொண்டு பாருங்க ஜிம்னு சொல்கிறாங்க. நீ கிஸ் பண்ணுறப்போ நான் டக்குன்னு ரியலைஸ் பண்ணேன் ஓகேவா. அப்போ நீ கொஞ்சம் ஒரு மாதிரி பாய்ந்து போயிருந்தேன் சொல்கிறாங்க. ஜங்க் இல்லை என்ன பண்ணி திருப்பி கொடுத்துருப்பியா சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா திருப்பி கொடுத்துருப்போம் சரியா கணத்தில் ஒன்று சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்கணும் நான் கணத்தில் கொடுக்க சரியா லிப்பில் தான் கொடுக்கணும் சொல்கிறாங்க. லிப்பில் தான் கொடுக்கணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது லிப்பில் கொடுக்கணுமா சொல்கிறாங்க. நான் சொன்னது ஸ்லாப் சரியா சொல்கிறாங்க. நான் சொன்னது கிஸ்ஸு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜோனி எப்படி இருக்காங்க இரு என் சுகாட்ட சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் சொல்லி பார்க்கலாம் சொல்கிறாங்க. நான் சொல்லுவேன் பார்த்துக்கோ சரியா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் நீ சொல்லியா சொல்லு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ் ஆச்சும் பார்த்துருக்காங்க. ஆமாம் இப்போ இந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் அந்த ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு தெரியும். ஜிம் பார்க்குறாங்க. நம்ம வந்து ஆடை காலம் தானே இருக்கும். ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்லின்னு சொல்லிட்டு இங்கே பாரு சொல்கிறாங்க. எங்கள் காசு கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு உன்னுடைய ஹாஸ்டலுக்கு வெளில காம்பவுண்ட் சார் நேரம் வேலை பார்த்து ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து ஜங்க் கொஞ்சம் கறந்து சவுத்து சாஞ்சி ஜிம்க்கு மார்க்கு நீ இங்கே பட்ட சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது மற்றவங்களாம் அவங்க டியூட்டி பார்க்குறாங்க. நான் என் டியூட்டி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் என் ஒய்ஃபை கரெக்ட் பண்ணுற டியூட்டி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் கரெக்ட் பண்ண முடியாது சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க.
ஏய் சொல்கிறாங்க. உண்மை போகணும் எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. பிடிக்கல ஜிம் சொல்கிறாங்க. உண்மை பிடிக்கல சொல்கிறாங்க. பிடிக்கல சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க அப்படின்னு பாருனா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையான பிடிக்கல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம் கொஞ்சம் அழகாக சாஞ்சிருந்துருக்காரு அந்த நைட் டைமில். அந்த மூணு வெளிச்சம் ஒரு பாட்டுக்கு அந்த வார்டில் இன்னும் சாஞ்சிருந்துருக்காரு யூனிஃபார்மில். அந்த போலீஸ் யூனிஃபார்ம் ரொம்ப அழகாக இருக்குது. டார்க் நேவி கலரில் ரொம்ப அழகாக ஒரு மாதிரி அவர் நின்றுருக்காரு ஃபோனை கையில் வச்சுட்டு. இப்போ ஜிம் பார்க்குறவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்க் இப்போ ஃபோனில் கிஸ் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து ஜிம் பார்க்குறேன் என்ன பண்ணுற சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறேன் குட் நைட் அப்படி கட் பண்ணிடுறாரு. எதுவுமே சொல்லாமல் ஜிம் பார்க்குறேன் என்னது நான் பாட்டுக்கு பிடிக்கலன்னு சொல்லாமல் நின்றுட்டே இருக்கேன். நான் பாட்டுக்கு ஸ்டாச்சு பண்ணிட்டு இருந்தான். அவன் பாட்டுக்கு ஃபோனை கிஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஜிம் பார்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்தான். இப்போ ஃபோனில் கொடுக்குறான். அப்படி என்ன பண்ணுவான் ஜிம்மில் படுத்துக்கிறாங்க வீட்டில் கடவுளையே ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ யோசிச்சு பார்க்க என்னாச்சு சொல்கிறான். அவன் டிஸ்டர்ப் பண்ணுறாடா சொல்கிறாங்க. யார்டா சொல்கிறாங்க. அதாவது போலீஸ் ஆஃபீஸர் ஜம்முக்கு சொல்கிறாங்க. அவர் அழகாக இருக்காட்டா பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்காட்டா சொல்கிறாங்க. அவன் எப்படி வேணாலும் போட்டுவானே எனக்கு சொல்கிறாங்க. போய் சொல்கிறாங்க அவனோட ஐடியா இல்லை. இப்போ அவர் என்ன சொல்கிறாங்க. அது சார் நீதான் சார் இந்த மாதிரி பாசம் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவன் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காண்டா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க தெரியாத யோசிச்சு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்முக்கு என்னக்கா அவங்க அம்மா நிறைய ஃபங்க்ஷன் ரெடி இருப்பாங்க. அவங்க அப்பாவை கேட்பாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஏன் வந்துட்டு சொல்லி வந்துடுமா நீ ஜிம்முக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் போயிருப்பாங்க. வந்து அவங்க வெயிட் பண்ணுவாங்க. பார்த்தா கடைசி வரைக்கும் ஜிம்மில் போக மாட்டாங்க. நிறைய பாடியை மிஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஃபங்க்ஷன் நிறைய விஷயம் நடத்துல இவங்க ஜிம்மில் அம்மா சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்போ கூட ஜிம்மில் அப்பா அவங்க கூப்பிடுவாங்க வரவே மாட்டாங்க. அதனால ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும். அம்மாவோட எந்த ஒரு ஸ்ட்ரகிள் டைம்லையுமே அப்பா வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். அவர் எப்போது டியூட்டியை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. ஒய்ஃபு குழந்தைங்களும் பார்க்க மாட்டாரு சொல்லிட்டு அதனால தான் போலீஸ்னாலே பிடிக்காம போயிருக்கும். சிவா கூட போலீஸ் ஆஃபீஸராக அவங்க நினைக்கிறப்போ நம்ம ஜிம் சொல்லுவாங்க வேண்டாம் சொல்லிட்டு சிவா வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருப்பார். இல்லை நான் போலீஸ் ஆஃபீஸர் அவங்க ஆசைப்படுற சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த முடிவு கரெக்டாக இருந்திருப்பாரு. ஆனால் ஜிம்முக்கு வந்து பிடிக்கவே. இப்போ அதை நினச்சி பார்க்குறாங்க. எனக்கு என் அம்மா சாப்பிட்ற மாதிரி நான் ஆகக்கூடாது. நம்ம வந்துட்டு சொல்லுவாங்க ஜிம் நான் வந்து ஒரு 600% கூட மேட்ச் பண்ணிக்குவோம். ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் வேணாம். ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே தப்பு இல்லை. எனக்கு அவங்க டியூட்டி எப்படி நான் மற்றவங்களும் சர்வ் பண்ண நினைக்கிறாங்க. நிறைய ரெஸ்கியூ பண்ண நினைக்கிறாங்க. நிறைய நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் ஓன் ஃபேமிலி இம்பார்ட்மெண்ட் தானே. குழந்தையும் அவங்க நம்பி வந்துருக்க ஒரு பர்சனும் அவங்களுக்காக பிறந்த குழந்தையும் அவங்களை எதிர்பார்க்கும்போது அவங்க இல்லாதப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க அது கட்டுதலாக சொல்கிறாங்க. ஜிம் அங்கே படுத்துறாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு வேணாம் ஜிம் பார்க்குறாங்க. அங்கே படுத்துறாரு. இந்த பக்கம் ஜம் ஜிம் இப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாரு. இப்போ நம்ம சிவா கேட்குறாங்க. ஆமாம் அவள் டே கேட்குறாங்க சுகா கிட்ட. எனக்கு ஜங்க் இப்படி வந்து ஒரு மாதிரி இருக்க சேலை எடுத்து பார்க்க கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம சுகா கிட்ட டே கேட்குறாங்க. அவங்களாம் வீட்டில் அவங்க வீட்டில் இருக்காங்க சாப்பிட்டுட்டு. சுகா ஏன் உங்கள் தம்பிக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர் பிடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா நடந்ததாக சொல்கிறாங்க. இதே தான் சொல்கிறாங்க. என்னக்கா இந்த மாதிரி எங்கள் சித்தப்பா வந்துட்டு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இவன் எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் நிறைய டைம் இருக்க மாட்டார். அவர் டியூட்டிக்கு போயிடுவார். அந்த ரீசனால சித்திக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஜிம்முக்கு அதே தான் அவங்க அப்பா அவர் கூட ஒன்றும் ப்ளே பண்ண மாட்டார். செகண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதாவது அவங்க அம்மா கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். இதெல்லாம் அவருக்கு வந்துட்டு சின்ன வயசுல பார்த்து பழகிட்டான். ஆனால் எப்போதுமே அவங்க பிடிக்காத ஒரு விஷயம் போலீஸ் ஆஃபீஸர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் உரிமை இருக்க மாட்டாங்க சுகா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அது அவனுக்கு புரிய மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் வந்துட்டு அவன் புரிஞ்சிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறீங்க. அப்போது ஜிம் வந்து போலீஸ் ஆஃபீஸராக சொல்கிறாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படி சொல்கிறாங்க. இது கேட்குற ஜம்க்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. காயெல்லாம் பார்க்குறாங்க. ஜம் கூட பேச மிகக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜம்கா சொல்கிறாங்க ஹோப்பை விட்றா சரியா நீ நிமிஷம் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. நான் வச்சுக்க விட்டு தர மாட்டேன். ஜம்க்கு நினச்சிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் தான் ஜம்க்கு வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. காலேஜுக்கு முன்னாடி ஜிம் வந்து காலேஜுக்கு போய் வராங்க. ஜிம் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்த்து என்ன வேணும் ஜம்க்கு சொல்கிறாங்க. என் கூட வா சொல்கிறாங்க. நான் வேலை சொல்கிறேன் நீ கூட வாஸ் ஜம்க்கு ஜிம்மில் ஹேண்டை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு ஒரு கஃபேல உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னு சொல்லிட்டு இப்போ ஜம்க்கு வந்து காஃபி ஆர்டர் பண்ணுறாங்க. ஒரு கோல்டு காஃபி எடுத்துக்கோ சொல்கிறாங்க. எனக்கு வேலை சொல்கிறாங்க. குடிமா சொல்கிறாங்க. ஜிம் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு பாரு உனக்கு ஏன்னு பிடிக்கல சொல்லிட்டு உனக்கு ஏன்னு பிடிக்கல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. எனக்கு பிடிக்கலான்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க சின்ன இருக்காங்க சொல்கிறாங்க. ஹானஸ்ட்டாக சொல்லு என்னை வந்துட்டு உனக்கு என்னை வந்து உனக்கு சுத்தமாக பிடிக்கலையா இல்லை போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு பிடிக்கலையா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. நீ போலீஸ் ஆஃபீஸராக இருக்க எனக்கு அதான் பிடிக்கல ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் ஜிம் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி காவல் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறேன் சரி ஓகே நான் என்ன பண்ணால் நம்ம மனசு இடம் பிடிக்க முடியாது சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ண மனசில் இடம் பிடிக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. பாரு ஜிம்மி நீ நினைக்காது சரியா நான் வந்துட்டு ஒரு லவ் பண்ணுறேன். அது எனக்கு நான் லவ் பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் நான் லவ் பண்ணுறேன். ஆனால் அதுக்காக போலீஸ் ஜாப் விட்டுட்டு உனக்கு மேரேஜ் பண்ணி நினைக்காது சரியா சொல்கிறாங்க. சேம் டைம் மேரேஜ் என்னோட போலீஸ் ஆஃபீஸர் ஜாப்க்காக நான் விட்டு கொடுக்கணும்னு நினைக்காது சொல்கிறாங்க. என்னதுக்காக விட்டு கொடுக்கணும்னு நினைக்காது எனக்கு 2 பேரும் இம்பார்ட்டன்ட் சரியா சொல்கிறாங்க. என்னோட ப்ரொஃபஷனல் அண்ட் என்னோட பர்சனல் லைஃப் எனக்கு 2 பேரும் ஈக்குவல் வந்து லைஃப்பில் இருக்கணும் ஓகேவா. 2 எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட ப்ரொஃபஷனை பத்திரம் பார்த்துப்பேன். என்னோட ஒய்ஃபை பத்திரம் பார்த்துப்பேன் ஓகேவா. என்னோட ஒய்ஃபுக்கு நான் எப்போலாம் தேவைப்படுறேன்னா கண்டிப்பாக அவங்க பக்கத்தில் இருக்கும் ஓகேவா. என் ஒய்ஃபு என் குழந்தைய நான் பத்திரம் பார்த்துப்பேன் ஓகே. அவங்க எப்போவும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வெயிட் பண்ணுறதுக்குள்ள அவங்க நான் அவங்ககிட்ட போயிடுவோம் சரியா. எனக்கு டியூட்டி வந்து இம்பார்ட்டன்ட். சேம் டைம் எனக்கு பொதுமக்களை பாதுகாக்கிறேன். எனக்கு என்னோட சொந்த ஒய்ஃபையும் குழந்தை பாதுகாக்க தெரியாது அப்படி கேட்குறாங்க. ஜிம் அங்கே இருக்காங்க சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. நான் அவங்களை ப்ளேம் பண்ணலாங்க ஓகேவா. நான் யாரும் ப்ளேம் பண்ணல. அதான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கலர் லைட்டாக டேஸ்ட் சொல்லியிருக்கேன் பாரு என்ன சொல்கிறாங்க. என் அம்மா எத்தனை ஃபீல் பண்ணிட்டாங்க தெரியுமா. என் அப்பா வர அம்மா எவ்வளோ இடத்துல ஈவன் அவங்க வெட்டிங் அனிவர்சரி கூட என் அம்மா ரொம்ப ஆசை வெயிட் பண்ணிருக்காங்க. நானும் அப்பா வருவாங்க கேட்க பண்ண சொல்லி வெயிட் பண்ணிட்டு அப்பா வரவே
மாட்டாங்க, திரும்ப ரொம்ப லேட்டாக வந்திருப்பாங்க, எப்போ வந்திருப்பாங்கன்னு தெரியாது. அம்மாவுக்கு அவங்க ப்ராப்பராக கிஃப்ட் ஷேர் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பராக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. ஆனால் ஜிம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சரியா. சென்ட்ரல் அப்பாவை தப்பான சொல்கிறேன், எனக்கு அவரும் பாவம்னு சொல்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன், அவங்க டியூட்டி மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா எதுக்கு மேரேஜ் பண்ணிருக்கணும், எதுக்கு குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க பாருங்க, பொருள் ஃபீலிங்ஸ் கொடுத்து வைக்கலாம், ரொம்ப ஹாட்டாக இருக்கா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. என் அம்மா பாவம் தெரியும், எத்தனை சஃபர் இருக்காங்க திரும்ப என்னால் சஃபர் ஆக முடியாது சரி. எனக்கு ஒரு ஆர்டினரி பர்சன் போதும், எனக்கு எப்படின்னாக்கா ஒரு நார்மல் சால்ரி வாங்குற ஒரு பர்சன் போதும் ஓகேவா. எனக்கு ஒரு சின்ன வீடு, எனக்கு ஒரு அழகான குடும்பம், எனக்கு ஒரு ஃபேமிலிக்காக ஒர்க் போகணுன்ற சுச்சுவேஷன் தான் போவேன். என்னோட என் ஹஸ்பண்டுக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொன்னாக்கா வீட்டில் இருப்பேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக, என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃபாகவும், என் குழந்தைக்கு ஒரு அம்மாவும் நான் அப்படி தான் இருப்பேன் சரி. லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும், வீக்கெண்டாலும் நாங்கள் வெளில போகணும், சிம்பிள் லைஃப் நான் வாழ நினைக்கிறேன், எனக்கு அது போதும் ஓகேவா. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரிச்சஸ்ட் ஒரு லைஃப், அதுக்கப்புறம் அவங்க எப்போ வருவாங்க, எப்போ என்ன நடக்கும் சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அவங்க ரெண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அப்படியே அந்த லைஃப் எனக்கு தேவையில்ல சரியா. எனக்கு இந்த லைஃப், எனக்கு இப்படி ஒரு லைஃப் தான் நான் யோசிக்கிற மாதிரி லைஃப் எனக்கு வேணும், எனக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் இந்த அப்பா புரிஞ்சுட்டு சரியா சொல்கிறாங்க. இல்லை போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபீலிங்ஸ் கூட இருக்கா சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ சிவாக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லியா கேட்குறாங்க. சிவாக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா, நம்ஜருக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா, இல்லை காய்க்கு ஃபீலிங்ஸ் இல்லை, யார் ஃபீலிங்ஸ் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு அவங்க எல்லாரும் பேராக இருக்காங்க, அவங்களும் அவங்க ஒய்ஃப் எவ்வளோ லவ் பண்ணுறாங்க தெரியுமா சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க மேரேஜ் ஆகலாம், அவங்க பார்ட்னர் எவ்வளோ லவ் பண்ணுறாங்க தெரியுமா சொல்லிட்டு ஜம் கேட்குறாங்க. எனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டாங்க. பாரு காய் இருக்காங்க, ஜெயோக்கு மேலே பாசம் வீடு வச்சிருக்கான், இவன் காய்க்கு ஜெயோக்காக தான் போலீஸ் ஆஃபீஸராக ஆனா தெரியுமா இவன் சொல்லிட்டு டேப்போட அப்படிலாம். டேவோட அப்பா வந்துட்டு சிவாவாக சொன்னாங்க. ஆனால் நம்ம டே வந்துட்டு இல்லை, எனக்கு வந்துட்டு சிவாவை மேரேஜ் பண்ணிட்டாக்கா சிவாவோட பார்ட்னராக இருக்குனாக்கா போலீஸ் ஆஃபீஸர் ஆகும் சொல்லிட்டு அவனுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகும் ட்ரீமாக கிடையாது சரியா. எனக்கு தான் ட்ரீம் இருந்துச்சு, ஆனால் அப்படி தான் அவன் வந்துட்டு சிவாக்காக ஆனா சரி. அப்படி தான் ஒவ்வொருத்தரும் சாக்ரிஃபைஸ் பண்ணி பேஸ் பண்ணாங்க சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. எனக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏதாவது அவங்க போலீஸ் ஆஃபீஸர் லவ் பண்ணாலும் அவங்க மேரேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு அட்லீஸ்ட் அவங்க ஒரே ஃபீல்டு இருந்தாங்கனாக்கா அவங்க கூட இருக்க முடியும், அடிக்கடி பார்த்துக்க முடியும், ஒன்றா இருக்க முடியும் ரீசனுக்காக மட்டும்தான் ஒரு அவங்க போலீஸ் ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்காங்க சரியா. ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் ஃபுட் வச்சு பாயிண்ட்டை பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போ சுகர் நம்பிலாம் அவங்க எப்படினாக்கா அவங்களோட பார்ட்னர் அவங்க கூட இருக்குனாக்கா அவங்க வந்துட்டு அவங்க ஃபீல்டில் இருந்தால் தானே முடியும், அதனால தான் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி இருக்காங்க சொல்கிறாங்க. இதே நம்ம காய் எடுத்துக்கோங்க, காய் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் தேவைப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு மேரேஜ் பண்ணி போகிறா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க சார் சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணியிருந்தா கூட அவங்க ப்ராப்பர் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. அவங்க மனசு வச்சா முடியும் சரியா சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி பார்க்குறது தப்பு சரியா. அவங்க மனசில் நினைக்கிற சரி நம்ம ஒய்ஃப்னு ஒன்று இருக்காங்க, நமக்கு என்ன தான் டியூட்டி எல்லாமே இருந்தாலும் நம்ம மனசு நினைக்கிறோம் நமக்காக ஒய்ஃப் வெயிட் பண்ணிருக்காங்க, நம்ம குழந்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம போகணும், நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம தேவைப்படுற அந்த டைம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும் சரியா. அவங்க ஹெல்த் இஷ்யூவாக இருக்குனாக்கா அவங்க ஹெல்த்தை டைம் நம்ம பார்க்கணும் சரியா. அவங்களுக்கு என்ன வேணாலும் நம்ம அவங்க கரெக்ட் டைமுக்கு போய் கொடுத்துடணும் சரியா. ஜம் சொல்கிறாங்க. கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டாங்க. பாரு நம்ம கரெக்டாக எல்லா டியூட்டியும் பண்ணி வச்சுக்கேன், எந்த ஒரு கஷ்டமும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எந்த ஒரு ஸ்டூடெண்ட் சஃபராக விட மாட்டேன் சரியா. நீ ஹாஸ்பிட்டல் போகணும் நினைக்கிறதா கூட்டிகிட்டு போயிடுவோம் சரியா. நீங்கள் வந்துட்டு நீ எங்கே போகணும் நினைச்சா சரி, நான் நீ நினைக்கிறது கூட்டிகிட்டு போவோம் ஜிமி, நம்ப ஜம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு ஜிமி பாரு உனக்கு உண்மை எனக்கு பிடிக்கலையா, எனக்கு உண்மையாக உனக்கு எனக்கு பிடிக்காம வச்சுக்கேன், நான் வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டேன் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கானா எப்படின்னா கொஞ்சம் சுத்தமாக பிடிக்கல, நீ வெறுக்கிறனாக்கா நம்ம தள்ளி போயிருப்பேன். ஆனால் எனக்கு உன் கண்ணில் பார்க்குற ஜிமி எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நீ வந்துட்டு என்னை பார்க்குறப்போது ஐஸ் வந்து ரைட்டு போய் கான்டாக்ட் பண்ண மாட்டேங்கிற, ஐஸ் அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி அவ்வளோ டைம் பிளிங்க் பண்ணிட்டே இருக்கா சரி. எனக்கு வந்துட்டு புரிஞ்சிடுச்சு, அதனால தான் எனக்கு ஃபீலிங்ஸ் உனக்கு இருக்குது புரியுது ஓகேவா. ஆனால் எனக்கு வந்துட்டு வேணாம்னு நினைக்கிறதா சொல்கிறாங்க. ஜிம் அங்கே இருக்காங்க. அது சொல்கிறாங்க பாரு சத்தியமாக சஃபர் ஆக மாட்டேன், நான் கூட இருக்க ஜிம்மி ப்ராமிஸாக நம்பு சரியா, நான் பத்திரம் பார்த்துப்பேன். உன் அம்மா பட்ட மாதிரி கஷ்டப்பட்டு உங்களை படம் விட சரி. அப்பாவுக்கு டியூட்டியில் கரெக்டாக இருக்கிறது சொல்ல மாட்டாங்க எப்படி டியூட்டி எனக்கு இம்பார்ட்டன்ட், அதுக்கு அதே சேம் டைம் பர்சனல் லைஃப் இம்பார்ட்டன்ட் தானே, என்னோட ஒய்ஃப் என்னோட குழந்தைங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு 58 இயர்ஸ் ஒரு 58 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் நம்ம கூட யார் ஒர்க் வராங்க ஒய்ஃப் தானே, அப்போ அப்படி இருக்கிற ஒய்ஃபை நம்ம முன்னாடி இருந்து யாரும் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஜம் சொல்கிறாங்க. ஜிம் அங்கே போய் எனக்கு அவ்வளோ மெச்சிட்டாக பேசிட்டு இருக்காரு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க எனக்கு நம்ம ஒய்ஃப் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியல, அவங்களுக்கு கரெக்டாக நம்ம அந்த ஏஜில் கரெக்டாக லவ்க்கு எல்லாம் கொடுக்காதுன்னா அவங்களுக்கான அந்த லவ் மேலே எப்போ இருக்கும், நம்ம பாட்டுக்கு அவங்களுக்கு எந்த டைமில் நம்ம எதிர்பார்க்குறோங்களோ அப்போலாம் விட்டுட்டு நான் கடைசி காலத்துக்கு ஒன்றா வந்துட்டு பாஸ்ட்டாக லவ்லாம் காமிச்சா அது செட் ஆகும், அப்பயும் பாஸ் மார்க் தான் சரி இதுன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த கண்டிஷன் லவ்லாம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கன்னா நமக்கு என்ஜாய் பண்ணிக்க ஒரு வயசு இருக்கா சரி. இப்போ தான் நம்ம அப்பா அம்மா வந்துட்டு கரெக்டாக இந்த சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம வெளில போகணும் ஆசைப்பட்டுருப்பாங்க, அவங்க அப்பா அவங்க நம்ம டேட்டு கூட்டிட்டு போவோம், வெளில கூட்டிட்டு போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்டுருப்பாங்க, அந்த டைமில் அப்பா கூட்டிட்டு போவாங்க. இப்போ போய் கூட்டிட்டு போனால் அம்மா ஹாப்பியாக இருப்பாங்க, கோயில் போகலாம் போய் அப்படி தான் போவாங்க, பார்க்குன்னு போனால் போய் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அந்த ஏஜில் அவங்க தனிப்பட்ட ஆசைலாம் இருக்குங்களா சொல்கிறேன். ஜம் சொல்கிறாங்க ஜிம் அங்கே இருக்குன்னு சொல்லி நீ உனக்கு அந்த மாதிரி கஷ்டம் வர மாட்டேன் சரியா சொல்லிட்டாங்க. எத்தனை குழந்தைங்க போனாலும் சரி நான் டேட் கூட்டிட்டு போவேன், அவங்க வெளில கூட்டிட்டு போய் சந்தோஷமாக வச்சுப்போம், உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, உனக்கு மூவினா பிடிக்கும் சரியா, பிடிக்கும் தெரியும் சரியா, உனக்கு மூவி நான் கூட்டிட்டு போவேன், நீ என்ன ஆசைப்படி அதெல்லாம் பண்ணுவேன் சரியா, நீ எப்படியும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் செகண்ட் அவன் பக்கத்தில் இருப்பான். ஜம் சொல்கிறாங்க. ஜிம் அங்கே இருக்காங்க. நீங்கள் பேசுகிறேன் பேசுகிறதுக்கு டைலாக் எப்படின்னு பேசல, ஆனால் ரியல் லைஃப்பில் வாழ்ந்து காட்சி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நீங்கள்
கேக் கட் பண்ணி போவீங்க, டக்குன்னு உங்களுக்கு கால் வரும், நீங்கள் ஓடி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சந்தோஷமாக ஒரு பார்த்து செலிப்ரேட் பண்ணி நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கால் வரும், ஓடி போயிடுவீங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு புரியுது ஓகேவா, உங்களோட லைஃப்பில் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அம்மா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீ அதான் சொல்கிறேன் எல்லாரும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஓகேவா. எல்லாமே மாறிச்சு. சேம் டைம் நம்ம மனசு வச்சா முடியும் ஜிபி ஓகேவா. நான் என் ஒய்ஃப்காக நிறைய பண்ண நினைக்கிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம் சொல்கிறாங்க. என்னோட ஒய்ஃபும் எனக்கு இம்பார்ட்டன்ட் தான், என்னுடைய இப்போ ப்ரொஃபஷனல் எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். சரி, 2 பேரும் விட்டு தர மாட்டேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஜம் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்க சொல்கிறாங்க. சரி ஓகே, எவ்வளோ நான் டைம் எடுத்துக்கோ ஓகேவா. இப்போ ஜம் பார்க்குறாங்க. என்ன ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜம் கிட்ட வந்துட்டு ஜிம் லிப்பில் அகன் பேக் பண்ணுறாங்க. நீ ஏன் இப்படி பண்ணுறேன் சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சது பண்ணுறேன். ஜம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் சொல்கிறாங்க. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், ஜிம்னு சொல்ல மாட்டேன். நானும் ஒரு ஹியூமன் தானே, நானும் ஆர்மி ஹியூமன் தானே, எனக்கும் லவ் நீட்ஸ் எல்லாமே இருக்குல்ல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. உண்மை சொல்லுவேன், நான் ரொம்ப ரொமான்டிக்கான பாசன் ஓகே. நான் போலீஸ் ஆஃபீஸர் அப்படி இருப்பான்னு சொல்லி வேறு மாதிரி இமேஜின் பண்ணாது ஓகேவா. ரொம்ப உருன்னு இருப்பேன், வேறு மாதிரி இருப்பேன் நினைக்காது ஓகேவா. நான் ரொம்ப சாஃப்டாக இருப்பேன் கிட்ட ஓகேவா. என் ஒய்ஃப் கிட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன். ஜம் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீயே சொல்லுவ சரியா அப்படி சொல்லி ஜம் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஒரு பேச டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே, எனக்கு நான் காலேஜ் போகணும் சரியா சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. அதான் காலேஜ் முடிச்சு சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. பாரு உன் ஃப்ரெண்ட்ஸில் வீட்டுக்கு போயிருப்பாங்க ஓகே, நான் ட்ராப் பண்ணுறவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. வா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மே போகிறாங்க. ஜம் கூட பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜம் பார்க்குறாங்க. இப்போ ஜம் கூட கொஞ்சம் ஹாஸ்பிட்டலாக ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் ஆட்டோமேட்டிக்காக ஜம் போய் ஹக் பண்ணுறாங்க. அந்த ஹக் ஜம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜிம் அவளோட ஹைட்டை அப்படி ஜம் கூட எப்படி முதுகில் வச்சு படுத்துக்கிறாரு. ஜம் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜம் பார்க்குறாங்க. லைஃப்பில் ஒரு லவ் இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம் போல, ஒரு எம்டியாக இருக்கும் போல. ஜம் நினச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த டேலாம் அந்த ஷோவாக அப்படி சுற்றிட்டு இருக்காங்க. எனக்கு லவ்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் நம்மளுக்கு வரும்போது நம்ம ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஸ்டார்டிங் நினச்சேன், எனது காய் எப்போதில் ஹோப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கூட புரியுது இல்லை. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலில் ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. ஜம்ப் நினச்சிட்டு இருக்காங்க. அது அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்து வந்தாக்கா அந்த ஃபீல் குட்டு வேறு மாதிரி இருக்கும் போல. ஜம்ப் நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம் அப்படி ஜம்ப் கூட முதல்ல படுத்துட்டு அழகாக வந்துட்டு இருக்காங்க. ஜம்ப் அப்படி கூட ஹேண்ட் அப்படி ஜிம்மில் 2 ஹேண்ட் சேர்த்து பிடிக்கிறாரு அழகாக. ஏன்னா வந்து ஹக் பண்ணியிருக்காரு ஜிம்மில். ஜம்ப் கூட ஸ்டமக்க இவருமே அவரோட ஹேண்ட் வைக்கிறாங்க. ஃபைனில் ஜம் கூட்டி வந்து விட்டாங்க அந்த ஹாஸ்டலுக்கு முன்னாடி. ஹாஸ்டல் வந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மே சரி இறங்கி போகிறாங்க. அவ்வளோ தானா சொல்கிறாங்க. வேறு என்ன வேணும் ஜிம்மு கேட்குறாங்க. ஜம்ப் டக்குனு ஜிம்மில் ஹேண்ட் வச்சு க்ளோஸாக இருக்கிறாங்க. ஜிம் என்ன பண்ணுறாங்க, ஜம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜம்ப் பார்க்குறாங்க. அங்கே கொஞ்சம் பேர் மட்டும் பசங்க விட்டுருக்காங்க. ஹாஸ்டல் பசங்க விட்டுருக்காங்க. இப்போ ஜம்ப் எதுவுமே பண்ணாமல் ஜிம்மு லிப்பில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. அவங்களே அவங்க பார்த்துறாங்க. வா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஜம்ப் வந்து இப்போ அந்த போலீஸ் பேண்ட் போட்டிருப்பாங்க, பேண்ட் அந்த ஷூலாம் போட்டிருப்பாங்க, ஷர்ட் மட்டும் தான் கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க, யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. ஏன்னா பார்க்குறேன் பார்த்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டு எனக்கு அவர் இருக்கிற கெட்டப் அப்படி. இப்போ ஜம்க்கு கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மு ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் ஜம்க்கு டீப்பாக கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. என்ன பண்ணுறேன் எல்லாரும் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அதனால என்ன சொல்கிறாங்க, நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஓகே, உனக்கு ஒரு ரெப்புடேஷன் சொல்கிறாங்க. ரெப்புடேஷன் அது ஒன்றாவது சரியாக பார்த்துக்கிறேன் ஓகேவா. என் ஒய்ஃப் கொண்டு எல்லாம் ஒன்றுமே இல்லை சரியா. ஜம் சொல்கிறாங்க. எந்த ஆமாம் எப்படி தான் இருப்போம் ஓகே, இப்போவும் இப்படி தான் இருப்போம். அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் இன்னும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறாமா, இன்னும் அட்வான்டேஜ் எடுத்துப்பேன். ஜம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. என்னாலும் கூப்பிடுவோம் சரியா, பொறுக்கின்னு கூப்பிட்டு இல்லை பவர்னு கூப்பிட்டு என்னாலும் கூப்பிட்டு சரியா, எனக்கு கவலை இல்லை சரியா சொல்கிறாங்க. அன்றைக்கி சரி பவர் சொல்லிட்டு நல்லா ஓகே, எனக்கு நீ சொல்கிறது கேட்குறது ஹாப்பியாக இருக்குது. மற்றவங்க சொன்னால் கண்டிப்பாக அவ்வளோதான் வேறு மாதிரி ஆகிடும். நீ சொல்கிறது கேட்குறது ஹாப்பியாக இருக்குது சரியா, பிகாஸ் ஒரு மை ஒய்ஃப் அப்படி ஜம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது நான் ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. போயிட்டு வரவா ஒய்ஃப் எப்படி சொல்கிறாங்க. ஜிம் தான் சொல்கிறாங்க. பாய் சொல்கிறாங்க. ஜிம் பாய் எப்படி சொல்கிறாங்க. ஜிம் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பைக் எடுத்துட்டாரு. பைக் எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி நின்றுருக்காங்க. இப்போ பார்க்குற ஜிமின் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க சொல்கிறாங்க. இவ்வளோ ஹேண்ட்ஸமாக சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி ஷையாയിട്ട് ஓடி போயிடாரு. இவங்க பார்க்குறாங்க. வா சினிமா பார்த்துருக்காங்க. ஜிமின் ரூமுக்கு வந்து சொல்கிறாங்க. இப்போ எம்ஜி பார்க்கண்டே என்னடா சொல்கிறேன், நம்ம ஹாஸ்டலுக்கு வெளியாடா சொல்கிறாங்க. ஓ அந்தளவுக்கு கிஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்காடா சொல்கிறாங்க. அது இல்லைடா அவர் தான்டா பண்ணாரா, எனக்கு என்ன பண்ணு தெரியலடா சொல்கிறாங்க. பாரு ஜிம்னா அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்க நினைக்காதடா சரியா சொல்கிறாங்க. அதுலடா சொல்கிறாங்க. பாரு அப்பா அம்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய போலீஸ் ஆஃபீஸர் அவங்க ஒய்ஃபை அவங்க குழந்தைங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க சரியா. எல்லாருக்குமே லவ் பண்ண ஆசை இருக்கும். எல்லாரும் லவ் வச்சுப்பாங்க, கேர் வச்சுப்பாங்க சரியா. என்ன பண்ணுறாங்க டியூட்டி அப்படி ஓகேவா. ஆனால் அதுக்காக லவ்லன்னு அர்த்தம்டா. சில நேரத்தில் அவங்க லவ் ஷோ பண்ண முடியாது போகுது இல்லை அப்படின்னு. அப்படி பார்த்தா நிறைய நியூஸ் பாரு, மிலிட்ரியில் இருக்கவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. தன்னை ஒய்ஃபெலாம் விட்டுட்டு குழந்தைங்க விட்டு பிரிச்சுருக்காங்க. சில பேர் குழந்தை போய் கஷ்டப்படுறாங்க. யாருக்கு அவங்க ஃபேமிலிக்கு ஆகுதுனா நீ அப்படி யோசிச்சு பாருன்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ பாரு கண்டிப்பாக உன் அப்பா வந்துட்டு ஃபியூச்சரில் வந்து மிஸ்டேக்காக கரெக்ட் பண்ணுவார் சரியா. எனக்கு இவனோட மேரேஜுக்கு அப்புறம்லாம் அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார். அவர் எப்படிலாம் ரிலேட் ஆகிறாரோ அப்போ யோசிப்பார், என்னோட ஒய்ஃப்க்கு அவர் இல்லைனா இதெல்லாம் பண்ண மறந்துக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ரெஸ்ட் ஆஃப் அவங்க அப்பா கண்டிப்பாக அவங்க அம்மா ஹாப்பியாக வச்சுப்பாங்க சரியா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்லி நிஜமாடா ஓகேவா ஜம்குல இப்போ நம்ம இவங்களும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. அது முக்கியமாக ஜம்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் பர்சனாக இருப்பாங்க நினைக்கிறேன். போலீஸ் ஆஃபீஸர் இப்படி இருப்பாங்க நினைக்காது சரியா. அவர் கண்டிப்பாக நினைக்கிறத விட கொஞ்சம் பெட்டராக இருப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. டே இத்தனை பேர் கொண்டு பப்ளிக்காக கிஸ் பண்ணுறாருனாக்கா அவர் எப்படி பட்ட பர்சனாக இருப்பாரு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஷையாக இருக்குது. இப்போ அப்படி அமைதியாக இருங்க. அப்புறம் நீ எப்போ சொல்ல வரல சொல்கிறாங்க. நான் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டேன் அப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு ட்ரஸ்ட் வரும் சரியா, அந்த பர்சன் கூட தான் ஹாப்பியாக இருக்கும், அவங்களாம் பார்த்துப்பாங்க ட்ரஸ்ட் வரும் சரியா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க.
இப்போ இந்த பக்கம் ஜங்க் தாண்டா வீக்கெண்டு சிவா அவங்க என்ன சொல்கிறாங்க, பேசாமல் நீங்கள் ஏன் உங்கள் தங்கச்சி உங்கள் தம்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடக்கூடாது வீட்டுக்கு சொல்கிறாங்க. எதுக்கடா கூப்பிடணும்னு சொல்கிறாங்க. வீட்டில் தான் ஃபங்க்ஷன் கூட பரவாயில்ல, இந்த ஃபங்க்ஷன் இல்லையே சொல்கிறாங்க. பரவாயில்ல சும்மா கூப்பிடுங்க, கேட்டுக்கிறது மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அவன் ஆளை கூப்பிடுறது எப்படிலாம் இது பண்ணுறா போகிற சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. கூப்பிட்டு சிவா சொல்கிறாங்க. சரி ஓகே என் தம்பி தங்கச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ எல்லாருமே வராங்க, 4 பேர் 5 பேரும் வந்திருக்காங்க. இப்போ ஒயின் பார்க்குறா, என்ன சிவா நீ கூப்பிட்டா சொல்கிறாங்க. அது வீட்டில் கேட்டுக்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. அப்படி ஜங்க் பார்த்து குக் பண்ணுற வெரைட்டி வெரைட்டியா. இப்போ நம்ம டே பார்க்குறோம், என்ன நீ குக் பண்ணுறா சொல்கிறாங்க. ஏன் குக் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நான் குக் பண்ண பிடிக்குது என்ன சொல்கிறாங்க. பிடிக்கும் தான் இருந்தாலும் இன்னைக்கு நீ பண்ணுறியே எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, அது எனக்கு குக்கிங் பண்ண பிடிக்கும் அப்படி ஜங்க் பார்த்து குக் பண்ணிருக்காரு. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, இன்னைக்கு சூப்பராக கூடிய சாப்பாடு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கு பார்த்தா காணுமே சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் சரி ஓகே சார் ஹாலுக்கு போயிடுறாங்க. எல்லாமே ஹாலில் உட்காந்துருக்காங்க. இப்போ சிவா பார்க்குறாங்க, டே ஜங்கா இல்லை ஹெல்ப் பண்ணுமா சொல்கிறாங்க. இல்லை ஏங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்லி டிவி பார்த்துருக்காங்க. இவங்களாம் பேசிக்கிட்டே ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இவங்க ஹாப்பியாக இருக்குது. இந்த ஆலனு இவங்க சின்ன பிரிக்ஸ்லாம் ஹாப்பியாக இருக்குது. ஒயின்மே என்ஜாய் பண்ணுறா. இப்போ ஜிமின் சுகா அந்த தண்ணி வேணும் சொல்கிறாங்க. டே கிச்சனில் இருக்கிற போய் எடுத்து குடியா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் சரி சொல்லிட்டு பெஞ்சு போயிறாங்க. டே பார்க்குறாங்க, பொருளாக அவன் ஆளை பார்க்க போகிறோன்னா சொல்கிறாங்க. இவன் இல்லை அவனுக்கு தான் இவன் பிடிக்கும், இவனுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல சொல்லியிருக்க மாட்டான் சொல்லலை இல்லையா. அப்போ டைம் எடுக்கும். அப்புறம் டே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, என்ன நடக்கு போய் பார்க்கலாமா சொல்லிட்டே தான் அந்த காயில் போகலான்னு போகிறாங்க. டக்குன்னு காயோட 100% பிடிக்கும். திரும்பி பார்க்குறாங்க, எங்கே போகிற அப்படி கேட்குறாங்க. ஓகே வீ சொல்கிறாங்க. பயந்துட்டா சொல்கிறாங்க. யார் என்ன போகிற பயந்துட்டியா சொல்கிறாங்க. இப்போ ஆமாம் சொல்கிறாங்க. விட்டா இந்த உலகத்தை வித்துருவிடா சொல்கிறேன். இந்த உலகத்தை வித்துருவிடா சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ ஜெயப் சொல்கிறாங்க, காய் பார்த்து என்ன பற்றி சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன் நீ எடா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப் பார்க்குறாங்க. சரி எங்கே போகிற சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, என் மச்சான் ஜங்க் வந்து ஹெல்ப் கஷ்டப்படுறான் கிச்சனில், அதான் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு நீ போய் என்ன பண்ணுவாங்க கேட்குறாங்க. ஏதாவது ஹெல்ப் சொல்கிறாங்க. ஒன்றும் பண்ணலாம் சரியா போய் உட்கார சொல்கிறாங்க. இப்போ அவங்க போயிடாரு. இப்போ ஜெயப் தான் கிச்சனுக்கு போகலான்னு போகிறாரு. ஏன்னா ஜங்க் தனியாக கஷ்டப்படுறோம் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு அவரும் போகிறாரு. எனக்கு காய்க்கு அந்த ஒர்க் ப்ராப்பராக வராது, க்ளீனாக பண்ண மாட்டார். இப்போ நம்ம இந்த பக்கம் கிச்சனுக்கு பார்க்குறாங்களா ஒரு பர்சன் பார்க்குறாங்க. குக் பண்ண வருமா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் நல்லா டக்குனு ஜிம் வந்துருக்கா கூட கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறேன் ஒரு மாதிரி கீழே நடக்குது. அப்புறம் ஜெவ கூட கொஞ்சம் தள்ளிந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. சொல்லி எதுக்காக அந்த இடம் வேணும் கேட்குறாங்க. தண்ணி வேணும் சொல்கிறாங்க. தண்ணி வேணுமா தண்ணி தாங்க இருக்கா சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்க் அட்டாக்குன்னு ஒரு வாட்டர் கேன் ஓப்பன் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. திரும்பி கொடுக்குறாங்க. இப்போ நானே குடிச்சோன்னா குழந்தை சரியாக சொல்கிறாங்க. இல்லை ஆக்காட்டு சரி ஜங்க் தண்ணியை ஃபீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெவ ஒரு மாதிரி என்னடா தண்ணியை போட்டு ஃபீட் பண்ணி விட்டுருக்கான். ஜங்க் பார்த்துருக்காங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. இந்த பக்கம் இவங்களாம் வந்துட்டு பிஸியாக இருக்காங்க. யாருமே இந்த பக்கம் பார்க்குற ஜெவ மட்டும் தான் நின்றுட்டு இருக்காரு. கிச்சன் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் ஜங்க் தண்ணியில் ஃபீட் பண்ணுறாங்க. எல்லாம் தனியாக வந்து பிடிச்சி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம லைட்டாக அந்த வாட்டர் வந்து ட்ராப் ஆகிருக்கு. அந்த லிப் போயிட்டா. இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு அப்படி ஃபிங்கரை வச்சு வைப் பண்ண போகிறாங்க. டக்குன்னு என்ன நினைச்சாரு அப்படி கிஸ் பண்ணி அந்த வாட்டர் கூட அவர் மாதிரி எடுத்துக்கிறாரு. இப்போ ஜிமிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் ஜிமிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. பாரு இந்த ஃபுட்டை நான் கரெக்ட் பண்ணுறேன் ஓகேவா கேட்குறாங்க. சாப்பிடுறதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு உண்மை குக் பண்ண வருமா சொல்கிறாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குவேன் சொல்கிறாங்க. அப்போ ஜிம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்கக்கா. ஜெவ் பார்க்குறேன். ஓ இதான் விஷயமா. ஸோ இவன் லவ் பண்ணுறான் அவனுக்காக டின்னரே அப்படி ஜெவ் பார்க்குறேன். பரவாயில்ல சரி விடு இவ்வளோ அழகாக டின்னர் குக் பண்ணுறாங்க. அதுக்கு ஜெவ் பார்த்துருக்காங்க. எப்போ ரிவீல் பண்ணுவாங்க லவ் பண்ணுறதா சரி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இது எப்படி இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயபதி பார்க்கும்போது காய் டக்குனு செடி பார்க்குறேன் என்ன பண்ணுறா சொல்லிட்டு ஜங்கு வந்துட்டு இந்த கடைசி ரஜினி சாப்பிட்டு பார்க்குறாங்க. நல்லா இருக்கு சொல்கிறேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சர் எதுவுமே குக் பண்ணி தரோம் சரியா சொல்கிறாங்க. கேட்டீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக உனக்கும் என் குழந்தைங்களுக்கும் சமைச்சு தரோம் சரியா சொல்கிறாங்க. பாருங்க நீங்கள் சொல்கிறேன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அஞ்சு மணி சொல்கிறேன் சரியா. ஆனால் என் டியூட்டி நான் கரெக்டாக பண்ணுவேன் சரியா. என் டியூட்டி அங்கே எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி வீட்டில் வந்துட்டு என் ஒய்ஃபு என் குழந்தைங்களாம் நல்லா பார்த்துக்கலாம் சரியா. குக் பண்ணி கொடுக்குறது ஃபீட் பண்ணி கொடுக்குறது அவங்களுக்கு எல்லாம் நான் பண்ணுவேன் சரியா சொல்கிறாங்க. நீயே சொல்லுவேன் அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்களா அந்த வேர்ல்டு தான் என்னை பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு நீயே சொல்லுவேன் சரியா. ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜிம் ஒரு நாள் பார்த்துருக்காங்க. ஜங்க் பார்த்து அப்படி கிட்ட ஹானஸ்ட்டாக பேசிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. அதான் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு எப்படா மேரேஜ் ஆகிட்டு தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் அவசரம் இல்லை சரியா நீ படிச்சுட்டு இருக்க சீக்கிரம் படிச்சு முடியும் ஓகேவா. 3 இயர்ஸ் அப்படி போயிட்டு 3 இயர்ஸ் போனதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க பெற்றுக்கிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் ஒரு மாதிரி என்ன சொல்லுங்க. ஆமாம் அதுக்கப்புறம் என்னை கம்பெனியை பார்த்துக்கிட்டு பொறுப்பு இருக்கு சொல்கிறாங்க. கம்பெனி ஆமாம் என்னோட அப்பா என்னோட கம்பெனியில் கொடுத்துருக்காரு சரியா. நான் போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லை கம்பெனி பார்த்துக்கணும் ஒரு சிஓவும் கூட ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. அப்படிதான் ஜங்க் ஜிம்முக்கு பயப்பட 2 வரைக்கும் பார்த்தா எப்படி நம்ம பார்த்துப்பா சொல்கிறாங்க. பாரு பயப்படாத ஓகேவா சொல்கிறாங்க. 2 வரைக்கும் பார்த்தாலும் மெயின்டெனன்ஸ் பண்ண ஓகேவா எல்லாம் முடியும்டா ஓகேவா. ஜங்க் சொல்கிறாங்க. என்னால் முடியாதுன்னு வச்சுக்கேன் நான் சொல்லிட்டு சரி என்னால் முடியும் என்னால் எல்லாமே முடியும் சரியா. உன்னையும் பத்திரம் பார்த்துக்க முடியும் கம்பெனியும் பார்த்துப்பேன் என்னுடைய போலீஸ் ஜாபையும் நான் பார்த்துப்பேன் சரியா. ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. நம்பலாமா ஜங்க் ஜிம் கேட்குறாங்க. கண்டிப்பாக நம்பளதான் நம்பலாண்டா தங்க அவங்க பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் கடை பேஸ் பாரிச்சுக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை எப்போ இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன் சொல்கிறாங்க. நம்ம ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன் சரியா. நீங்கள் நினைக்கணும் அவங்ககிட்ட நான் வந்துடுவேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க பாரு நீ உதவி கொடுக்கல இருக்க போகிறல சரியா. மேரேஜுக்கு முன்னாடியே இருந்துட்டு நீ ஃபீல் பண்ண சரியா. ஜங்க் கூட இருக்கலாம் ஜங்க் பத்திரம் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி 3 இயர்ஸில் நீ ஃபீல் பண்ணுவ சரியா. நம்ம மேரேஜ்க்கு
எப்படி ஃபீல் பண்ணுவேன் ஒரு ஹஸ்பண்டா, நான் வந்துட்டு எப்படி அழகாக பார்த்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை நீ முன்னாடி பார்த்துட்டு வச்சு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ ஃபியூச்சர் எப்படி நம்ம என் கூட இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ இப்போயே பார்த்துட்டு 3 இயர்ஸ்லேயே பார்த்துருவா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சரி சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறேன். சரி ஓகே எல்லாரும் அங்கே இருக்காங்க, நீ போயிட்டு அங்கே உட்கார சரியா, இங்கே கிச்சன் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகும், நான் குக் பண்ணி முடிச்சுட்டு வரேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு ஜங்கோட யாரும் பிடிச்சிருக்காது சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, நீ போய்ட்டு கிச்சன் நீ வந்து ஹாலில் உட்காந்து டிவி பாரு சரியா போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சரி சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு ஒன்றும் சொல்கிறாங்க. ஜங்க் புரியுது வந்துட்டு அவருக்கு லவ் பண்ணுறான் சொல்லணும்னு தோணுது, ஆனால் கொஞ்சம் யோசிக்கிறான்னு சொல்லிட்டு ஓகே நீ பொறுமையாக சொல்லு ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஓகே நீ லவ் பண்ணுறேன் எனக்கு தெரியும். ஜங்க் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் குக்கிங்லாம் முடிச்சுட்டு டைம் டேபிள் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறோம் எவ்வளோ வெரைட்டி ஃபுட்டு அப்படி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்த்துருக்காங்க. ஜங்கோட ஃபோக்கஸ் பண்ணி ஜிம்மிட்ட தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது எவ்வளோ வெரைட்டி ஃபுட்டே சொல்கிறாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சோப் பண்ணலாமா சார் சரி சொல்லிட்டு அவங்க ஃபுட்டு சோப் பண்ணிக்கிறாங்க. எனக்கா அவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா தானே ஒருத்தங்களே சோப் பண்ணாக்கா ரொம்ப டைம் எடுத்து சொல்லிட்டு யாருமே அப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க. பக்கத்தில் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்தாங்க நீ இந்த அவங்க கூட்டுறா இவங்க கூட்டா சொல்லிட்டு மாறி ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நீ உண்மைக்கு அழகாக இருக்குல்ல ஆமாடா சொல்கிறாங்க. டே ஜங்கா தேங்க்யூடா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க நீ தான் யோசிச்சு இந்த ஐடியா கொடுத்த இந்த மாதிரி ஒன்றா சாப்பிட்லாம் சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இத்தனை பேர் உட்காந்துருக்கோம் இந்த பசங்க நல்லா பேசுகிறாங்களா சொல்லிட்டு நம்ம இவங்க பேசியிருக்காங்க. அப்புறம் என் சிஸ்டர் ரொம்ப பேசுகிறா சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குறா நீங்கள் சிஸ்டரானு கூப்பிடுங்க ஜஸ்ட் ஒயின் கூப்பிடுங்க சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஒயின் கிட்ட சூப்பராக பேசுகிறா சொல்லிட்டு நம்ம டேக் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஜங்க் பற்றி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவா ஃபுட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஏன்னா அங்கே பாதி ஃபுட் கொஞ்சம் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாரு. இப்போ எல்லா ஃபுட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஓ இவ்வளோ டேலண்ட் இருக்கா இவ்வளோ அழகாக குக் பண்ண தெரியுமா ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மு பொறுத்த வரைக்கும் சுகரில் குக் பண்ண வர ஜிம் சுகரோட போட்டு சாப்பிட்ருக்காரு. ஆனால் இன்றைக்கி தான் ஜங்கோட போட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஜிம் சாப்பிட்றாங்க. இப்போ ஜங்கோட பார்த்து ரசிச்சு பார்க்குறாங்க. இதை நம்ம ஒயின் பார்க்குற என்ன இவர் நம்ம ஜிம்மில் ரசிச்சு பார்க்குறாரு சொல்லிட்டு நம்ம ஒயின் பார்த்துருக்கா சுகா சொல்லணும்னு சொல்கிறாங்க. இந்த என்ன ஜங்கோ ஜிம்மு பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கும் பார்த்துருப்பாங்க சொல்லி என்ன காமா சொல்கிறாங்க. அந்த பாரு ஒயின் உனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு. அந்த பர்சன் லவ்க்கு வந்து ஒர்த்ஃபுல்லான ஒரு பர்சன் ட்ரஸ்ட்ஃபுல்லான ஒரு பர்சன்னாக்கா நீ லவ் பண்ண ஓகே எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது ஓகே உனக்கு எல்லா ப்ரைவசி நான் கொடுப்பேன் எனக்கு தெரியும் தம்பி தங்கச்சி லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு புரியுதா அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. அப்படின்னா ஜிம்மில் லவ் பண்ணி அக்செப்ட் பண்ணிப்பேன் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குற அது சொல்கிறாங்க. பாரு நம்ம ஃபேமிலி பற்றி எனக்கு தெரியும் ஓகேவா சேம் டைம் நம்மளுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது சரியா நம்ம லைஃப்பில் வந்துட்டு நம்ம வசதி விட நம்ம பண்ணலாம். ஆனால் முடிவில் எடுத்துட்டு அதை அப்பா மட்டும் கன்சிடர் பண்ண ஓகே பேசணும். அதுக்கப்புறம் அவங்க பிளஸிங்ஸோட மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகே லைஃப் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ ஒயினுமே சரி சொல்கிறேன். இப்போ இது பக்கம் ஜம்ப் தான் ஜிம்மி பார்த்துருக்காங்க. ஃபுட்டில் எடுத்து டேபிள் பிளேட்டில் வைக்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் ஜிம் எடுத்துக்கிறாங்க. இப்போ அதை காய் பார்க்குறாங்க. பாரு காய் பார்க்குறாங்க. ஜேவ் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. சுகாமி பார்க்குறாங்க. ஒயின் பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மில் எல்லாமே பார்க்குறாங்க. எப்போ யாரும் பேர் கண்டுக்கல அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணல சொல்லல இல்லையா அவங்க கேஷ் எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த ஜிம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு போதும் ஜிம் டக்குனு வச்சுட்டாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறேன் என்னடா ஃபஸ்ட்டு நீ தான் ஃபஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிருக்கா சொல்கிறாங்க. எனக்கு கம்மியாக சாப்பிட்டுப்பாரு சுகர் பார்க்குறீங்களா அவங்க கம்மியாக சாப்பிடலாம் சொல்கிறாங்க. அப்படியே அவன் கம்மியாக சாப்பிடலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு சரி சொல்லிட்டு அவர் இவர் சாப்பிட்டு அவர் சாப்பிட்டு வச்சுட்டாரு. இப்போ கிச்சனுக்கு 2 பேர் ரிட்டர்ன் போகிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு ஃபுல் அடிச்சுட்டு அவரேஞ்ச் போகிறாரு. போயிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. டக்குன்னு பார்த்தாங்க இன்னொரு ரெண்டாக்கா இந்த பக்கம் ஜங்கோ ஜிம்மி கிஸ் பண்ணிருக்காங்க. அது நம்ம ஜிம்மி தான் ஜங்கோ க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ணிருக்காரு. ஜங்கோ அதே பேஷன் டீப்பாக கிஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன லாஸ்ட் பார்த்துருக்காங்க. ஓ இந்த அளவுக்கு டீப்பாக அவர் ஜிம் நினச்சிருப்பாரு ஜங்கோ ஜிம்மில் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாக்கா அது வேறு லெவலில் போயிருக்கு சொல்லிட்டு இப்போ தான் பார்த்துட்டு இருக்காரு. என்னடா பண்ணுறேன் எனக்கு பசங்க சொல்லிட்டு சரி வந்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம சுகா வராங்க போகலாம் சொல்லிட்டு இது வீட்டில் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. அது கிச்சன் ரொமான்ஸ் சொல்கிறாங்க. கிச்சன் ரொமான்ஸ் என்ன சொல்கிறாங்க. இந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறீங்க எனக்கு ஜிம்மில் கூட சொல்லிட்டாங்க. சுகா அமைதிட்டாங்க. இப்போ யாருமே வீட்டில் போகல எல்லாமே வேறு இடத்துல போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் ஜங்க் தான் அவர் மாதிரி நின்றுருக்காங்க. ஜிம் ஜங்க் அப்படியே ஹக் பண்ணிட்டே இருக்காரு. ஜங்க் பக்கம் என்னாச்சு யார் ஓகே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சொல்லினா சொல்கிறாங்க. தேங்க்யூ சார் எதுக்கு சொல்கிறாங்க. எனக்காக இவ்வளோ ஆர்டர் பண்ணி ஃபுட்டை மேக் பண்ண சொல்கிறாங்க. பாரு நீ ஹாப்பியாக இருக்கணும் சொல்லிட்டு உங்க கூட இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு ஓகே சொல்கிறாங்க. அந்த அப்படின்னு மட்டும் ஜிம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே நான் போக சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு கிஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா சொல்கிறாங்க. எனக்கு ஃபுட்டை மேக் பண்ணி கொடுத்ததுக்காக ரிவார்டு சொல்கிறாங்க. எனக்காக என்னையும் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கும் மற்ற எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கும் சரியா அதுக்காக சின்ன ரிவார்டு சொல்கிறாங்க. அப்படியே அந்த ரிவார்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஜங்க் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க இன்னொரு டைம் ரிவார்டு கிடைக்குமா சொல்கிறாங்க. இல்லை நான் போகிற சொல்கிறாங்க. இல்லை இன்னொரு டைம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாஸ் ஜங்க் தட்டாக்குன்னு ஜிம்மு தூக்கி அதில் கவுண்டரில் போய் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜங்க் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க 2 பேருமே. ஜிம்மில் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி பில்ட் பண்ண கஷ்டப்படுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை சொல்லிட்டு கிஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ என்ன இப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாருங்க எனக்கு எதுவும் வேறு மாதிரி பா சரியா நீயே போக பார்க்க தானே போகிற சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி சரி நான் போகிற ஓடி போயிடறாங்க. இப்போ இப்போ அந்த டே ஃபுல்லாக வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க. இப்படியே சரியாக போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன ஜங்க் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம்மில் கிளாஸ் ரூம் இருக்காங்க. என்ன பண்ணுறேன் ஜங்க் கொஞ்சம் போயின்னு பார்த்துருக்கா. ஜிம் என்ன பண்ணுற சொல்கிறாங்க. இல்லை ஜங்க் கூப்பிட்றாங்க வெளியே சொல்கிறாங்க. வெளியே சொல்கிறாங்க. ஏன்டா அவர் டியூட்டி இல்லையா சொல்கிறாங்க. நைட் டியூட்டி சொல்கிறாங்க. ஓ ஆமாம்ல அவங்களுக்கு ரெண்டு நான் பிடிக்கல அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிட்டு இருக்காங்க. ஆமாம் 3 ஃப்ரெண்ட் அவங்க சுற்றிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம
ஜிமின் தான் நான் போவேன்னு சொல்கிறாங்க. உனக்கு ஹாப்பிலி போவேன் அப்போ ஜிமின் சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரீயாக வரதான் சொல்கிறாங்க. ஜிம்மி சரி பாய் சொல்கிறாங்க. இப்போ பிரிக்ஸில் பார்த்துட்டு எங்கடா போகிற சொல்கிறாங்க. கதை சொல்கிறாங்க. அந்த பையன் கூட வரைக்கும் எங்கேயும் போக மாட்டாங்க நம்ம விட்டு இப்போலாம் தனியாக போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி விட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம் விளையாடுறாங்க. என்ன கேட்குறாங்க. நைட்டு தான் டியூட்டி ஓகே வெளில போகலாமா சொல்கிறாங்க. அப்போ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் சொல்கிறாங்க. பரவாயில்ல வெளில போகலாமே சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. ஜிம் ஜங்க ஒரு மூவிக்கு தான் போயிருக்காங்க. பார்த்தா ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூவி எப்படியாக்க ஃபுல்லாக ஃபன்னு தரா எப்படியாக்கா ஃபன்னு காமெடியாக தான் இருக்கும். ஒரு மாதிரி கொஞ்சம் இப்போ அனிமேஷன் மூவின்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு. ஜிம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் கூட நினச்சேன் மூவின்னு சொல்கிறாங்க. ரொமான்டிக் மூவி நினச்சா சொல்கிறாங்க. நானே ரொமான்டிக்கான பசங்க இருக்கும். எதுக்கு ரொமான்டிக் மூவியில் பார்த்துட்டு சொல்கிறேன். எனக்கு ஆமாம் ரொமான்டிக்காக நானே இருப்பேன் சரியா ஜம் சொல்கிறாங்க. ஜிம்க்கு வந்து எப்படி பேசலாம் போகிறேன். ஜிம் சொல்கிறாங்க. உங்களுக்கு பேச முடியும் வேறு பேச முடியாது. ஜம் கேட்குறாங்க. சரி சார் ஜிம் அமைதிருக்காங்க. இப்போ ஜிம் தான் பாப்கார்ன் வேணும்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஓகே 1 செகண்ட் சரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. ஜங்க் ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. ஜங்குக்கு அங்கே பாரு ஜிம் காமிக்கிறாங்க. ஜங்கு ஹாப்பி ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்காங்க. 2 பேருமே கார்ட்டூன் மூவி பார்த்துட்டு இருக்காங்க. பையனை பார்த்து முடிச்சுட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ ஹாஸ்டல் போவா சொல்கிறாங்க. அவ்வளோதான் வேறு சொல்கிறாங்க. பீச்சுக்கு போகலாமா சொல்கிறாங்க. பீச்சுக்கு சொல்கிறாங்க. சார் 2 பேரும் பீச்சுக்கு போகிறாங்க. ஜங்க் வந்துட்டு அங்கே ஒரு ஹார்ட் மாதிரி மேக் பண்ணுறாங்க. நேம்லாம் எழுதுறாங்க. என்ன ஜே சொல்கிறாங்க. அது ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் அப்போ ஜிமின் சொல்கிறாங்க. தெரியும் இருந்தாலும் ஃபியூச்சரில் ஜிமின் தானே சொல்கிறாங்க. ஓ அப்படியா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ரொம்ப கியூட்டாக பேசியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு கீழே பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. தெரியல பிடிச்ச ரீசன் கேட்டா அது எப்படா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபீலிங் சொல்கிறாங்க. எனக்கு மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் வந்துச்சு. அது ஃபீலிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. சேம் டைம் எனக்கு உன்னை பார்த்துட்டு சொல்கிறாங்க. என்னை பார்த்துட்டு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறது ஜங்க் ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. என்ன பொறுக்கி ஜிம் சொல்கிறாங்க. அது ஒன்றும் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் தான் பாருங்க எனக்கு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கா சரியா சொல்கிறாங்க. அப்படியா நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் இப்போ ஜங்க் தான் ஜிம்மில் புஷ் பண்ணுறாங்க. மரல ஜிம் தான் என்ன பண்ணுறாங்க. சரி இப்போ ஜங்க் வேலை வராச்சுக்காங்க. பாரு யாரும் பார்த்து போகிறாங்க சரியா சொல்கிறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க சொல்கிறாங்க. ஆமாம் இந்த சைடு யாரும் வரமாட்டாங்க. ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க ஏன் சொல்கிறாங்க. எனக்கு எங்கள் வந்துட்டு ஆளு ரொம்ப கம்மியாக இருக்கும் சொல்கிறாங்க. பயப்படுவாங்க யாரும் வரமாட்டாங்க. அங்கே தான் இருப்பாங்க சார் ஜிம் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஜிம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் தான் போட்டு வீடியோ பக்கத்தில் வரவே எனக்கு ஒரு மாதிரி சொல்கிறேன். ஏன் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண தெரிய மாட்டேன் சொல்கிறாங்க. கிஸ் தானே பண்ணுறேன். கிஸ் தானே எதுவும் பண்ண மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி நான் பண்ண விட மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அது உங்களை ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க்மே சரி ஓகே வீட்டுக்கு போகலாமா சரி வீட்டு கூட விட்டுறாங்க. இப்போ அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜிம்முக்கு ஃபஸ்ட் டைம் செமஸ்டர் லீவ் வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஷுகா நாங்கள் போகிற நீ வரியா சொல்கிறாங்க. எனக்கு ஒர்க்கு இருக்கா சொல்கிறாங்க. நீ ஒர்க்கே கட்டிட்டு ஷுகா சொல்கிறாங்க. இப்போ வருஷம் டே பார்க்குறாங்க. அங்கே பாருவோம் ஆனால் உங்க கூட விட்டு நான் என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. ஏன் லவ் பண்ணுறாங்க இப்போ கூடவே இருக்கணுமா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜவ் பார்க்குறாங்க. அதான் எனக்கு கரெக்டாக கொஸ்டின் கேட்ட ஜிம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கால் பார்க்குறாங்க. இல்லை ஜிம் லவ் பண்ணுறவங்க கூட தான் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. இல்லை போர் அடிக்கும் கொஞ்சம் தள்ளி இருந்தாக்கா லவ் இன்க்ரீஸ் ஆகும் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு அப்பெல்லாம் வேணாம் கூடவே இருந்தது இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. இப்போ ஜவ் பார்க்குறாங்க. எனக்கு போரிங்காக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி சொல்லாது பேபி எப்படி சொல்லிட்டு ஜெவ் காய் கெஞ்சிட்டு இருக்காரு. இப்போ ஜெவ் பார்க்குறீங்க பார்த்தா எப்படி அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிகிட்டே இருக்காண்டா சொல்கிறாங்க. இப்போ இருந்தாலும் தொல்லை இல்லை என்றாலும் தொல்லை சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் தொல்லையாக இருக்குது இல்லைனா தொல்லையாக இருக்குது சொல்லிட்டு ஜெவ் சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறேன் சரி ஓகே நீங்கள் 2 பேரும் பத்திரம் பார்த்துட்டீங்களா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. போய் இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜாங்கு கப்பு சொல்கிறாங்க. இப்போ ஜெவ் பார்க்குறேன். தாராளமாக பேச தெரிஞ்சிச்சு சரியா எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சேவ் சொட்டிக்கே தெரியுது சரியா சொல்கிறாங்க. ஆமாம் சேவ் சொட்டிக்கே தெரியும். இந்த போலீஸ் ஆஃபீஸ் ஜாங்கு வந்துட்டு அவங்க ஒரு பர்சன் லவ் பண்ணுறாங்க. காலேஜ் படிக்கிற பையன்னு சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. எனக்கு பப்ளிக் கிஸ்ஸு பப்ளிக் ஹக்கு எல்லாமே சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. சுகா சொல்கிறாங்க. பாரு என் சித்தப்பாவுக்கு தெரியாமல் பார்த்துக்க சரியா அதுவும் அப்பா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. தெரியாமல் பார்த்துக்க சரியா தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. படிச்சு முடிக்கிறதுக்கும் ஜமதியாடா சொல்கிறாங்க. ஜிம்மி நான் எதுவும் பண்ணல சொல்கிறாங்க. இந்த ஜங்கு தான் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எல்லா பழி ஏமாற கூட அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அமைதிருக்காங்க. ஏன்னா அவங்க பழி போடக்கூடாதா ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லைடா ரொம்ப மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்குறேன் என்னடா அப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கிடையாது பாரு கொஞ்சம் தனியார் கூட பேசுங்கடா அப்படி எல்லாரும் கூட பேசாதீங்கிற மாதிரி இருக்குடா சொல்கிறாங்க. ஒரு மாதிரி தான் முடிக்கல சரியா ஜங்க் சொல்கிறாங்க. எப்படி பேசலாம் பாட்டா அப்படி சொல்லிட்டு இவனை பார்த்துட்டு இருக்காங்க. பாயிண்ட் பார்க்க ஜிமின் வா போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அந்த வரேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ உனக்கு என்ன அவசரம் சொல்கிறாங்க. காசு சொல்கிறாங்க. உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் தராங்க அது ஒரு கஷ்டம் சொல்கிறாங்க. இப்போ மைண்ட் பார்க்குறது எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் பர்சன் லவ் பண்ணுறேன் ஆன்லைனில் சொல்கிறாங்க. ஆன்லைனில் அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் ஃப்ரெண்டாக இருந்தால் இப்போ ஃபாரின் போயிட்டேன் அங்கே தான் ஆன்லைனில் கூட பேசிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஓ அப்படி அம்மா சொல்கிறாங்க. பேர் என்ன சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரி என்னமோ சொல்கிறாங்க. என்னமோ நல்ல நேம் சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் நான் போயிட்டு வர ஜங்கா சொல்கிறாங்க. இரு வெயிட் பண்ண சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் போயிடுமா ட்ரெயின் போயிடுறாங்க. இது உட்காராங்க சீட்டில். ஜிம் பார்க்குறாங்க. நீ கோச்சங்கா சொல்கிறாங்க. இப்போ சுகா டேரை பார்க்குறேன். டே அங்கே போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற சுகா பாய் சொல்கிறாங்க. ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் 3 ஆக போகுது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன். ட்ரெயின் 3 போகுது ஏறி நீ போக சொல்கிறாங்க. ஜங்க் வந்துட்டு இப்போ ட்ரெயின் கூட நினச்சிக்காரு. நீங்கள் இறங்கி சொல்கிறாங்க. ஏறி சொல்கிறாங்க. இப்போ ட்ரெயின் ஒரு 1 ஸ்டெப்பு லைட்டாக 3 ஆகுது. இப்போ நம்ம ஜங்க் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மில் எப்படின்னாக்கா அவங்க அந்த ஸ்டெப்பு கிட்ட நினச்சிருக்காங்க. ஸ்டெப் உள்ள கொஞ்சம் தண்ணி நினச்சிருக்காங்க. அவங்க வந்து உட்காந்துருக்காங்க சீட்டில் உள்ள அவங்க தெரியல யாரும் கிஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு 2 பேர் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவரும் பேக் கிஸ் பண்ணுறாரு. ஜங்க் பார்க்குறாங்க. மிஸ் ஒய்ஃப்
இப்படி சொல்கிறாங்க. ஜிம் மிஸ்ஸி டூ சொல்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ண சரியா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் சரி போ சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ உங்கள் பார்த்து டைம் வச்சு போய் வாங்கிட்டு சரியா உனக்கு எதுவும் அடிப்பட்ட பசங்க இறங்கு சொல்கிறாங்க. ஜங்க் சரி ஓகே ஓகே லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூடா ஜிம் சொல்கிறாங்க. டக்குன்னு ஜங்க் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. லவ் யூ டூடா புருஷா இறங்க சொல்கிறாங்க. ஜங்க் அவ்வளோதான் அவ்வளோ ஹாப்பிட்டாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. போடா இறங்க சொல்கிறாங்க. ஜங்க் டக்குன்னு இறங்கிடாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே பார்க்கவில்லை எட்டி ரொம்ப ஷை ஆகிட்டு இப்போ அந்த பக்கம் ஜங்கு அச்சோ இது அப்படி கூப்பிட்டானே ஜங்கு தான் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி குளிச்சிட்டு இருக்காரு. இப்போ பக்கம் என்னடா ஆச்சு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ என்னடா ஆச்சு கேட்குறாங்க. என் ஜிம்மிட்ட லெவல் சொல்லிட்டாங்க. எந்த காம சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் திரும்பி பார்க்குற ஒரு வேடா ஜங்கு டே பாடு போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் எப்படி பார்க்குறாங்க வர சொல்லிட்டாங்க. அடா போலீஸ் ஆஃபீஸர் என்னடா என் போலீஸ் ஆஃபீஸர் லவ் வராதா கேட்குறாங்க. என்ன போலீஸ் ஆஃபீஸர் ஃபேமிலி இருக்கு இல்லை குழந்தைங்களாம் பிறக்கும் அவங்க லவ்ல எல்லாரும் இருக்கும்ல சொல்லிட்டாங்க. அவங்க ஹியூமன் தானே அதை சொல்லிட்டாங்க. புரியுது சரியா சொல்லிட்டாங்க. மூட்டை லசன் எடுத்துக்கும் புரியா சொல்லிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு சரி வாங்க போகலாம் சரியா சொல்லிட்டாங்க. 15 days என் ஜிம்மில் கொடுத்துட்டு கண்டிப்பாக லவ் அதிகமாகும் சொல்லி ஜங்கு சொல்லுவோம். இப்போ காய் பார்க்குறாங்க. அப்போ புரிஞ்சுதான் லவ் அதிகமாக இருக்குமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெயகர் சிரிச்சிட்டு இருக்காரு. ஆமாம் புரிஞ்சுதான் லவ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் தூரம் புரிஞ்சு பொரியா கேட்குறாங்க. இல்லை பேபி அப்படிலாம் இல்லை பேபி அதெல்லாம் யாரும் மூட நம்பிக்கை சரியா ஒன்னால கூட லவ் அதிகமாகும் சொல்லிட்டாங்க. இல்லை புரிஞ்சுதான் அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்ன நிமிஷம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்து சுவா கேட்குறாங்க. ஏன் அவனுக்கு தள்ளி போடுமா சொல்லிட்டாங்க. அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைன் வீட்டுக்கு போய் ஃபன் பண்ணிட்டு 15 days நம்ம ஜிம்மில் ஃபோனே பண்ண ஜங்குக்கு எனக்கு அவங்க அப்பா கண்ட்ரோலே வச்சிருக்காரு. டிசிப்ளின் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஜிம்மில் வந்து கொஞ்சம் ஹாஸ்டலில் மாற்றிருப்பார் இல்லையா அதனால தான் பார்த்துருக்காரு. என்ன ஹாஸ்டல் அப்படி கேட்குறாங்க. அப்பா அதை சொல்லிட்டாங்க வா என் கூட சொல்லிட்டாங்க. அப்பா அது சொல்லிட்டாங்க வா சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ஹேர் கட்லாம் மாற்றுறாரு. ஜிம் பார்க்குற ஒரு மாதிரி ஜூன் நல்லாவே ஜிம்முக்கு ஒரு மாதிரி அழகே வருது. நான் என்ன பண்ணுவேன் ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்பா நம்ம ஸ்கூல் பையன் இல்லைப்பா சொல்லிட்டாங்க. இப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா தான் ஜிம்முக்கு ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்டாக மாற்றி வச்சுருக்காரு. 15 daysல ஜிம்முக்கு ஒரு மாதிரி யாங்க சொல்லிட்டாங்க. என்ன எங்கள் ஜிம் ஃபோனே பண்ண மாட்டேறான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்குலாப்பா சிவா பார்க்குறாங்க. டே என்னோட ஒயன்கிட்டே நான் பேச முடியல சொல்லிட்டு காமா என் அப்பா ஏதோ லசன் கற்றுக் கொடுக்குறாங்க 2 பேருக்கும் சொல்லிட்டு காமா என் அப்பா என் சித்தப்பா லசன் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சிவா சொல்லுவோம். இப்போ ஜங்கு பார்க்குற உண்மையை ஜிம் ரொம்ப பாவம் போடல கடவுளே நான் என் ஃபியூச்சரில் ஜிம்மில் அழகாக பார்த்துப்பேன் சரியா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். போலீஸ் ஆஃபீஸர்னாக்க அப்படி தான் இருக்குது பசங்க அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கா என்ன சொல்கிறாங்க. அவங்க பிடிச்ச மாதிரி இருக்க வேண்டியது நான் சொல்கிறாங்க. தப்புலாம் வாரிங் பண்ணலாம் தப்பு பண்ணாத குழந்தைங்களை எதுக்கு தத்துட்டணும் அப்படி சொல்லிட்டு ஜங்கு பார்த்துருக்காங்க. என் ஒய்ஃப்லாம் அப்படி பார்த்துக்க மாட்டேன். என் குழந்தைங்க என் ஒய்ஃப்ல எப்போ ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரீடமாக இருக்கணும் அவங்க பத்திரமா பார்த்துப்போம் ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுதா பார்க்குறாங்க. பாரு கொஞ்சம் டேஸ் வரைக்கும் நீ சிங்கிளாக ஸ்பீட் இருந்தா இப்போ பாரு சொல்லிட்டாங்க. நான் இப்போ சிங்கிள் சரியா எனக்கு ஒய்ஃபே இருக்கான் சொல்லிட்டு ஆமாம் என் ஜிம்மில் வந்துட்டு எப்படி கூப்பிட்டா சொல்கிறாங்க. புருஷனை கூப்பிட்டா சரியா சொல்கிறாங்க. என்னன்னு கிட்டே அந்த வருஷத்துக்கு டிபேடாக இருக்கா சொல்கிறாங்க. எனக்கே வீடு தான் இருக்குது அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ஹாப்பின்னு சொன்னால் அது மாதிரி நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு அது சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குல்ல ஆமாம் தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. எப்படா 15 days முடியும் சொல்லிட்டு ஃபைனல் 15 days முடியுது இன்னைக்கு தான் நம்ம ஜிம் ரிட்டர்ன் வராங்க. ஜங்க் பார்த்தா ஃப்ளவர்ஸ் அங்கே வச்சிருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாம் இதெல்லாம் 99 roses சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்முக்கு தான் சொல்கிறாங்க. இது நார்மல் பக்கே வாங்கின போதா சொல்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்கிறேன். ஆமாம் உனக்கு இந்த மாதிரி ஷுகா வாங்கி தர மாட்டார்ல அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஷுகா எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஷுகா பார்க்குறாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாதுடா சொல்கிறாங்க. சரியா இதெல்லாம் வாங்கி கொடுத்தால வா சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஷுகா தானே பிடிச்சிருக்கு ஷுகா வாங்கி தர ஷுகா சொல்கிறாங்க. சரி வாங்கி தரேன் விடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன். ஹோப்பி நானும் வாங்கி தர வாசிட்டாங்க இல்லையா தேவையில்லடா சரியா மற்றவங்க பசங்க பார்த்து ரசிங்கடா சரியா அதே கொண்டு நினைக்காதீங்க அப்படி சொல்லிட்டேன். ஜவாப் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்த்து ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மில் இறங்குறாங்க. ஜிம்மில் பார்த்துட்டு ஜங்க் ஒரு மாதிரி என்னடா ஹேர் கட்லாம் மாற்றிட்டாங்கன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஷுகா பார்க்குறாங்க. அவர் எதிர்பார்த்து இப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒயின் பார்த்துட்டு ஒட்டுற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கா. இதுக்கும் நம்ம டேக் ஒரு மாதிரி என்ன ஷுகா ட்ரெஸ் இது சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வாயில அப்பாவும் கொஞ்சம் பெரியப்பா பண்ணது அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஆமா அப்பாவும் சித்தப்பா பண்ணிடுறது அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்கு ஜிம்மு கூப்பிட்றாங்க. ஜங்க் கிட்ட டைட்டாக பண்ணிடுறாங்க. ஒன்றும் இல்லை சரியா சொல்கிறாங்க. எனக்கு ஷார்ட் ஹேர் ஒரு மாதிரி இருக்குது நல்லா சொல்லி கேட்குறாங்க. ஜோன் எதிர்ப்பு எப்படி பார்த்தாலும் ஹேர் பா சரியா என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. பாரு அப்பா ஹேர் கட் பண்ணி விட்டாரா சொல்கிறாங்க. சரி விட்டு அவன் ஹாப்பினஸ்க்கா அப்படி இருக்கும் சரி கொஞ்சம் டேஸ் பண்ண வளர்ந்துற போது சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கா ஸ்கூலில் டீஸ் காலேஜில் டீஸ் பண்ணாங்க பயமாக இருக்கு சரி யார் டீஸ் பண்ண மாட்டாங்க ஓகேவா அது அழகாக இருக்கு ஒன்றும் பிரச்சனை ஓகே பார்க்கறதுக்கு பேபி மாதிரி இருக்கு சொல்லிட்டாங்க. பேபி மாதிரி ஆமாம் உனக்கு வந்து பேபி பேசுதான் சரியா நீ பார்க்கறது ரொம்ப குழந்தை மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹேர் கட் ரொம்ப அழகாக இருக்கு சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன் நிச்சயமாகவே சரியா உன்னை பார்த்தா யாரும் இப்போ பார்த்தா ஒரு 19 வயசு பையன் சொல்ல மாட்டாங்க சரியா எனக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா ஜங்கு சொல்கிறாங்க. நீ உண்மை சொல்கிறேன் நான் கூட பாய்ந்து ஜங்குக்கு எனக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்போல்லாம் உன்னை வைக்க ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்க எப்படி கொடுக்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க வா 99 roses ஆமாம் சொல்கிறாங்க. ஆச்சு எவ்வளோ அழகாக இருக்குது ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஹாப்பி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் கேட்டால் ஹக் பிடிக்கும் இது போட்டு ஓகேவா ஜிம் ஃபீலிங் எப்போ ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை சரியா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பயந்துட்டு அப்பா அப்படி ஹேர் கட் பண்ணி விட்டாரே ஃபேஸ் ஒரு மாதிரி வேடாக இருக்கே சொல்லிட்டு அப்பெல்லாம் இல்லை ஓகே நல்லா அழகாக இருக்குது பாரு பார்க்க பேபி மாதிரி இருக்குது ஜங்க் சொல்கிறாங்க. ஷுகா பார்க்குறாங்க பாரு ஜிம் நான் நல்லா தான் இருக்கேன் சரியா சொல்கிறாங்க. ஷுகா சொல்கிறாங்க இப்போ ஏன் ஷுகா அப்படி இருக்காங்க அப்பாவும் உடனே நடிச்சதப்பாவும் சொல்கிறாங்க. ஏன் உன்னோட அப்பான்னு சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. போய் எனக்கு ஒன்று அப்பாவே சொல்கிறாங்க அப்போ சொல்கிறா சரியா சொல்லிட்டு நம்ம ஷுகா சொல்கிறாங்க. பையன் பார்க்குறா
உண்மையாக சொல்லுவாங்க அப்பா அங்கிள்கிட்ட ரொம்ப மோசம் சொல்கிறாங்க. சரி விட்டு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க பாரு ஒன்றும் இல்லை ஓகே போலாமா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் ஜங்க் கூட்டு வந்து அழகா ஹாஸ்டல் விட்டு போயிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்கா பாய் சொல்கிறாங்க பாய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் கண்டா இப்படினாக்கா ஒரு சிவியர் மிஷன் இறங்குறாங்க. இப்படினாக்கா இந்த மிஷன் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஜிம் இப்போ காலேஜ் வந்து ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ வந்துட்டு அவங்க செகண்ட் வேறு மிஷன் போயிட்டாங்க. வேறு ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகிட்டாங்க. அந்த கேஸ் வந்து ட்ரக் அந்த ட்ரக் சம்மந்தப்பட்ட கேஸில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்க் வந்து பிஸியாக இருக்காங்க. ஸோ டிஸ்டர்ப் பண்ண சொல்லி அவரு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம இவங்களை கேட்குறாங்க என்ன யோசிச்சு ஃபிக்ஸாக கேட்குறேன் ஏன்னா உனக்கு இப்போ கஷ்டமா இல்லையா ஏன் சொல்கிறாங்க இல்லை ஜங்க் வந்து இப்போ அவனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லையே சொல்கிறாங்க. இல்லை அவர் பாவம் இல்லையா அவர் ஒரு அந்த கேஸில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு. அந்த கேஸ் வந்து ரொம்ப எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எத்தனை பசங்களோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகுது அப்போ சொல்கிறாங்க. அப்போ இவங்களை யோசிக்கிறாங்க. அப்போ யோசிச்சு வரும் அப்பாவும் இதானே பண்ணியிருக்காரு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம்முக்கு இருக்கா டெக்ஸ்ட் ஒரு ஜிம் ஓப்பன் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்லுவாங்க பாரு நான் வந்து மிஷனில் இருக்கேன் ஓகேவா நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்கில் இருக்கேன். ஆனாலும் நீ டைமுக்கு சாப்பிட்டு பற்றி யோசிக்க சரி நான் ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணி டைமுக்கு சாப்பிடணும் டைமுக்கு தூங்கணும் ஓகேவா எல்லா மிஷனும் முடிச்சுட்டு சீக்கிரம் மட்டும் வரேன் ஓகேவா சொல்லிட்டு ஜங்க் ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜிம் காமிக்கிறாங்க இந்த மாதிரி அப்பா அம்மா ஒரு டைம் கூட டெக்ஸ்ட் பண்ண தெரியுமா சொல்லிட்டாங்க. பாடா மேபி அப்படி இருக்கலாம் அவர் சரியான ஃபியூச்சரில் அதை கண்டிப்பாக ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்காரு ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குற என்னவோ சொல்லி ஜிம் நினைக்கிறாங்கன்னா இன்னும் சொல்லி ஜங்க் பெஸ்ட்டாக ஓகேவா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாலும் எனக்கு நான் ஃபீல் பண்ணுறது இல்லை பாரு என் ஜங்கை எவ்வளோ பிடிச்சதுன்னு என்னை பற்றி யோசிச்சிட்டே இருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தோணுது என் ஜங்கை ஃபியூச்சரில் இப்படி என்ன பத்திரம் பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்பிக்கை உனக்கு வந்துச்சு சொல்கிறாங்க. இது கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவ்வளோதான் என் ஹாப்பியாக சரியா சொல்கிறாங்க. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜங்க் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் ஆச்சுன்னு பார்த்தேன் நான் விஷயம் இருக்கிறது வேறு சிட்டியில் நம்ம ஜிம்முமே ஜங்க் போட்டுட்டு ஒரே டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாரு ஜங்க் எனக்கு கொண்டு நான் பத்திரமா இருக்கேன் ஓகே நீங்கள் பார்த்துங்க சொல்லிட்டு ஜிம் இந்த 2 வீக்ஸில் வெளில கூட போகலையா எப்படியா வெளில போயிட்டு என்ஜாய் பண்ணவே இல்லை. எனக்கு அவருக்கு ஒரு பயம் எனக்கு இப்போ வெளில கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் போல நம்ம கூட ஜங்கா இல்லை சுகரெலாம் பிஸியாக இருக்காங்க ஸோ நம்ம எங்கேயும் போக வேணாம் நம்ம வந்துட்டு எதுவும் ட்ரபிள் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வேணுமே அப்படி தான் இருக்கா. 2 வீக்ஸ் ஆஃப்டர் நம்ம ஜங்க் தானே வந்திருக்காங்க. எனக்கு அவர் ரொம்ப டயர்டாக இருக்காரு சரியாக 2 வீக்ஸ் தூங்கி இருக்க மாட்டார். ஆனால் இன்னைக்கு அப்படியே ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வந்துருக்காரு ஜங்க் ஜிம்முக்காக ஜிம் வந்து பார்க்குறேன் காலேஜ் விட்டு வந்து பார்த்தா ஜங்க் இருக்காங்க பைக்கில் ஜிம் பார்க்குறேன் ஜங்குக்கா சொல்கிறாங்க ஜங்க் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க பார்த்தா கைக்கெல்லாம் அங்கே அடிபட்டுருக்கு ஒரு மாதிரி பேண்டெல்லாம் போட்டுருக்காங்க. என்ன ஜங்கா இதெல்லாம் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சரியா ஜஸ்ட் ஒர்க் போயிருந்தேன் அதான் சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா சொல்கிறாங்க பாரு உள்ள ஓகேவா வெளில போகலாமா ஏன்னா கூட்டிகிட்டு உனக்கு தான் வாங்கி தரும் இல்லையா உனக்கு கூட்டிகிட்டு போச்சு 2 வீக்ஸ் ஆச்சு கூட்டிகிட்டு போயிட்டு வெளில கூட்டிகிட்டு போட்டா சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் வேணும் அப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஜங்கா சொல்லுங்க. இல்லைடா சொல்கிறாங்க இல்லை நீங்கள் எங்கன்னா கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. ஜங்க் போங்க சொல்கிறாங்க எங்கன்னா கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஜிம்மில் கூட்டிகிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் வராங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ஜங்க் போடுது அவங்க 2 பேர் மட்டும் இப்போ ஜங்க் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வராங்க. இது சொல்கிறாங்க இது நான் மட்டும் ஸ்டே பண்ணுறது ஓகே சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் ஆமாம் நான் மட்டும் ஸ்டே பண்ணுறது ஓகேவா சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வரமாட்டேன் இன்னைக்கு நீ கேட்டலையா நீ கூட வரலையா நல்லா இருக்குவாங்க எல்லாருமே இருப்பாங்க நான் கூட ஃபீல் பண்ணுவேன் அதுக்காக நான் கூட்டி வந்தா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க சரி வாங்க சரி பார்க்குறாங்க ஜங்க் ஜிம் தான் அவ்வளோட்டு படுத்துக்கோங்க சொல்கிறாங்க. சரி படுத்துக்கோங்க சரி ஜிம் ஜங்க் படுத்துறாங்க ரொம்ப டயர்டாக தான் இருக்க அவருக்கு ஆல்ரெடி இருக்கும் ஜங்க் படுத்துமே ஜிம் அழகா ஜங்கோட ஹேண்ட்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணுற சொல்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குல்ல நான் கொஞ்சம் மசாஜ் பண்ணி வரக்க தூங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா ஜிம் தான் ஜங்கோட ஹேரில் கொஞ்சம் லைட்டாக கை வச்சு ரப் பண்ணி விடுறாங்க. ஜங்க் அப்படியே அழகாக ஐஸ் க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிடாரு. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு இது வரைக்கும் பெருசாக குக் பண்ணி தெரியாது சரியா எனக்கு கொஞ்சம் குக் பண்ண வரும் நீங்கள் தூங்கி எஞ்சுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது குக் பண்ணி தரேன். ஜிம் தான் போய் குக் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்க் தூங்கிட்டு இருக்காங்க நல்லா தூங்கிப்பாரு 2 ஹவர்ஸ் தூங்கிப்பாரு 2 ஹவர்ஸ் தூங்கி எஞ்சிக்க பார்க்குறாங்க. நம்ம ஜிம் தான் டைம் டேபிள் ஃபுல்லாக அடக்கி வச்சுருக்காங்க. பார்த்து அழகாக ஒரு சின்ன ஏப்ரன் வேர் பண்ணிட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்காரு பார்க்க அந்த ஷார்ட்டான ஹேர் கட்டு அது கொஞ்சம் வளர்ந்துருக்கு இப்போ முடி இப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. ஜங்க் பார்க்குறாங்க ரொம்ப க்யூட்டாக ஒரு லட்டு பேபி மாதிரி இருக்காரு. ஜங்க் கிட்ட வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எஞ்சிட்டிங்களா அம்மா சொல்கிறாங்க. உண்மையாகவே ரொம்ப டயர்டாக இருந்துச்சா இப்போ பார்க்க ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு சொல்கிறாங்க. அப்படியே உட்காருங்க சிம் உட்காரு சொல்கிறாங்க. ஜங்க் உட்காருங்க சூப்பர் ட்ரை பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜங்க் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லா இருக்கு உண்மையாக நல்லா இருக்குது ஜிம் நல்லா இருக்குது அம்மா சொல்கிறாங்க. நான் இப்போ தான் ட்ரை பண்ணேன் சாப்பிட்டு பாருங்க ஜிம் யாரும் ஃபுட்டை கொடுக்குறாங்க. இப்போது ஜங்க் சாப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் நல்லா ஃபுட்டை குக் பண்ணி தரேன் சரியா நான் இப்போ கொஞ்சம் தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிறேன் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குங்க பாரு நானும் ஃபுட்டை மேக்ஸிமம் மேக் பண்ணி தரேன் ஓகே அதனால் ஃபுட்டு மேக் பண்ணி நினைக்கிறது தப்பில்லை ஓகே கற்றுக்கலாம் எனக்கு உனக்கு ஒன்று வேணாக்கள் மேக் பண்ணிங்களா நீ உனக்கு குழந்தைங்களுக்கு வேணும் மேக் பண்ணலாம் ஜிம் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் கண்டிப்பாக சொல்கிறாங்க. என் ஜிம் நீ சேஃபாக ஃபீல் பண்ணுற செக்யூராக ஃபீல் பண்ணுற எங்கேயும் வந்து ஃபீல் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்போலாம் இல்லை ஜங்கா ஓகேவா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ட்ரூவாக லவ் பண்ணுறப்போ நம்ம லவ் பண்ணுற பர்சனுக்காக நம்ம சில விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் சரியா அவங்க ஃபீலிங்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும். எனக்கு நீங்கள் என்னை பற்றி யோசிக்காமல் நீங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண கூட பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ தூரத்தில் ஒர்க் பண்ணாலும் எவ்வளோ லாங்கில் தான் எப்படி யோசிச்சிட்டே இருக்கீங்க எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. நீ லவ் வச்சு லைஃப் வச்சு யோசிக்காம அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இதே லெவல் அப்பா எனக்கு அம்மா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கல அப்படி யோசிக்க மாட்டேன் போலீஸ் ஆஃபீஸ் அப்படி தான் சொல்லிட்டு சரியாக சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக உங்கள் அப்பா வந்து சேஞ்ச் ஆகும் சரியா உங்கள் அம்மாவோட ஃபீலிங்ஸும் புரிஞ்சுப்பாங்க சரியாக சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும் எந்த ஒர்க்காக இருக்கட்டும் போலீஸாலும் அதர் ஃபீல்டாக இருக்கட்டும் அவங்களோட ஒய்ஃப்க்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சேம் டைம் அவங்களுக்கான ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி இருக்கும் ஜம்க்கு சொல்கிறாங்க. ஜிமின் ஹாப்பியாக இருக்காங்க நான் கூட பாய்ந்து ஆனால் இப்போலாம் பாருங்கள் இப்போலாம் சொல்கிறாங்க இப்போலாம் ஹாப்பியாக இருக்கு தெரியுமா அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க அப்போ அந்த ஹாப்பினஸில் ஏதாவது ரிவார்ட் சொல்கிறாங்க. ரிவார்டு என்ன ரிவார்டு ஜிம் கேட்குறாங்க. கிஸ் தானே ஜிம் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ்ஸை தாண்டி சொல்கிறாங்க. கிஸ்ஸை தாண்டி என்ன ஜிம் கேட்குறாங்க.
பேச தாண்டி ஏதாவது ஒன்று சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜம்ப் கேட்குறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சொல்கிறாங்க ஜம்ப் பார்க்குறாங்க. பயப்படுறியா? இல்லை, ஆனால் எனக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் ஓகேவா இருக்கும். இப்போ சொல்கிறாங்க. ஓகே, உன்னுடைய ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண ஓகேவா? உனக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கம்ஃபர்டபுளாக இருக்கனாக்கா கண்டிப்பாக ஆஃப்டர் மேரேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸ் நான் தரேன் சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறேன். நிஜமாக ஜிம் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜிம்மில் அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. வேலண்டைன்ஸ் டேவாக இருக்கட்டும், இல்லை எந்த டேவாக இருந்தாலும் சரி ஜம்க்கு ரொம்ப அழகாக கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஜிம்முக்கு. அந்த டே ஜிம்முக்கு ரொம்ப அழகாக மாறி இருக்கும். எப்போ அவ்வளோ ஹாப்பியாக வச்சுப்பாரு. ஒரு பாய் ஃப்ரெண்ட் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு மற்றவங்க ரோல் மாடலாக பார்க்குற அளவுக்கு ஜம்முக்கு இருப்பார். ரொம்ப ரொமான்டிக் பர்சன், ரொம்ப கேரிங் பர்சன், ரொம்ப லவ்விங் பர்சன். அவ்வளோ அழகாக ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கா சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். சரி இப்போ போறியா சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் இருக்கவா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. ஜம்க்கு ஜஸ்ட்டு ஹக்கு கூட வச்சுக்கூடாது சொல்கிறாங்க. அது பாரு யாராவது பார்த்து போகிறாங்க. போ சொல்கிறாங்க. ஜம்க்கு சரி போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான் ஜம்ப் போயிடுறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம் கிராஜுவேட்டே முடிச்சிட்டாங்க. இந்த கேப்லேயே நம்ம டேக்கும் நம்ம சுகாவுக்கும் மேரேஜ் ஆயிருக்கும். ஜெகப்போட காய்க்கு மேரேஜ் ஆயிருக்கும். நந்தினிக்கு மேரேஜ் ஆயிருக்கும். எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிட்டு இவங்க மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ஏன்டா எப்போலாம் மேரேஜ்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஜிம்மில் அப்பாட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நான் பேச வேண்டியது இருக்குது, கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் காலேஜ் முடிச்சு 15 இயர்ஸ் ஆச்சு. கிராஜுவேட் எல்லாம் முடிச்சிட்டாங்க. வீட்டில் போயிருக்காங்க. இப்போ ஜிம்மில் ஜம்போட பேரண்ட்ஸ் போயிருக்காங்க பேசுறதுக்கு. அந்த பக்கம் ஜிம்மில் அப்பா குடிச்சிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் முடியாது, எனக்கு அந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நான் பார்க்குற பர்சனாக சொல்கிறேன், எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படி கேட்குறாங்க. ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. ஏங்க அவன் லைஃப் பார்ட்னர் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, அவங்க ரைட்ஸ் இல்லையா? அவன் மேரேஜ் ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அவங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்து எவ்வளோ அழகாக ப்ளஸ் பண்ணிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாருங்க எடுக்கிற முடிவு சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் வெளில தான் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே நீங்கள் நார்மல் ஹஸ்பண்ட் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு மறந்துடாங்க சரியா? நீங்கள் எப்படி போலீஸ் ஸ்டேஷன் இருக்க முடியுங்க இருக்கீங்க. ஆல்ரெடி ஜிம் நிறைய டைம் பயப்படுறாங்க. ஈவன் அந்த லைஃப்பை சூஸ் பண்ணி பயந்துருக்காங்க. ஸோ ஜிம்மில் அவங்க அம்மாட்ட ஷேர் பண்ண ஓப்பனா. அதனால ஜிம்மில் அம்மா வந்துட்டு நிறைய மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அங்கே பாருங்கள் உங்களை மாதிரி அவங்க இல்லை சரியா? நீங்கள் எனக்கு லவ் கொடுக்கவே இல்லை, சரி கேர் கொடுக்கல, நிறைய லைஃப்பில் நான் சஃபர் ஆகிட்டேன். ஏன் உங்களுக்கு போலீஸ் ஆஃபீஸர் ஜாப்லாம் பிடிக்கல? என் சைடில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் அவங்க போலீஸ் ஆஃபீஸர் தான், ஆனால் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. ஏன் லவ் எப்படி மேரேஜ் அப்படி கேட்குறாங்க. இப்போ நான் வாழ்ந்த லவ்வில் ஒரு லைஃப் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் போய் பார்க்குறீங்க என்ன சொல்கிறாங்க. நான் லவ்வில் ஒரு லைஃப் வாழ்ந்துருக்கா சொல்கிறாங்க. லவ்வில் ஒரு லைஃப் வாழ்ந்தியா? அப்போ அவங்க லவ் கொடுக்கலையா சொல்கிறாங்க. அப்படியே லவ் கொடுத்தீங்க எங்கே கொடுத்தீங்க அங்கிள் ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. இப்போ அங்கிள் ஜிம்மில் அப்பா பார்த்துருக்காங்க. பாரு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் டியூட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க சரியா? அது அப்படி தான் இருந்துருக்கு இப்போ வரைக்கும். நீங்கள் நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நேம் எடுத்துருக்கீங்க. என்னைக்காவது எனக்கு என்ன பிடிக்கும், என் பையனுக்கு அப்படி சொல்லி பண்ணி பார்ப்போம், ஏதோ பண்ணியிருக்கீங்களா சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். நினைக்கிறீங்க இது எங்களுக்கு ஒரு அக்யூஸ் மாதிரி நடத்திட்டு இருக்கிற வீட்டில் கூட நாங்கள் சின்ன தப்பு பண்ணால் கூட போதும், அத்தனை பொசிஷன் அவ்வளோ ரொம்ப டார்ச்சர் அவங்க ஜிம்மில் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இது பார்க்குற மைண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கா. உங்கள் சித்தி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வந்து ஹக் பண்ணுறா. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. என் பையன் எவ்வளோ சாப்பிட்றா இருக்குன்னு தெரியுமா? என் பையனுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்களா? எனக்கு கொடுத்துருக்கீங்களா? எனக்கு எங்கள் ஃபீலிங்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்களா? எத்தனை டைம் நாங்கள் ஆசைப்பட்டுருக்கோம் தெரியுமா? ஃபேமிலி வெக்கேஷன் போகலாம், ஃபேமிலியாக வெளியே போகலாம் சொல்லிட்டு ஒரு டைம் கூட்டிட்டு போயிருக்கீங்களா? எங்கேயாவது சொல்லி ஜம்கூட ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. சட்ட ஜம்கூட அம்மா ஒரு மனுச்சுக்கோங்க. ஜிம்மில் அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா இது மாதிரி பார்க்குறாங்க சொல்கிறாங்க. சொல்லுங்கள், என்னைக்காவது நாங்கள் வெளில ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம், எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுச்சிங்களா? என்ன பண்ணுறீங்க? ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, டாக்டர் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கூட வருவேன், அவங்க ஜாப் எனக்கு புரியுது, ஓகே ஒர்க்கில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கால் பண்ணி எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுருப்பீங்களா சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ ஃபீவர் இருந்தாலும் நாங்களே பார்த்துக்கோங்க, நீங்கள் எனக்கு பார்த்துட்ருக்கீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ இவ்வளோ பார்க்குற மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லுங்கள், என்னைக்காவது நல்ல ஹஸ்பண்ட் எனக்கு இருந்துருக்கீங்களா? என் பையனுக்கு அப்பாவாக இருக்கீங்களா சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிம்மில் அப்பா அமைதியாகிறாங்க. சொல்லுங்கள், உங்களால் மிரட்ட தெரியும், திட்ட தெரியும், நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியும், அது தண்ணி தெரியும் சொல்கிறாங்க. ஒரு பர்சன் ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுறது பேர் லவ் கிடையாது சரியா? ஒரு பர்சனுக்கு ஃப்ரீடமும் கொடுத்து அவங்களுக்கு நல்லது எது கிடையாது சொல்லி புரிய வைக்கிறது லவ் சரியா? ஜிம்மில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்த்துருக்காங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள், எனக்கு ட்ரூ அந்த எனக்கு ஃபீலிங்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்களா சொல்கிறாங்க. என்றைக்குமே வந்து ஹார்ட் ஆயிருக்கேன் சரியா? உங்களால் ஹாப்பியாக இருந்தே கிடையாது, ஆனால் என் பையன் அப்படி இருக்க கூட சஃபராக கூட நினைக்கிறேன் ஓகேவா? அவங்களுக்கு ஒரு அழகான லைஃப் கிடச்சிருக்கு, அந்த லைஃப் அக்செப்ட் பண்ணிக்க நீங்கள் அப்படி மேபி நீங்கள் என் பையனோட மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணா சொல்கிறாங்க. நான் உங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் உங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. உங்கள் பாரு என்ன பேசிட்டு நான் உங்கள் மேலே உயிரை வச்சிருக்கேன் சொல்லியது நீங்கள் ஏன் மேலே சொல்கிறாங்க. நான் உங்கள் மேலே பையன் மேலே உயிரை வச்சிருக்கேம்மா, அந்த வேர்ல்டு எவ்வளோ குருவாக இருக்குது தெரியுமா? நான் உங்களுக்கு பத்திரம் பார்த்துக்கணும்னு நினச்சே தான் நான் உங்களுக்கு வெளியே பேச கூட்டிட்டு போகும்போது என்ன சொல்லி நிறைய ஆபத்து இருக்குது, என்ன யாரும் பழிவாங்க நினச்சி உங்களை யாரும் இது பண்ணக்கூடாது நினச்சோம்மா அவங்க சொல்கிறாங்க. அப்படி நினச்சி தான் நீங்கள் அதை கூட அழகாக சொல்லிக்கலாமே, அதை கூட நீங்கள் சொல்லிட்டு சொன்னது இல்லையே சொல்கிறாங்க. நீங்கள் லவ் வந்துட்டு உங்கள் மனசுக்கு வச்சுட்டு யாருக்கும் தெரியாது சரியா? நீங்கள் ஒரு டைம் ஷோ பண்ண மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும் சரியா? அதான் டைம் மனசில் வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு அது அப்படியே மறைஞ்சே போய்ட்டு சரியா? வெளில அப்போ ஷோ பண்ணணும் அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவ்வளோ பார்க்குறாங்க. அப்படின்னா இவ்வளோ சொல்லிட்டேன், இவ்வளோ நாங்கள் சஃபரானோம் சரி, நான் ரொம்ப சஃபரானேன், என்னால் என் பையன் ரொம்ப சஃபரானா, அவங்க ரெண்டு பேரும் உங்களால் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சஃபராக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ பார்க்குறாங்க. அப்படி இல்லை, நான் உங்கள் ரொம்ப லவ் பண்ணுறேன் அதுக்கு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ நம்ம ஜிம்மில் பெரியப்பா பார்க்குறாங்க. பாருப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பெரியப்பா சொல்கிறாங்க. பாரு உங்கள் அப்பாவுக்கு பெருசாக லவ் ஷோ பண்ணது சரி, எனக்கு அப்படி தான், ஆனால் அதுக்காக எனக்கு லவ்லன்னு கிடையாது சரியா? நான் எப்போ எங்கள் ஃபேமிலியில் லவ் பண்ணுறோம், எங்கள் ஃபேமிலி தாண்டி ஒரு விஷயம் நான் யோசிச்சதில்லை, அதை சொல்லி புரிஞ்சுக்கோங்க ஓகேவா? ஹார்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க ஓகேவா? அப்பாவுக்கு நீயும் உங்கள் அம்மா திரும்பி பண்ணுற சரியா? அதே மாதிரி எனக்கும் சுகா அப்படி ஏன்னா அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே பாருங்க ஓகேவா. சிவா கூட ஃபஸ்ட்டு மேரேஜ் சொல்கிறப்ப எனக்கு வேணும்னு தோணுச்சு. என்னடா ஒரே ஃபீல்டராக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படி ஒரே ஃபீல்டர் இருக்கிறனால ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, கேர் பண்ணிக்கிறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டது ஓகேவா. சிவா எனக்கு அது அழகாக சொன்னா எடுத்து சொன்னான். அதே மாதிரி ஓகேவா, நீ உங்கள் அப்பாட்ட எடுத்து சொல்லு ஓகேவா. நீ ஜிம் கூட தான் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லு சரியா. அவன் புரிஞ்சுப்பான். அதுக்காக அப்பா வந்துட்டு வெறுப்புன்னு நினைக்கிறேன் சரியா. உன் அப்பாவை ரொம்ப லவ் பண்ணுறான், உன் அம்மாவை ரொம்ப லவ் பண்ணுறான். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்க நினைக்கிறான் ஓகேவா. நீ ரொம்ப நான் கூட கேட்டு எதுக்கடா காலேஜ் படிக்கிறேன் எனக்கு ஹேர் கட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொல்ல தெரியுமா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு என் பையன் ரொம்ப அழகாக இருக்கான், அதெல்லாம் வந்துட்டு யாரும் அப்படி சுற்றிடக்கூடாது, அதுக்காக முடிவு வச்சு கட் பண்ணி விட்டேன்னு சொல்லி சொன்னான். அப்படி கூட போட்டால் புண்ணு நினச்சேன் ஓகேவா. எனக்கு புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டாங்க. லவ் இதுவுமே ஒரு நான் லவ் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட பெரியப்பா சொல்கிறாங்க, ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க அது சொல்கிறாங்க, அதுவுமே லவ் தான்ப்பா புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. அவங்க காட்டுற விதம் வேணா கொஞ்சம் ரகடாக இருக்கலாம் ஓகேவா. ட்ரூ லவ் தான் ஃபேக்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மு பெரியப்பா சொல்கிறாங்க. ஜிம்மு இப்போ அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா வராங்க பாரு, உனக்கு என்ன இப்போ ஜங்க் ஃபுட்டில் மேரேஜ் பண்ணால் ஹாப்பியாக இருப்பா அப்படி தான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஜங்க் ஃபுட் தான் ஹாப்பியாக இருப்பா அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா கிட்ட ஜிம்மில் அப்போ பாருங்க, நீ ஜிம்மில் ஹாப்பியாக இருப்பா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உங்கள் 2 பேரும் ஹாப்பியாக ஓகேவா. நான் கொஞ்சம் கண்மூடி தரமாக இருந்துட்டு ஜாப்ல இருக்க வரைக்கும் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு உங்ககிட்ட வராமல் விட்டு உங்களுக்கு கேர் பண்ணாமல் விட்டுட்டு எல்லாம் தப்பு தான் சரியான மாதிரி தப்பு தான். பாஸ் அப்படி மனசுல வச்சு இறுக்கி போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு வேறு மாதிரி இருக்க ஓகே தப்பு ஏமே தான். இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் ஓகேவா. அங்கே பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க நீ ஜங்கு மேரேஜ் பண்ணிக்க ஓகேவா. இந்த 2வது மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறேன் சொல்றியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது சொல்கிறாங்க. உங்கள் மனசில் எனக்கு மனசு பிடிச்சா நான் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா. என் பையன் ஹாப்பியாக தான் எனக்கு அது போதும் ஓகேவா சொல்லிட்டு போயிருந்தான். ஜிம்மில் அப்பா அம்மா மேரேஜ் ஓகே சொல்கிறாங்க. ஃபைனல் கிராண்ட் மேரேஜ். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜாமுக்கு இப்போ ஜிம்மில் ஹேண்டில் இருந்து போடுறாங்க. ஜாம் கூட ஹேண்டில் இருந்து போகிறாங்க. கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜாமுக்கு ரொம்ப லவ்லி அந்த பொருள் கிஸ் பண்ணுறாங்க. ஃபைனல் மேரேஜ் ஓவர். ஜிம் கீழே வராங்க. அப்பா சொல்கிறேன் என்னப்பா எனக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது என்ன சொல்கிறாங்க. அம்மா இதுக்கு பெருசாக வெளில போனதில்லை தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறேன் தெரியும்ப்பா ஓகேவா. உங்கள் அம்மா இதுக்கு எங்கே கூட்டி போனதில்லை. ஆனால் எக்ஸ்ட்ரா கிளப்பில் உங்கள் அம்மா எங்களை போகணும் ஆசைப்படுறாங்க எங்களை கூட்டி போகிறேன் ஓகே. எங்களுக்கு அவ்வளோ வயசில் ஆகலை. உங்கள் அம்மா நினைக்கிறாங்க மேபி நமக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம லவ் காமிக்க போகிறான்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை சரியா. 40 வயசுக்கு அப்புறம் ட்ரூ லவ்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க சரியா. அதுக்கப்புறம் தான் ஒருத்தரோட கம்ஃபர்ட் நம்மளுக்கு தேவைப்படும். உங்கள் அம்மாவுக்கு நான் கம்ஃபர்ட் சொன்னால் எப்பவும் இருப்பா சரியா. ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்டா ஒரு கம்ஃபர்ட் சொன்னால் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் ஆயிருப்பேன் ஓகேவா. நான் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவேன். இதுக்கப்புறம் நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது லைஃப்பில் ஓகேவா. அதை நம்ம அம்மாவுக்கு நான் கொடுப்பேன் ஓகேவா சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹாப்பியாக இருக்குது நிஜமா ஓகேவா. அதுக்கப்புறம் ஒர்க் எதற்கு பாருடா தாண்டி என் ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலி ஓகேவா. அவங்க அம்மா நம்ம தான் பார்த்துப்பேன். நீ கொஞ்சம் கூட ஹாப்பியாக இருங்க. உனக்கு என்ன வேணாலும் அப்பாட்ட கால் பண்ணி கேளு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பேக்காக சொல்கிறாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் இருக்குன்னு ஆசைப்பட்டு திரும்ப நீங்கள் அப்படி இல்லை சொல்கிறாங்க. ஐம் சாரி ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. நான் ஸ்டேஷன் அப்படி இருந்து இருக்கமாக இருந்தது பழகிட்டேன்னா ஒரு மாதிரி எரிக்கி போயிட்டேன் நான் சொல்கிறாங்க சரியா. சாரி அப்பா மேலே தப்பு சரியா சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஜிம்மில் சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா டேஸ் லைக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க பாரு என் ஜிம் ரொம்ப சூப்பராக இருக்காங்க. அவங்க கூட தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஓகே சொல்லிட்டு ஃபைனில் ஜிம்மில் அப்பா ஜிம் ஜங்கு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் ட்ரெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு சேல் வராங்க பேக் டூ. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பலமா சட்டி இப்போ ஒரு பெரிய வீடு ஜங்குக்கு ஜிம்முக்காக ஜங்க் வாங்கினதாக்கா அது கட்டியிருப்பாரு அந்த வீடு அவரே பில்டு பண்ணிப்பாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க இந்த நம்மளுக்காக நான் வந்து கட்டினது வீடு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லவே சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் ஆமாம் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் ஓகே பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. அப்படி அம்மா சட்டி இப்போ 2 பேரும் உள்ள போகிறாங்க. ஜிம் வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. ஒவ்வொரு யூனிக்காக இருக்குது. இது எதுக்கு எப்படி சொல்கிறாங்க. இந்த பிளேஸில் எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஓகேவா. வெளில யாரும் வந்தாலும் பார்த்துக்கலாம். ஜங்கு அழகாக சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நான் மேபி இல்லைனா கூட உங்களுக்கு சேஃப்டிக்காக இது அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. இங்கேருந்து டோருக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி தேவை சரியா. இங்கேருந்து பார்க்கல யார் வராங்க என்ன வந்துருக்காங்க சொல்லி பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. ஜங்கு ஜிம்முக்கு ஃபஸ்ட்டு சேஃப்டி அந்த ப்ரிகாஷன் தான் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு உனக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம லைஃப் ஓகே சொல்கிறாங்க. ஜிம்லேயே சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைனில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஜிம்மில் என்ன குளிச்சுட்டு இருக்காங்க ஷவர் பண்ணிருக்காங்க. ஜங்கு பார்த்தா வெளில வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணிருக்காங்க லேப்டாப்பில். எனக்கு ஒரு சிஓவாக இருக்கார் இல்லையா. ஒரு சிஓ செகண்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் 2மே ஒர்க் இருக்கு நல்லா இருக்கா கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. ஜிம்மில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வெளில வராங்க. பாத்ரூம் போட்டு வேர் பண்ணிட்டு ஒரு ரெட் கலர் பாத்ரூம் வேர் பண்ணிருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்கிற ஹார்ட்டாக. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. உங்கள் பாருமா கோல்டு பிடிச்சி போது ஓகேவா. ஹேர் வைப் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது நீ வந்து படத்துக்கு ஓகேவா. எனக்கு ரொம்ப டயர்டாக இருப்பா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துருக்கோம். மேரேஜ் நிறைய ஒர்க்லாம் இருந்துச்சு இல்லையா. கொஞ்சம் பிஸியாக கொஞ்சம் டயர்டாக இருப்பேன். ரெஸ்ட் இருக்கும் சரியா. ஜம்ப் சொல்கிறாங்க. ஜம்ப் வந்து கேஷுவலாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இன்னும் கேஷுவலாக இருக்கா. ஜிம் பார்த்துருக்காங்க. ஒர்க்கில் பிஸியாக இருந்தாலும் அப்படியோ ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜம்ப் தான் அப்படியா கேட்குறாங்க. இப்போ தான் ஜங்க் ஜிம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பார்க்குறாங்க. ஹைட்டை டிஃப்ரெண்ட் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஹேர் அப்படியே ரெட் கலர் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அந்த வெட்டு ஹேரு அந்த ஃபுல்லாக ஒரு டார்க் ரெட்டில் ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருப்பாரு. அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. எனக்கு அந்த ரெட் கலர் பாத்ரூம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது யூனிக்காக இருக்குது. ஜங்க் பார்க்குறவங்க இது சொல்கிறாங்க. அது சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் ரூம் சொல்கிறாங்க. ஃபார் யூ சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் நினச்சி பார்க்குறாங்க மேரேஜ் அன்றைக்கி ஒரு பிக் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி பாருலையா. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாவா கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. வேண்டாவா ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் டக்குனு லேப்டாப் ஓரமாக வச்சு வராங்க.
அது எப்படி வேணாம்னு சொல்லுவேன். ஆனால் சொல்கிறாங்க டயர்டாக இல்லையா சொல்கிறாங்க. ஜிம் அப்படி ஜங்க் ஷர்ட்டை கை வைக்கிறாங்க. படிச்சு இல்லை முடிச்சிட்டு ஜஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்னு பட்டனை தெரிச்சு கொடுத்து ஜங்க் ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது. என்ன சொல்லிட்டு இப்போ ஜிம் அப்படி ஜங்க் புஷ் பண்ணுறாங்க. பேரில் ஜங்க் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் ஜங்க் ஓவர் வச்சுருக்காங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குங்க பாரு சொல்கிறாங்க. நீ உண்மையாகவே நீ லீட் எடுக்க போறியா சொல்கிறாங்க. அது சொல்லி நீ லீட் எடுக்க போறியா சொல்கிறாங்க. ஏன் நான் லீட் எடுக்கக்கூடாது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஏன் நான் லீட் எடுக்கக்கூடாது ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம் தான் இப்போ ஜங்க் கொஞ்சம் நர்வஸ் ஆகுறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் பண்ணுறது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. சர்ப்ரைஸ் ஒரு ஹாப்பினஸ் தான். இப்போ ஜிம் போயிட்டு ஜங்க் நெக்க பைட் பண்ணுறாங்க. ஜங்க் ரொம்ப ஒரு மாதிரி ஹவலில் இருக்க மாதிரி அவருக்கு இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறேன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜிம் வெயிட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் ஜம்ப் டக்கு ரொட்டேட் பண்ணிடுறாங்க. ஜிம்னா என்ன ஜிம் கேட்குறாங்க. சாரி ஓகேவா அது சொல்கிறாங்க. அங்கே பாரு இதெல்லாம் செட் ஆக சரியாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு இப்போ ஜங்க் தான் ஜிம்மில் 2 ஹேண்டையும் பிடிச்சிட்டு ஒரே ஹேண்டில் வந்துட்டு வின் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜங்கா சொல்கிறாங்க. அந்த ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்கா தாண்டி ரொம்ப அழகாக இருக்கா ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்கா அது சொல்கிறாங்க. பாரு ஓகேவா என்னால் இதை வெயிட் பண்ண முடியாது சரியா. ஜங்க் தான் இப்போ ஜிம்மில் போய் அட்டாச் பண்ணுறாங்க. ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த ஜங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம்மில் ஒரு செகண்ட் கூட லீட் எடுக்க வச்சுக்க மாட்டார். ஜிம் பார்க்குறாங்க மறைச்சி பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு எல்லா ரவுண்டு நீ தான் லீட் எடுத்துகிற சொல்கிறாங்க. எப்போவும் நான் தான் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. திரும்பிக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க. ஹாப்பி சொல்கிறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜங்க் ரைடாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அச்சோ இதுக்கப்புறம் இப்படி ஒர்க் பண்ண போகிறோம் தெரியல. ஜங்க் சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. சும்மா வேலை போகும்போது ஒரு மாதிரி இருக்கும் கிரேஸாக இருக்கும். இதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாருங்க பெயினாக இருக்குது தூங்கணும் சரியாக சொல்கிறாங்க. ஓகே தூங்க ஜங்க் ஜிம்மில் போய் அவர் மேலே படக்க வச்சுக்கிறாங்க. தூங்க சொல்கிறாங்க. ஜிம்மே ஓகே சரி கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு இருக்காங்க. அழகா இப்போ நெக்ஸ்ட் டைம் மாறிங்கடா நம்ம ஜங்க் ஜிம் அழகாக இருக்கு. கீழே படுக்க வச்சுட்டு மேலே பிளாங்கெல்லாம் கவர் பண்ணிட்டு அவர் போட்டு ப்ரெஷர் ஆகிட்டு கீழே வராங்க. கீழே வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடாரு. இப்போ நம்ம ஜங்கா கால் வருது. ஜங்க் பார்க்குறாங்க. சொல்கிறேன் ஜங்கா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க உனக்கு எனக்கு டியூட்டி எப்போ சொல்கிறாங்க. இல்லைப்பா 1 வீக் எனக்கு மேரேஜ் லீவு சொல்கிறாங்க. மேரேஜ் லீவ் ஆமாம் அப்போ நீ வந்துட்டு ஆஃபீஸ் போறியா சொல்கிறாங்க. ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் சார் ஓகே ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஆஃபீஸ் போகிறோம். ஜங்க் ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணி வச்சுட்டு மேலே வராங்க. மேலே வந்துட்டு ஜிம்முக்கு போகிற நோட் எழுதி வைக்கிறாங்க. நீங்கள் பாருங்க இந்த ஆஃபீஸ் போகிறேன் ஓகேவா எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. எனக்கு நான் அப்பாவுக்கு அப்பாவோட ஒர்க் நான் அதில் பார்த்துட்டு இருக்கேன். கம்பெனியில் டேக் அவுட் பண்ணுறவனுக்கே தெரியும். சொன்னால் ஆஃபீஸ் போகிற ஓகே என்ன கால் பண்ணிட்டாங்க. ஜங்க் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஒரு ஸ்டிக்கர் நோட் வச்சு போயிட்டாங்க. இப்போ ஜிம் எழுந்திட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுந்து குளிச்சுட்டு வெளில வந்து பார்க்குறாங்க. இப்போ ஸ்டிக்கனோட பார்க்குறாங்க. ஓ அப்போ ஆஃபீஸ் போயிருக்கீங்களா ஜிம் நினைக்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம்மி அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போ பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு அவர் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டே வராங்க. சரி ஓகே ஆஃபீஸ் போகலாம் சொல்லிட்டு வந்துட்டு அந்த பக்கம் ஜங்க் பார்த்தா ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸில் வேறு மாதிரி இருப்பாரு. இதுக்கு ஜிம்மி ஜங்க் கூட ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸில் அவர் பார்த்ததே கிடையாது. இப்போ போய் பார்க்கலாம் ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸில் பார்க்கலாம் சொல்லிட்டு மேலே போகிறாங்க. ஆஃபீஸ் தான் போகிறாங்க. போயிட்டு சரி ஓகே அப்படின்னு போகிறாங்க. பார்த்து ஜங்க் அவ்வளோ ஹாட்டாக இருக்காரு. ஒரு பிளாக் கலர் கோட்டு அவர் அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு வேறு 2 பட்டன் ஓப்பனில் இருக்குது. அவ்வளோ லுக் அவ்வளோ அழகாக இருக்காரு. போலீஸ் யூனிஃபார்ம் வேறு மாதிரி இருப்பார். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்காரு. ஜிம் அப்படியே டோர் கிட்ட நின்றாரு. ஜங்க் இப்போ தான் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. உனக்கு ஓகேவா நடக்க முடியுதா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் என்னாச்சு அம்மா சொல்கிறாங்க. ஜிம் ஜங்கே பார்த்துருக்காங்க. கிட்ட வாசல் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் கிட்ட போகிறாங்க. கிட்ட போய் பார்த்தாக்கா ஜங்க் ஒரு அவ்வளோ ஹாட்டாக அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜிம் ஜங்க் லேப்டாப் உட்காராங்க. ஜங்க் பார்க்குறீங்கன்னா நீ ரெஸ்ட் இருக்கலையா பெயினா இல்லையா ஜங்க் கேட்குறாங்க. சாப்பிட்டே கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்ன வேணுமா என்ன வாங்கிட்டு வாங்கணுமா ஜங்க் கேட்குறாங்க. இல்லை அப்புறம் சொல்கிறாங்க உங்களுக்கு எனக்கு எவ்வளோ இவ்வளோ கேர் இவ்வளோ சொல்கிறேன் என்னடா சொல்கிறேன் நீ லைஃப்டா அப்போ உனக்காக தான் நான் கேட்க வேறு பண்ண வேறு யார் கேட்பா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க இது என்ன ட்ரெஸ்ஸு கேட்குறாங்க. நல்லா சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்கானே சொல்கிறாங்க. ஆனால் ஏன் இப்படி 2 ஷர்ட் போட்டு ஓப்பன் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அது ஒரு மாதிரி கொஞ்சம் பெட்டாக இருந்துச்சு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாட்டாக ஃபீல் ஆனிச்சு. அதான் சொல்கிறாங்க. ஏன் ஹாட்டாக சொல்கிறாங்க. அது இல்லை காரில் வரும்போது கொஞ்சம் ஹாட்டாக ஃபீல் ஆனிச்சா அப்போ நான் 2 ஷர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிட்டேன்டா சரியாக சொல்கிறாங்க. அப்போ ஏசி போட்டுருக்காமே சொல்கிறாங்க. அந்த டைம் நான் யோசிக்கிறேன் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கோக்கு சொல்கிறாங்க. ஜங்கோட கிட்ட போகிறாங்க. யோசிக்கிட்ட என்ன சொல்லிட்டு ஜிம் பட விஷயத்த சொல்கிறாங்க. ஜங்கோட மாதிரி இருக்குது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. டக்குன்னு ஜங்க் வந்து ஷர்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க. போயிட்டு வரா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பாரு நீ பட்டுக்கு வந்த பேசினா போயிட்டு இருக்கா சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இதுக்கு வந்தியோ அதை பண்ண சரியாக சொல்கிறாங்க. என்னத்துக்கு எதுக்கு வந்தியோ அதை பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மி ஜங்க் போட்டு அட்டாச் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஆஃபீஸ் ரொமான்ஸாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க. இது ஒரு மார்னிங் கிஸ் ஓகே மிஸ் ஆகிட்டு அதுக்காக வந்து சொல்கிறாங்க. பிறகு கிஸ்க்காக வந்து சொல்கிறாங்க. அப்போ வேறு எதுவும் வரலையா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறீங்க. பாரு சொல்கிறாங்க. நானே கிஸ் கொடுக்க மாட்டீங்க சரியா அதுக்காக அதை நான் மிஸ் பண்ணேன். நீங்கள் எனக்கு அழகாக ஃபுட்டை பண்ணி வச்சுட்டு ரொம்ப அழகாக வந்து ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் விட்டு நீங்கள் அழகாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஸ்டிக்கி நோட்டாக அடிச்சு வந்தீங்களா எனக்கு உங்களை பார்த்து ஹக் கிஸ் பண்ணி தோணுச்சு மார்னிங். ஆனால் நீங்கள் பக்கத்தில் இல்லை அந்த கிஸ் கொடுக்க தான் வந்தால் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறவங்க உண்மையாக அது மட்டும் தான் சொல்கிறாங்க. இது ஆஃபீஸ் ஓகேவா ஜஸ்ட் போய் விட்டு ஒர்க் அப்படி ஜிம் போயிட்டாங்க. என்னத்துக்கு ஆமாம் ஒர்க் அவுட் பாருங்க ஓகேவா பாய்ஸ் ஜிம் போயிட்டாங்க. ஜங்க் பார்க்குறேன் கடவுளே இந்த பையன் இருக்கானே எப்படிலாம் பேசி நான் ஒரு மாதிரி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அப்படி கேஷுவலாக போயிடுறேன். ஜிம் பார்க்குறேன். ஜங்க் பார்க்குறாங்க.
உண்மையாவே உனக்கு இருக்க அந்த ஆட்டிடியூட் எனக்கு வேற யாருக்கும் இருக்கா சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நீ எப்போ இப்படி ஜங்க் கூட நினைச்சிட்டு இருக்காங்க, இப்போ ஜங்க் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நைட்டு தான் ஜங்க் வீட்டுக்கு வராங்க. ஜிம் பார்த்தா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்படி உட்காந்துருக்காங்க கேஷுவலாக ஜங்க் பார்க்குறாங்க. அப்புறம் எப்படி போச்சு டே சொல்லிட்டாங்க. ஜிம் தாங்க உட்காருங்க சார், ஜங்க் உட்காந்து ஜிம் பிடி ஜங்க் லேப்பில் ஹெட் வச்சுக்கிறாங்க. படுத்துருக்காரு ஒரு பாட்டுக்கு சோஃபாவில். ஜங்க் பார்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு வெளில போகணும் போட சொல்கிறாங்க. வெளியே லாங் ட்ரைவ் போகணும் அவங்க கூட சொல்கிறாங்க. அப்படி சொல்லி இதே ட்ரெஸ்ஸாக சொல்கிறாங்க. இதே ட்ரெஸ்ஸில் சொல்கிறாங்க. ஜங்க் சொல்லி சட்டை கூட்டிட்டு போகிறாங்க பைக்கில். இப்போ ஜிம் போகும்போது ஜங்க் கூட 2 ஷர்ட் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. அதை பார்க்க அழகாக ஒரு மிரரில் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜங்கு ஜிம்மு பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஜங்கா. நீங்கள் சொல்கிறாங்க. அப்படியா, நான் உன்னோடதுடா, நீ எவ்வளோ ரசிக்கையா சொல்கிறாங்க. நீங்கள் ரசிக்கும் போது அவங்க ரசிக்க மட்டும் தான் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் ஒரு ரொமான்டிக் ஹாபியில் ரசிப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறாங்க, நீ ஒரு என்ன சொல்ல வைப்பு சொல்கிறாங்க. அது மட்டும் தான் சொன்ன சரியாக சொல்கிறாங்க. ஓகே ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ இல்லை ஜிம் ஜங்க் அந்த லாங் ட்ரைவ் போயிருப்பாங்க. ஜிம் பார்க்க ஜங்கு அங்கே ஒரு குல்ஃபி சொல்கிறாங்க. ஜங்கு பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு வாங்கி தராங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நான் குல்ஃபி சாப்பிட்ருக்காங்க. ஜங்க் பார்த்துருக்காங்க. அவருக்கு மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. வேணுமா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அந்த குல்ஃபி வேண்டிய கொஞ்சம் தள்ளி இருக்கும், கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க. அது ஒரு பிடிச்சி மாதிரி இருக்கும். அங்கே ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் குல்ஃபி அந்த முகத்தை வச்சுருக்காங்க. அவர் அப்படியே போயிட்டு அந்த லிப்ஸை கிஸ் பண்ணி அந்த குல்ஃபி எடுத்துறாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு நீ ஃபஸ்ட்டு கேட்டு என்ன சொல்கிறாங்க. அது நீ சும்மா வேணுமான்னு கேட்டேன், அதே மாதிரி லிப்ஸில் வச்சு கேட்டதுலாம் எடுத்துருப்பான்னு சொல்கிறாங்க. எனக்கு அங்கேருந்து வேணும் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பட் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு பழகம் அந்த குல்ஃபி சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம் அழகாக க்யூட் அழகாக லைஃப் அழகாக ஆகிட்டுருக்கு. அப்படியே ஒரு பெரிய சாப்பிட்டு பார்க்குறேன்டா. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜீவனா ஆப் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. பாரு உன் தம்பி அழுத்துட்டு போய் கொஞ்சம் தொட்டில் ஆட்டி விடான்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சொல்கிறாங்க. என்ன சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. அந்த ஜிம் பார்க்குறாங்க. நீ இருக்கியே சொல்கிறாங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. என்னம்மா என்ன தூக்கிட்டு குழந்தை தூக்குறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. சங்கா சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ என்ன சொல்கிறாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க. ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல, அதுக்குள்ள குழந்தை தூக்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன ஓகேவா நல்லா தான் இருக்கு. ஓகே ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணி தான் வந்து சொல்கிறாங்க. இல்லை காசு ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு ஒரு குட்டி குழந்தை பிறந்திருக்கும். அப்படியே ஒரு 2 வயசு ஒரு பாப்பா இருக்கா. இப்போ ஒரு குட்டி குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை தான் ஜங்குக்கு வச்சுருக்காங்க. என்னடாம்மா என்ன சொல்லிட்டாங்க. அந்த குழந்தை அழுத்தே இருக்கும். இல்லை அவங்க டேடா வந்துட்டு பாரு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கான கூட கொஞ்சம் நேரத்தில் சொல்லிட்டாங்க. என்ன பயந்துட்டியா சஃபர் ஆகும்னு சொல்லிட்டாங்க. எங்கடா நம்மளும் சஃபர் ஆகுமோ நம்ம அம்மா நினச்சிட்டே சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜங்கா சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ எப்போ நம்மளை கஷ்டப்பட்டு நான் விட மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. என் டியூட்டியை எந்த அளவுக்கு பரவாயில்ல அதை விட அந்த நீயும் குழந்தை சரியா நான் சீக்கிரம் வந்து சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா சொல்கிறாங்க. பாட்டில் அவருக்கு நான் பார்க்குறப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு ஜங்க் பெட்டில் உட்காந்துறாங்க. இந்த பக்கம் ஜங்க் வச்சுட்டா குழந்தை கையில் வச்சுக்கோங்க. அழகாக தூங்கிட்டு ஜங்காக அந்த பக்கம் தொட்டியில் குழந்தை வச்சுட்டு பார்க்குறாங்க. ஜோனா க்யூட்டாக ப்ளே பண்ணிட்டு ஜோனா அங்கே வா சொல்கிறாங்க. இப்போ ஜோனா கிட்ட போகிறா. ஜங்க் அழகாக ஜோனாக்கு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணி விட்டு அழகாக ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வா போகலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் கிச்சனில் பேபி ப்ளே பண்ண வச்சுட்டு குக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம் படம் தூங்கிட்டாரு. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு ஜிம்மு பேரண்ட்ஸும் ஜங்கோட பேரண்ட்ஸும் பூசானது இருக்காங்க. இவங்க மட்டும் தான் இங்கே இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு விட்டு அழகாக வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்க் எல்லா ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டு பேபிக்கு ஃபுட்டை பிக் பண்ணிட்டு இப்போ ஒரு ஃபுட் எடுத்து கையில் எடுத்துருக்காங்க. வந்து எழுப்புறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் ஐசப் பண்ணுறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஆக்காட்ட சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஆக்காட்ட சொல்கிறாங்க. ஜிம் ஆக்காட்டாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு அழகாக ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு போகணும்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டக்குனு பிளேட்டை வாங்குறாங்க. என்ன சொல்லிட்டு இப்போ உங்கள்கிட்ட என்னட்டான்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஆக்காட்டாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கும் ஆக்காட்டாங்க. ஜங்க் அழகாக ஜிம்மில் ஃபிட் பண்ணி விடுறாங்க. 2 பேருக்கு அழகாக ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது போதுமா எனக்கு இதே போதும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜங்கா தேங்க்யூ எதுக்கு சொல்கிறாங்க. நீ இவ்வளோ லவ் பண்ணுறதுக்கும் இவ்வளோ கேர் பண்ணுறதுக்கும் நீ இவ்வளோ அழகாக டேக் கேர் பண்ணிக்க சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறா. சரி சொல்கிறாங்க. லவ் யூ ஜங்கா சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜங்குமே இதை வந்து டான்ஸ் ஜங்க் போகிறாங்க. போயிட்டு அழகாக திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு பாப்பா தூக்கிட்டு படுக்க வைக்கிறாங்க. பாப்பா தூங்கிட்டு வா ஆல்ரெடி தூங்கிட்டா எனக்கு ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே இங்கே வா சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜங்க் அழகாக அவர் மேலே படுக்க வச்சுக்கிறாங்க. தூங்க சொல்கிறாங்க. அசல் ஜஸ்ட்டாக ஹெட்டை மட்டும் செஸ்ட்டில் வச்சுக்கிறாங்க. அவ்வளோ அழகாக டேப் பண்ணி தராங்க. இப்போ ஜிம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜங்க் போகிற ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா நீ எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். நீ என் லைஃப்பில் எல்லா ஹாப்பினஸ் கொடுத்து பாஸ் நீ ஓகேவா பாரு பேக் டு பேக் சீக்கிரமாக குழந்தைங்க பிறந்துட்டாங்க. நீ வந்துட்டு எவ்வளோ உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட வேணாம். சிம்பி எனக்கு இது ஒரு வீட்டில் பர்சன் வந்து வரது பிடிக்கிறாங்க. அது மாதிரி மெய்டெலாம் வேணும்னு நினைக்கிறாங்க. நானே பார்த்துக்கிறேன். ஓகேவா நம்ம லவ்ல குழந்தைங்க ரொம்ப அழகாக எனக்கு அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து குழந்தைங்க வளர்க்கும் போது தான் குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சரி ஹெல்த்தியாக வளருவாங்க. எனக்கு என் ஜிம்முக்கு மனசில் இருக்கு இல்லையா அந்த அப்பா வந்து அதிகமாக கேர் பண்ணல அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. அந்த மாதிரி குழந்தைங்க எப்போவுமே வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. என் லெவலில் தான் எங்கள் ஜிம்மில் ஹாப்பியாக இருக்கணும். என்னோட குழந்தைங்க ஹாப்பியாக இருக்கணும். ஜம்க்கு பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கல. ஓகேவா நீ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பர்சன் தான். சம்டைம்ஸ் உனக்கே தெரியும் எடுத்துக்கு உள்ள அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அப்பா வருவாங்க எதிர்பார்த்துப்பாங்க வரல. ஆனால் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போ நீ எனக்கு ஃபோன் கொடுப்பாங்க. ஏன்னாக்கா உனக்கு ரீசன் என்னக்கா ஜங்க் வந்து பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்டு ஃபோன் பண்ண மாதிரி காரணம் அவள் அப்படி விட மாட்டேன். சரியா நீ ஃபோனே பண்ண கூட உங்கள்கிட்ட
வந்து நின்றோம்டா ஜங்க் பார்க்குறாங்க, நீ வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறல, என் லவ் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறது உனக்கு புரியுது, அந்த புரிதல் வந்து இருக்குது, நம்ம லவ் அப்போ காமிச்சா மட்டும்தான் நமக்கு அந்த புரிதல் கூட வரும் அப்படி சொல்லிட்டு ஜங்க் பார்த்துருக்காங்க. எனக்கு லைஃப்பில் கிடைச்ச பெஸ்ட் கிஃப்ட் அது நீ தான். ஜங்க் பார்த்துருக்காங்க. அவளை எப்பவும் யாருக்காகவும் ஹர்ட் பண்ண மாட்டேங்குவா. இப்போ வந்து இப்படி பார்த்துக்கிட்டேன் நான் கொஞ்சம் டேஸ்க்கு போனதுக்கப்புறம் குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் உனக்கு குழந்தை மாதிரி பார்த்துக்கோ சரியா. இப்போ குழந்தைங்க இருக்கும்போது உன்னை என் ஒய்ஃபை பார்ப்பேன், குழந்தைங்களாம் மேரேஜ் ஆகிட்டு லைஃப் செட்டில் ஆனதுக்கப்புறம் உன்னையே என் குழந்தைய பார்த்துக்கோ சரியா, திரும்ப பார்த்துக்கோ ஜங்க் சொல்கிறாங்க. எதுக்கும் ஹார்ட் ஆகிடக்கூடாது, எதுக்கும் சஃபர் ஆகக்கூடாது, ஓகேவா சரி ஓகேவா. இந்த ரொமான்டிக் ஹாபிக்கு எப்பவும் இந்த ஒய்ஃப் அவ்வளோ பிடிக்கும் சரியா. அந்த குட்டி ஒய்ஃபை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜங்க் பார்த்துருக்காங்க, ஜிம் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்க் அப்படி ஜிம்மில் அவர் பிக் பண்ணுறாங்க, தூங்க சரி தூங்க வைக்கிறாங்க. 2 குழந்தைங்க அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்க் ஜிம் அழகாக தூங்க வச்சுட்டு இருக்காங்க. இதோடய அந்த ஸ்டோரியை ஹாப்பி எண்ட் பண்ணுறேன். எப்போ பிடிச்சி நம்பர் ஓகே பாய் டேக் கேர்.